Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்க 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்வீசஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே சர்வீசஸ் செக்டருக்குள்ள போகணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ சர்வீஸ் செக்டர் ஃப்ரம் ஸ்டெபிலிட்டி டு நியூ ஃப்ரான்டியர்ஸ். அக்ரிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி தான் கொடுக்கணும். ஆனால் இவங்க சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. செவன்த் சாப்டர் வேற, அதனால முக்கியம். ஸோ அதனால வந்து கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐபிஎல் வேற ஆட போறாங்க. 5 நிமிஷத்துக்கு ஆடுவார் கடைசி ஓவருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கே அந்த ஷோ பிசினஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை பிடிச்சி போடுங்க. சேட்டன்னா இந்த வாட்டி ரீப்ளேஸ்மெண்டா வருவாருன்னு நம்புவோம், பார்ப்போம். அவர் தான் விக்கெட் கீப்பிங்கே பண்ண போறாராம். ஸோ தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா இந்த வாட்டி. தோனி வந்து 15 வருஷமாவே இம்பாக்ட் பிளேயர் தான். He is the high impact player of the CSK. So, நான் தோனி ஃபேனு, சிஎஸ்கே ஃபேன். நான் இம்பாக்ட் பிளேயர்னா ஹை இம்பாக்ட் பிளேயர் அவர் தான். ஸோ அதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ் ஃப்ரம் ஸ்டெபிலிட்டி டு நியூ ஃப்ரான்டியர்ஸ். இப்போ கூட ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ஒரு பஞ்சு யாரும் மறக்க முடியாது. தர்மசாலால அந்த பஞ்சு பார்த்துருக்கீங்களா? பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் அடிச்சுட்டு ஒரு மூஞ்சில ஒரு பஞ்ச் அடிப்பாரு. அந்த பஞ்செல்லாம் வந்து அப்படியே லைவ்ல பாக்குறப்ப எப்படி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சரி வாங்க 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 பஞ்சுக்கு போயிடாதீங்க. பஞ்சுனா அது வேற ட்ரெண்ட் ஆகுது. சரி குரங்கு பொம்மை. ஸோ இதுல வந்து வாங்க எல்லாரும் வாங்க, வேணாம் வாங்க, நானே டைவர்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஸ்டெபிலிட்டி டு நியூ ஃப்ரான்டியர்ஸ். இப்போ வந்து சர்வீஸ் செக்டர் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் செக்டர் அமாங் ஆல் த்ரீ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சர்வீஸ் செக்டர் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் செக்டர். அண்ட் லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமா இதோட growth-ஓ இதோட பெர்ஃபார்மன்ஸோ அஃபெக்ட் ஆனதே இல்லை, எக்ஸப்ட் டியூரிங் கோவிட். கோவிட்ல நடந்த அந்த டிப்பு தவிர வேற எப்பவுமே சர்வீஸ் செக்டர் அஃபெக்ட் ஆனதே இல்லை. இட் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் செக்டர். இப்போ ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. அடுத்து சர்வீசஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், நியூ ஃப்ரான்டியர்ஸ். ஸோ ஹை அண்ட் சர்வீசஸ் நோக்கி இந்தியா போகணும். வெறும் ஒரு கால் சென்டரா இருந்த ஒரு நாடா இல்லாம அடுத்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், இந்த மாதிரி அதிகமான ஃபியூச்சர் சர்வீசஸ் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த சாப்டரோட மெயின் தீமா இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி இஸ் அண்டர்கோயிங் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் மார்க்கெட் பை அசெண்டன்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டர் ஆஸ் அ பிரின்சிபல் இன்ஜின் ஆஃப் growth. ஸோ இந்த ரீசென்ட் இயர்ஸ் தி குளோபல் ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் லெவலில் பார்க்குறோம். குளோபல்லையும் வந்து சர்வீஸ் செக்டரோட ஷேர் தான் அதிகம். இந்த ரீசென்ட் இயர்ஸ் குளோபல் அவுட்புட், அதாவது குளோபல் ஜிடிபி மாடரேட் ஆனாலும், இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆனாலும், சப்ளை செயின் ரீஅலைன்மெண்டா குளோபல் அன்சர்டனிட்டி நடந்தாலும், சர்வீஸ் செக்டர் ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் தி ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸ். ஏன்னா இப்போ குளோபல் அன்சர்டனிட்டினால பாதிக்க போறது யாரு? ட்ரேடு தான். ட்ரேட் பாதிக்க போகுதுன்னா மேனுஃபேக்சரிங் தான் அஃபெக்ட் ஆக போகுது. கூட்ஸ் ட்ரேட் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. சர்வீசஸ் ட்ரேட் அஃபெக்டே ஆகல எக்ஸப்ட் டியூரிங் பேண்டமிக்ஸ் டைம். அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னும் பயங்கர பூம் ஆயிட்டு தான் இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. நம்ம அந்த கிஃப்ட் சிட்டியில கூட நம்ம அதை நோட் பண்ணோம். அண்ட் ரேபிட் எக்ஸ்பான்ஷன். எதுக்கு வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆனாலும் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆனாலும் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னா, இப்போ ரீசெண்டா சர்வீசஸ் வந்து டிஜிட்டலா மாறுது, ரிமோட்டா மாறி இருக்கு. இன்னைக்கு சர்வீசஸை நீங்க டிஜிட்டலாவே கொடுக்க முடியும், ரிமோட்டாவும் அந்த சர்வீசஸ் கொடுக்க முடியும். லைக் இந்த வீடியோல வேரியஸ் பிரான்ச்சஸ்ல இப்போ பார்த்துட்டு இருக்காங்களே இந்த செஷன். ஸோ இது மாதிரி ரிமோட்டாவும் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுனால தான் சர்வீஸ் செக்டருக்கு பிரச்சனையே இல்லை. பேண்டமிக்லயும் உட்காந்து சர்வீஸ் செக்டர் வந்து ஒரு சில சர்வீசஸ் தான் அஃபெக்ட் ஆச்சு, கான்டாக்ட் சர்வீசஸ். ஆனா பேண்டமிக்லயும் அஃபெக்ட் ஆகாம இன்னும் பூமான சர்வீஸ் வந்து டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். அண்ட் கம்பேர் டு தி கன்வென்ஷனல் சர்வீசஸ், சர்வீஸ் செக்டர்ல இப்போ நம்ம நேற்றுக்கு பார்த்தோம்ல, ஸ்வநிதி லோன்ல லோன் வாங்கினா அந்த இட்லி கடை அக்காவும் சர்வீஸ் செக்டர் தான். அண்ட் இந்த மாதிரி ஹை அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸும் சர்வீஸ் செக்டர் தான். ஸோ கன்வென்ஷனல் சர்வீசஸ்க்கும் இந்த டிஜிட்டல் சர்வீசஸ்க்கும் இந்த ஷிஃப்ட் நடக்குதுல்ல. கன்வென்ஷனல் சர்வீசஸோட டிஜிட்டல் சர்வீசஸ் ஆர் ஹை வேல்யூ, ஜிடிபிக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ இந்த ஷிஃப்ட் வந்து டிஜிட்டலா மாறினதுனால இதோட சர்வீஸ் கான்ட்ரிபியூஷன் இன்னும் அதிகமா இருக்கு, ரெசிலியண்டா இருக்கு. அண்ட் இதோட அடுத்த மெயின் பிரச்சனைனா இது ரொம்ப ஹை ஸ்கில்டா இருக்கு, லேபர் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவா இல்லை.
ஸோ ஹை ஸ்கில்டு அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டியும் இல்லாமல் இருக்கிறதுனால இட் இஸ் ப்ரொவைடிங் ஜிடிபி பட் நாட் ஜாப்ஸ். ஜாப்லெஸ் growth இன்னும் இன்டென்சிஃபை தான் இருக்கு அப்படிங்கிற அந்த சைட்லையும் போகிறோம். டிஜிட்டல் டெக்னாலஜி ஜாப்ஸை உருவாக்குது. எந்த ஜாப்ஸை உருவாயிருக்குன்னா கிக் ஜாப்ஸை தான் அதிகமாக உருவாயிருக்கு, விச் cannot be considered as a குட் ஜாப் அப்படிங்கிறதா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிக் ஜாப்ஸ் பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். கிக் எக்கானமி, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அண்ட் இன்ஸ்டாமார்ட் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட்லி இந்தியா சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் தென் half ஆஃப் தி ஜிடிபி. அது நமக்கே தெரியும். இப்போ நம்ம சர்வீஸ் செக்டர் நாலா பிரிக்கிறோம். நம்ம இந்தியாவில் மாஸ்பி எப்படி பிரிக்கிறாங்க? பப்ளிக் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட், ஹோட்டல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஜிடிபி வந்து பேண்டமிக் அப்போ எது அஃபெக்ட் ஆச்சுன்னா இதுதான் அஃபெக்ட் ஆச்சு. ட்ரேட், ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஆனால் ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இந்த வருஷத்துக்கு வருவோம். இந்த மூணுத்துல எதோட ஷேர் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா among the 3 subsectors of services, financial services தான் அதிகமாக இருக்கு. ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்னா பேங்க், இன்சூரன்ஸ், நேதிக்கு பார்த்த விஷயங்கள். ரியல் எஸ்டேட் உங்களுக்கே தெரியும், லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல் ரியல் எஸ்டேட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அண்ட் ரியல் எஸ்டேட். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னா டாக்டர், லாயர் இவங்கலாம், இன்ஜினியர், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஆடிட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஷேராக இருக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து இந்த ட்ரேடு, ஹோட்டல்ஸ், மூணாவது தான் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதான் வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அமாங் தி சப்செக்டர்ஸ். எதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிறதும் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கணும். கரண்ட் ஷேர் வந்து 53% அண்ட் ஆனுவல் growth வந்து ரொம்ப ஸ்டேபிளா 7 to 8% குறைஞ்சி போனதே இல்லை. இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் 7th largest service exporter in the world. இப்போ சர்வீஸ், வேர்ல்டோட சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவோட ஷேர் எவ்வளோன்னு பாருங்க. கூட்ஸோட ஷேர் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல வந்துச்சுல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிலிம்ஸ்ல வந்துச்சு. இந்தியாவுடைய கூட்ஸ் ட்ரேட் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவோட குளோபல் ஷேர் வந்து இவ்வளோ அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் 1 வந்துச்சு. ஸோ அப்போ இந்தியாவோட கரண்ட் ஷேர் வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் வந்து 4.3, கூட்ஸோடது வந்து 1.8. ஸோ கூட்ஸ் வந்து 1.8, சர்வீசஸ் வந்து 4.3 இன் தி குளோபல் ஷேர். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். And service sector is also the largest recipient. Actually, Indiaல FDI-ல கிட்டத்தட்ட 80% FDI service sector தான் போகுது. வர FDI எல்லாத்துலயும் 80% service sector. So that is our trend. So COVID-19 pandemic severely disrupted this sectors. என்ன செக்டர் அஃபெக்ட் ஆச்சுன்னா டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, டிரான்ஸ்போர்ட் இவங்களாம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் டிஜிட்டல் சர்வீசஸ் லைக் ஐடி, ஃபினான்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்லாம் பூம் தான் ஆச்சு. ஸோ அதனால வந்து அதான் வந்து we have to understand. இது வந்து ஹை வேல்யூவா இருக்கிறதுனால குளோபல் ட்ரேடும் வந்து ஸ்டேபிளா இருக்கு. சர்வீசஸ் வந்து அடுத்து வந்து FDI குள்ள வருவோம். குளோபல் FDIஸ்ல 53% ஆஃப் FDI வந்து குளோபல் லெவல்ல 53% FDI வந்து சர்வீசஸோட FDI தான். இந்தியால தான் 80%. வேர்ல்டு வைடா அமாங் தி ஆல் FDI சர்வீசஸ் FDI. இந்தியால 80% ஆஃப் FDI இஸ் சர்வீசஸ் தான். ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா, சர்வீஸ் செக்டருடைய ப்ளூ லைன் வந்து ப்ரீ கோவிட் ஆவரேஜ். ஸோ கோவிட் வரதுக்கு முன்னாடி ஆவரேஜ் growth ரேட்டு, ஆரஞ்சு வந்து 2024 உடைய growth ரேட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ்ல post COVID 2024 was very less compared to pre COVID except India. இந்தியா கிட்ட நம்ம இன்னும் ப்ரீ கோவிட் டச் பண்ணலனாலும் கிட்ட வந்தாச்சு. ஸோ ப்ரீ கோவிட்ல சர்வீஸ் செக்டர் growth எவ்வளோ ஆவரேஜ் கொடுத்துச்சோ அதே growth போஸ்ட் கோவிட்லயும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் கம்பேர்ட் டு ஆல் தி அதர் நேஷன்ஸ். சைனா, யூஎஸ், வேர்ல்டு, யூரோப்பியன் யூனியனை கம்பேர் பண்ணும்போது வி ஆர் ரீச். ஸோ நம்ம உள்ள ஸ்ட்ராங் சர்வீஸ் செக்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றோம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட். ஸோ அவர் growth இஸ் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் தி ப்ரீ கோவிட் ஆவரேஜ். இது வந்து ட்ரேட், சர்வீசஸ் ட்ரேட், எக்ஸ்போர்ட்ஸ். சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸும் நம்மளது கிட்டத்தட்ட 2024 வந்து ப்ரீ கோவிட் லெவல்ஸுமே அதிகமாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிடை விட போஸ்ட் கோவிட் வந்து கிட்டத்தட்ட நம்மளது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்க்குறோம் ட்ரேடோட வேல்யூல. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் தேவையில்லை, இந்த கிராஃப்லாம் தேவையில்லை. அது ஆல்மோஸ்ட் ப்ரீ கோவிட்ல இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேவை. இதுல இருந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது நம்பர்ஸோ வேல்யூஸோ இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன் இந்தியா சர்வீஸ் செக்டர் கிட்டத்தட்ட FDIல 80% ஆஃப் FDI வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் இருக்கு. இது ப்ரீ பேண்டமிக்ல 77% ஆஃப் அவர் FDI வாஸ் சர்வீசஸ், போஸ்ட் பேண்டமிக்ல 80% ஆயிருக்கு. இதுல லார்ஜஸ்டா FDI போறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ICT தான் கிட்டத்தட்ட 25% ஆஃப் FDIs. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதுல தான் வந்து ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் FDI வந்து இந்தியாவில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர் படிக்கிறப்பே பார்த்தோம், அதே தான். சர்வீஸ் செக்டர் வந்து 53% ஆஃப் GDP அண்ட் 30% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் 45% எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர், 30% சர்வீசஸ். அப்போ இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர்? 25%. இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஷேர். 45, 30, 25, 45, 25, 30 அப்படி வந்து வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர் 45, இண்டஸ்ட்ரி வந்து 25, சர்வீசஸ் வந்து 30. ஸோ அப்போ
services employ more than industries and manufacturing அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல அதிகம் தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை பெய்டு சர்வீசஸ் கம்மியா இருக்கு. இந்த லோ பெய்டு சர்வீசஸ் தான் அதிகமா அந்த 30% வந்து மேனுஃபேக்சரிங்கோட அதிக எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ்ல இருந்தாலும் அது லோ பெய்டு சர்வீசஸ் நிறைய இருக்கு அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ல அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்றோம். கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் சர்வீஸ் செக்டர் தான். நீங்க அதை யோசிச்சாலே தெரியும் எல்லா கடையும் ஆர்கனைஸ் செக்டரா கிடையாது. ஸோ அப்போ அதுதான் வந்து வி ஆர் சீயிங். ஆனா ஹை எண்ட் சர்வீசஸோட the rapid growth of high end services has not translated into job creation. ஸோ ஜாப்லெஸ் growth வந்து இன்னும் அதிகம் தான் இருக்கு. ஏன்னா ஹை எண்ட் சர்வீசஸ் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறதுனால அதோட எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால இன்னும் ஜாப் கிரியேஷன்ஸ் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கான்சிக்வென்ட்லி நியூ எம்ப்ளாய்மெண்ட் கண்டினியூஸ் டு பி ஜென்ரேட்டட். சர்வீஸ் செக்டர்ல ஜென்ரேட் ஆகிற எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே எங்க ஜென்ரேட் ஆகுதுன்னா லோ எண்ட்ல தான். ட்ரேடு, ஹாஸ்பிட்டாலிட்டி, டிரான்ஸ்போர்ட், பர்சனல். இப்போ ஓலா ஊபர் ஓட்டுறவங்க சர்வீஸ் செக்டர் தான். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம ஸ்விக்கியில் வரவங்க சர்வீஸ் செக்டர் தான். அதுல சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ் உருவாது. இட்ஸ் நாட் கன்சிடர் டு பி அ குவாலிட்டி ஜாப். எத்தனை ஐடி ஜாப்ஸ் வந்துச்சு, எத்தனை டாக்டர் ஆனாங்க, எத்தனை இன்ஜினியர் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேடு, ரிப்பேர் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ 2011க்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன கம்பேர் பண்றோம்னா இந்த டேட்டாலாம் வேணா சும்மா பாருங்க. 2011க்கும் 23க்கும் கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் செக்மெண்ட், அது நம்ம சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ்ல 20% ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா ட்ரேடு, ரிப்பேர், ப்ரொஃபஷனல், சயின்டிபிக்ஸ், பிசினஸ் பண்றவங்க அவங்களாம் தான் வராங்க. இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல எதோட ஷேர் இன்னும் அதிகமா இருக்குன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அது வந்து டபுள் ஆயிருக்கான். 6%ல இருந்து 12%க்கு டபுள் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 10%ல இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ட்ரெடிஷ்னல் சர்வீசஸும் இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல தான் அந்த இது வந்து டபுள் ஆயிருக்கு. அண்ட் இந்தியாவோட சர்வீசஸ் ஷேர்ல இந்த 4 ஸ்டேட்டே 40% ஷேரை வந்து கொடுத்துட்றாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா. இந்த 4 ஸ்டேட் டுகெதர் they account for 40% of service sectors in high productive sectors. So இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்டும் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹை அண்ட் ஹை டெக்னாலஜி சர்வீசஸ் இந்த 4 ஸ்டேட் தான். ஸோ கர்நாடகா, பெங்களூரு, மகாராஷ்டிரா பிகாஸ் ஆஃப் புனே, நாட் மும்பைல ஃபினான்ஷியல் சர்வீசஸ், புனே ஐடி சர்வீசஸ், தமிழ்நாடுல சென்னை மெயின், சென்னை, கோயம்புத்தூர், நம்ம ஊர்ல ஸ்ப்ரெட்டா தான் இருக்கும், தெலுங்கானால ஹைதராபாத்னால. ஸோ ஐடி, ஃபினான்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னால வந்து இது வருது. ஸோ பீகார்லையும் சர்வீஸ் செக்டரோட ஷேர் 58% தான். ஆனா அந்த 58மே லோ எண்ட் சர்வீசஸா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? சர்வீஸ் செக்டர் ஜென்ரேட் பண்றாங்க, ஆனா லோ எண்ட் சர்வீசஸா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். லோ வேல்யூ ஆடட் சர்வீசஸ். கேரளால வந்து சர்வீஸ் செக்டரோட ஷேர் 63. ஓகே, அவங்களோட ஜிடிபியில. ஆனா அது எதுவுமே எதுல இருக்குன்னா ட்ரேடு, டூரிசம் அண்ட் ரியல் எஸ்டேட்ல இருக்கு. ஸோ அது வந்து ஹை அண்ட் ஐடில இல்லை. டூரிசம் ஆப்வியஸ்லி, ரியல் எஸ்டேட்டும் அண்ட் ட்ரேடு இதுல தான் வந்து அங்க போகுது. ஸோ சர்வீஸ் செக்டரோட ஷேர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்குள்ளேயும் கம்பேர் பண்றப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ ஹை அண்ட் சர்வீசஸ் இந்த 4 ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 2 ஸ்டேட்ல சர்வீஸ் செக்டரோட ஷேர் குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். சர்வீஸ் செக்டரோட ஷேர் ஏறிட்டே போகுதுதான் எல்லா ஸ்டேட்லயும். ஆனா ஒடிஷாலையும் அசாம்லயும் சர்வீஸ் செக்டரோட ஷேர் குறையுது அப்படிங்கிறதும் நம்ம பாக்குறோம். ஸோ சர்வீஸ் செக்டரோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்வியஸ்லி இது இன்னொரு ட்ரெண்ட். 60% ஆஃப் அர்பன் ஒர்க்கர்ஸ் ஆர் எங்கேஜ் இன் சர்வீசஸ். நான் எனக்கு தெரிஞ்சு அர்பன் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் யோசிச்சு பார்த்தேன், எல்லா சர்வீஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. ஸோ எங்க வீட்டில் 5 பேருமே சர்வீஸ் செக்டர் தான். ஸோ அப்படி யாரை யோசிச்சாலும் சர்வீஸ் செக்டர் தான் வராங்க. நானும் சர்வீஸ் செக்டர் தானே. ஸோ அந்த ஆங்கிள் வரேன். யாரை பார்த்தாலும் சர்வீஸ் செக்டரா இருக்கே அப்படின்னு. ஸோ அதுதான் 60% ஆஃப் அர்பன் ஒர்க்கர்ஸ் ஆர் இன் சர்வீசஸ் தான், கம்பேர்ட் டு less than 20% இன் தி ரூரல் ஏரியா. இதுல ஜெண்டர் டிஃபரன்சஸ் இருக்கு. ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ்ல பாக்குறப்போ ரூரல் ஏரியாஸ்ல உமன் வந்து 10% தான் வந்து சர்வீஸ்ல இருக்காங்க. ஆனா அர்பன் ஏரியால உமன் வந்து அதிக ஷேர்ல இருக்காங்க. ஸோ இன் அர்பன் ஏரியாஸ்ல உமனோட ஷேர் இன் சர்வீசஸ் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு ரூரல் ஏரியா. அந்த டிஃபரன்சஸ் இருக்கு. ரூரல் ஏரியால 10% தான் உமன் இருக்காங்க. 40% ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஏஐ ரிலேட்டட் சர்வீசஸ்ல இருந்து வருது. ஸோ அடுத்ததான் முக்கியமான ஒரு ட்ரெண்ட் பேசுறாங்க. இந்த ட்ரெண்டை முடிச்சு நம்ம பிரேக் போவோம். இது ஒரு முக்கியமான அனாலிசிஸ். எக்கனாமிக் சர்வே நம்ம படிக்கிறதே இந்த மாதிரி அனாலிசிஸ்க்காக தான். இந்த டேட்டாலாம் நீங்க வந்து எந்த பிடிஎஃப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இப்போ இந்த அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். கேன் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஹெல்ப் இம்ப்ரூவ் ஸ்டேட் கெப்பாசிட்டி? இது வந்து ஒரு முக்கியமான அனாலிசிஸ். ஸ்டேட் கெப்பாசிட்டினா என்ன? அதாவது கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாடு வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பேரிசன். எந்த செக்டர் டாமினண்டா இருக்கிறதோ அதையும் அந்த நாட்டோடைய குட் கவர்னன்ஸையும் லிங்க் பண்றாங்க. ஒரு நாடு வந்து ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டா இருக்கும் போதுதான் குட் கவர்னன்ஸ் நல்லா இருக்கான். ஒரு சர்வீஸ் செக்டர் டிபெண்டா ஒரு நாடு இருக்கிறப்போ கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாதான். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்ட் சொல்றாங்க. அப்போ நீங்க இன்னொரு சைக்கிள் யோசிக்கலாம்.
பொதுவாக கன்வென்ஷனல் எக்கனாமிக்ஸ்ல நீங்க பாக்குறப்போ அக்ரிலேருந்து இண்டஸ்ட்ரி, ஸோ மேனுஃபேக்சரிங்ல வரும்போது கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இம்ப்ரூவ் ஆன பிறகு சர்வீஸ்ல போனதுனால இதை பத்தி யாரும் கண்டுக்கல. ஆனா நடுவில் ஒருத்தன் வந்தான், இதை ஜம்ப் பண்ணி அப்படியே சர்வீஸுக்கு போனவன். அப்படி போன உடனே தான் இந்த அனாலிசிஸ் வருது. என்ன அனாலிசிஸ் வருதுன்னா, நீங்க மேனுஃபேக்சரிங்ல இருந்து குட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாம அப்படியே சர்வீஸ் போகும்போது அந்த நாட்டில் குட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து இதுல வந்து பேசியிருக்காங்க. இது என்ன ஒரு விசித்திரமான கம்பாரிசன் அப்படின்னா, ஒரு எக்கானமில மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கானமியா அவங்க இருக்கிறப்போ கவர்மெண்ட் நல்லா இருந்தாதான் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். கவர்னன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தா மேனுஃபேக்சரிங் வளராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஆங்கிள் நம்ம பாக்குறோம்னா, மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை? நல்ல ரோடு இருக்கணும், ரோட்வேஸ் இருக்கணும், நல்ல ஃபேக்டரிஸ் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நெசசிட்டி இருக்கணும், எனர்ஜியோட நெசசிட்டி வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரேடு, மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரீங்க, அது அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், மார்க்கெட்லேருந்து போர்ட்டுக்கு கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ரசீது வாங்கணும். அப்போ கவர்னன்ஸ் நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை சஸ்டெயின் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு நாட்டில் அதிகமான இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த நாட்டில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நல்லா இருக்கும் அங்கே தான் போவாங்க. அப்போ நாட்டில் கவர்னன்ஸ் நல்லா இருந்தால் தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத்தே வரும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வரணுங்கிறதுனாலே கவர்னன்ஸ் நல்லா வச்சுப்பாங்க, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸை வச்சுக்கணும்னா நல்ல கவர்னன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான இன்னொரு ஃபோர்ஸ் என்னன்னா, இப்போ வந்து சிம்பிளி டேக் திஸ் அனாலஜி. இப்போ சர்வீஸ் செக்டரை நம்பி ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் வந்து அந்த ஒரு கம்பெனி வந்துருது, வந்த உடனே தெரியுது இந்த நாடு வந்து கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சைலண்டா அவன் கம்பெனி முட்டு போயிடலாம். ஏன்னா சர்வீஸ் செக்டர் இஸ் நாட் ஜியோகிராஃபி டிபெண்டன்ட், ஆனா இண்டஸ்ட்ரி இஸ் ஜியோகிராஃபி டிபெண்டன்ட். அப்போ அவன் ஜியோகிராஃபி டிபெண்டா இருக்கிறதுனால கவர்னன்ஸை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு தான் அங்க வரான். சர்வீஸ் செக்டர் கவர்னன்ஸ் பெருசா யோசிக்கிறது இல்லை. அந்த நாடு எல்லாம் நான் வியட்நாம் போயிடுவேன் அப்படின்னு அவன் வந்து ஈஸியா போயிடுவான், ஏன்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்லை. ஆனா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சுட்டான், அப்புறம் அந்த நாட்டில் பிரச்சனை நிறைய இருக்குன்னு தெரிஞ்சா இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. சங்க் காஸ்ட் இருக்கு. சங்க் காஸ்ட்னா என்ன? ஒரு 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி இண்டஸ்ட்ரி எல்லாம் கட்டி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இமீடியட்லி ஹூண்டாய் கார் கம்பெனி மூட்டு போக முடியுமா? முடியாது. ஸோ அதுதான் இங்க இருக்கு பார்க்கணும். ஆனா அதுவே வந்து ஒரு டிஜிட்டல் ஃபினான்சியல் கம்பெனியா இருந்தா இமீடியட்டா அவன் ஆபரேஷன்ஸை இன்னொரு நாட்டுக்கு ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு நாடு வந்து சர்வீசஸ் நம்பியே இருக்கிறப்போ குட் கவர்னன்ஸை ஸ்ட்ராங்கா கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்காது அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்றாங்க. ஏன்னா சர்வீசஸ் அங்க இருக்க போது எப்படியும் வந்து அவங்க வந்து அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் கொடுக்க தான் போறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ண தான் போறாங்க, ஜிடிபியை கொடுத்துரும். ஜிடிபி வரதுனால ஜிடிபியை காட்டி ஜிடிபி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஆனா வந்து ஜிடிபி இருக்கு, ஆனா இங்க வந்து அந்த குட் கவர்னன்ஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இங்க சொல்றேன். ஸோ அதனால இப்போ இதனால வந்து சர்வீஸ் செக்டரோட க்ரோத் வந்து முக்கியம் இல்லை, மேனுஃபேக்சரிங் க்ரோத் தான் முக்கியங்கிறது நான் சொல்ல வரல. ஆனா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் செக்டரோட க்ரோத் இருந்தால் தான் குட் கவர்னன்ஸ் வரும், அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் நம்பி இருக்கிற நாட்டில் தான் ஸ்டேட் கெப்பாசிட்டி, கவர்மெண்டோட கெப்பாசிட்டி டு கிவ் குட் கவர்னன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் வளர்க்கணுங்கிற இந்த ட்ரெண்டை தான் நான் எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்ச நாள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். எக்கனாமிக் சர்வேல எல்லா சாப்டர்லயும் அதான் சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து கவர்னன்ஸோட லிங்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. இது நீங்க கவர்னன்ஸ்ல ஆன்சர் எழுதும் போதும் எழுதலாம். ஸோ இப்போ இதை படிங்க, படிச்சா உங்களுக்கு புரியும். International experience indicate that service exports are economically valuable. They do not systematically compel broad upgrades in the state capacity. Why services export lack disciplining power? ஏன் வந்து அதுக்கு disciplining power இல்லை அப்படின்னா, சர்வீசஸ் வந்து firm centric தான், நாட் வந்து சிஸ்டம் சென்ட்ரிக். சர்வீசஸ் வந்து ஒரு ஃபர்ம் வந்து ஸ்ட்ராங்கா பெருசா ஒரு டிசிஎஸ், ஒரு இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி ஸ்ட்ராங்கா இருந்தாலே நாடு எக்கனாமி வந்து டெவலப் ஆயிடும். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சிட்டின்னு ஒரு ஏரியா நல்லா இருந்தா போதும், சர்வீஸ் செக்டர்ல உங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுத்துடலாம். ஸோ இதான் வந்து சர்வீஸ் செக்டர்ல இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ம் சென்ட்ரிக்கா தான் இருக்கே தவிர இது வந்து ஒரு சிஸ்டம் சென்ட்ரிக்கா இல்லை. ஸோ அதனால அந்த சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஸ்டேட்டுக்கு அக்கறையே அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸே இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் வித்வுட் வாய்ஸ். இப்போ ஈஸியா வந்து சர்வீஸ் செக்டர் ரீலோகேட் பண்ணிக்கலாம், அவனுக்கு வந்து கவர்னன்ஸ் அங்கே இல்லைனாலும். சர்வீஸ் செக்டர் கேன் ரீலோகேட் அண்ட் பிகாஸ் தி ப்ரொவைட் ரிமோட் ஆபரேஷன் அட் லோ காஸ்ட். ஸோ அதனால வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் இன்வெஸ்ட் பண்ணிட்டானா அவன் கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணுவான், நீ ஒழுங்கா எனக்கு கவர்னன்ஸ் சரிப்படுத்து, நீ ஒழுங்கா வந்து ரோடு ஒழுங்கா போடு, நீ ஒழுங்கா இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்வான். சர்வீஸ் செக்டர் அதெல்லாம் ப்ரெஷர் பண்ண போறதே இல்லை, ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சர்வீஸ் செக்டர் அதே மாதிரி வந்து லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ், ஜியாகிரபிகலி கான்சென்ட்ரேட்டடா இல்லாததுனால
இப்போ ஒரு 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 மேனுஃபேக்சரிங் செக்டர், இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல மூடுறாங்க அப்படின்னா அந்த ஏரியால பயங்கரமான ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும். ஒரு 4 இண்டஸ்ட்ரி ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அங்க வந்து எக்கனாமிக் க்ரோத்தை அதை ஜோல்ட் பண்ணும். 4 சர்வீஸ் செக்டர் கம்பெனி மூடிட்டு போனா ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது ஜாகிரபிக்கலி ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட்டடா இல்லை, அது டிஸ்பர்ஸ்டா இருக்க எம்ப்ளாயிஸ். இப்போ நீங்க பெங்களூர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து கன்னட பேசுறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் சிட்டில சொல்றேன், எலக்ட்ரானிக் சிட்டி ஹேஸ் லெஸ் நம்பர் ஆஃப் கர்நாடகா பீப்புள். அதுதான் வந்து நீங்க வந்து நோட் பண்ணும். ஏன்னா நாட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் தி ஆல் தி ஸ்டேட்ஸ் வந்து வேலை செய்யறாங்க. ஸோ அப்போ அங்க ஒரு கம்பெனிக்கு வேலை போகுதுன்னா கர்நாடகாவில் ஜாப் லாஸ் இல்லை, இந்தியாவில் அந்த ஜாப் லாஸ் டிஸ்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் புரியுதா? ஸோ அப்படி இதுதான் இதோட இருக்கிற ஆங்கிள். ஸோ அது மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிலையும் பெருசா அது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸ்கில் பேஸ்டு காம்படிஷன். ஸோ இங்க வந்து காம்படிஷன் வந்து ஸ்கில் பேஸ்டா தான் இருக்கு, பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டா இல்லை, கவர்னன்ஸ் பேஸ்டா இல்லை. கவர்னன்ஸ் பேஸ்டா இருக்கிற நாட்டில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், மேனுஃபேக்சரிங் வரும். சர்வீசஸ் காம்படிட்டிவ்னஸ் டிமாண்ட்ஸ் மெயின்லி ஆன் ஹியூமன் கேபிட்டல், ஃபர்மோடைய கல்ச்சர் அண்ட் ரெப்புடேஷன், வேர் சிஸ்டம் குவாலிட்டி மேட்டர்ஸ் மார்ஜினலி. ஆனா மேனுஃபேக்சரிங்ல அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. India shows that strong services export can coexist with weak uneven institution. இந்தியாவே இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு கடைசியா சொல்றாரு. ஆரம்பத்தில் இந்தியா பத்தி பேசவே இல்லை. இது எல்லாத்துக்கும் நான் போன வருஷம் நமக்கு திட்டணும், நாகு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரு, சும்மா வந்து படம் ஓட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த வாட்டி நல்லா நிறைய இடத்துல நல்லா உண்மையான விஷயங்களை பேசியிருக்காரு. அதுதான் எக்கனாமிக் சர்வேயோட வேலை. நீ பிரச்சனை இதை கண்டுபிடிச்சு சொன்னாதானே அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அதுதான் எக்கனாமிக் சர்வேயோட வேலை. பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா ஆகும்? பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையை கரெக்ட் பண்ணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஜென்யூனான டெமோக்ரஸியோட ஐடென்டிட்டி. அன்கம்ஃபர்டபிள் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ சர்வீஸ் எக்ஸ்போர்ட் மே டிலே ரிஃபார்ம்ஸ். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரிஃபார்ம் பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுவே இல்லை. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் ஃபார் growth and forex but are structurally incapable of forcing system for upgrading. Hence manufacturing matters அப்படிங்கிறது தான் இதுல சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ அதனால மேனுஃபேக்சர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேலே வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து நிறைய வந்து சர்வீஸோட யூஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ சர்வீஸ் செக்டரோட இங்க வாங்க, உங்களால தான் லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா செட்டில் ஆகுங்க. ஸோ சர்வீஸ் செக்டர்ல வந்து என்ன நடக்குதுன்னா, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது செகண்டரி செக்டர் பீப்புள் தே ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸோடைய சப்போர்ட் வந்து யூஸ் பண்றதுனால there is this process called servicification of manufacturing. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் சப்ளை செயின்ல ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து நம்பி இருக்காங்க. லைக் சிம்பிளா ஆரம்பிக்கணும்னா டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ், கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த ஆர் இன்டர்னல் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் டேல ஏகப்பட்ட அதர் சர்வீசஸ் ஆட் ஆயிடுச்சு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான நீடு வந்து இண்டஸ்ட்ரீஸ்லயே இருக்கு. அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர், இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூ நீட் அ சாஃப்ட்வேர். இப்போ வந்து நீங்க வந்து சிம்பிளா யோசிக்கணும்னா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. ஒரு கார், அந்த கார்ல வந்து இன்டர்னலா ஃபுல்லாவே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கு. ஸோ அப்போ செல்ஃப் டிரைவிங் கார் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இட் இஸ் ரன்னிங் த்ரூ அ ஏஐ கண்ட்ரோல்டு சாஃப்ட்வேர். ஸோ யூ நீட் அ சர்வீஸ் செக்டர் சப்போர்ட் ஆஃப் ஏஐ அண்ட் ஒரு ஐடி கம்பெனியோட சப்போர்ட்ல அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுனால அந்த காருங்கிற அந்த ப்ராடக்ட். அப்போ அந்த காரை தயாரிக்கிறவருக்கு சர்வீஸ் செக்டர் தேவை. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ற கம்பெனிஸ் தன்னோட ப்ராடக்டை வேல்யூ ஆட் பண்றதுக்கு நிறைய சர்வீசஸை பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசஸ் தான் சர்விசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சர்விசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு எக்கனாமிக்கல் வேர்டு தான். சர்விசிஃபிகேஷனுங்கிறது கூகுள்ல டிக்ஷனரி சர்ச் பண்ணிட்டு அப்படி ஒரு வேர்டே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் அதுக்குள்ள சர்ச் பண்ணிட்டார். ஆனா அந்த வேர்டு வந்து எக்கனாமிக் வேர்டு. அதான் வந்து சர்விசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங். சர்வீசஸ் ஆர் இன்க்ரீசிங்லி integrated into the manufacturing through activities such as design, R&D, logistics, software development and professional services. So இந்த மாதிரி வந்து டிசைன், R&D, லாஜிஸ்டிக்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நடக்கிறதுனால இதுதான் சர்விசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மேனுஃபேக்சரிங் இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் டெக்னாலஜி ஓரியன்டட், டேட்டா இன்டென்சிவ். ஸோ இதுல வந்து ஐசிடி, ஃபினான்ஸ், கம்ப்ளைன்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தட் ஆக்சுவல் பார்ட். இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இது ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம். The word servicification of manufacturing is best defined by which of the following அப்படிங்கிறது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கலாம். மெயின்ஸ்லேயும் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ஏன் இதுக்கான வாட் இஸ் ஆல் தி ட்ரெண்ட்ஸ் விச் இஸ் ஹேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் இன் வேல்யூ ஆடட். ஸோ ட்ரேட் இன் வேல்யூ ஆடட் அப்படிங்கிற டிவா, இது டிஐவிஏ அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். டிவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேல்யூ அடிஷன். இப்போ ஒரு கூடோட ட்ரேட்ல அந்த வேல்யூ அடிஷன் ப்ராசஸ்ல சர்வீஸ் செக்டரோட ஷேர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் எவ்வளோ,
ஒரு பர்டிகுலர் கூடு தயார் ஆகும்போது ஒவ்வொரு செக்டரோட ஷேர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது தான் டிவா. இந்த டிவா வேல்யூ வந்து நீங்க லேட்டஸ்ட் டைம்ல நடக்கிற கூட்ஸோட டிவா வேல்யூ எடுத்து நம்ம பார்த்தா அதுல சர்வீஸ் செக்டரோட ஷேர் அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு பொருளை இப்ப நீங்க தயாரிச்சாலும் அதுக்கு சர்வீஸ் செக்டரோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. இந்த டிவா அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர் கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். வாட் இஸ் ட்ரேட் இன் வேல்யூ ஆடட்? டேட்டா ஷோஸ் தட் சர்வீஸ் கான்ட்ரிபியூட் மோர் டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ். மேனுஃபேக்சரிங்ல நம்ம பண்ற எக்ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சர்வீஸ் செக்டரோட நெசசிட்டிஸ் இருக்கு. 1/3 இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து 33% இருக்கு டெவலப்டு நாடுகள்ல. டெவலப்பிங் நாடுகள்ல 25%, 1/4 வந்து இருக்கு. இந்தியாவில் வந்து இந்த எவிடன்ஸ் என்ன இருக்குன்னா, அட் ஃபர்ம் லெவல் கிரேட்டர் யூஸ் ஆஃப் சர்வீசஸ் இஸ் பாசிட்டிவ்லி அசோசியேட்டட் வித் எக்ஸ்போர்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த செக்டர்ஸ்லாம் அதிகமான சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கோ அந்த செக்டர்ல எக்ஸ்போர்ட் க்ரோத் இப்போ நல்லா நடக்குதான். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹை அண்ட் பொருளாக வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ டிவா ரிசல்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இதுல நம்ம இது யார் இந்த டிவா வந்து குளோபல் லெவலில் கால்குலேட் பண்றாங்கன்னா OECD இஸ் கால்குலேட்டிங் திஸ் டிவா. டொமஸ்டிக் சர்வீஸ் வேல்யூ ஆடட் ஃபார்ம்டு கிட்டத்தட்ட 17% ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் வேல்யூ. மேனுஃபேக்சரிங் கூட்ஸோட எக்ஸ்போர்ட் வேல்யூல கிட்டத்தட்ட 17% வந்து சர்வீஸ் செக்டரோட ஷேர். இதான் வந்து நம்ம டிவா அப்படின்னு சொல்றோம். இம்ப்ரூவ்மெண்ட் இன் லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட், ICT, இந்த மாதிரி வேர் ஹவுசிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் நம்ம வந்து பார்க்குறோம். Servicification thus highlights that complementarity. So இந்த servicification ஆறதுனால இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் டிபெண்டன்ட் மேனுஃபேக்சரிங் அந்த செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா மேனுஃபேக்சரிங் ஜிடிபி அதிகமாகும், சர்வீஸ் ஜிடிபி அதிகமாகும், கண்ட்ரியோட க்ரோத்தும் அதிகமாகும், எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும். ஸோ சர்வீசிஃபைடான மேனுஃபேக்சரிங் செக்டர் கூட்ஸை தயாரிச்சு இருக்கிற நாடோட எக்ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமாகுது. ஸோ அப்போ இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும்னா இந்த மாதிரியான செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த கான்செப்ட் ட்ரேட் இன் வேல்யூ ஆடட். இது வந்து OECD குளோபல் லெவல்ல கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து எக்கனாமிக் சர்வேல பேசியிருக்காங்க. ஸோ கிளியரா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டிவிஜுவல் சர்வீசஸ். இப்போ நம்ம சர்வீசஸ் உடைய ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம், எப்படி வந்து சர்வீஸ் செக்டர் நடந்துச்சு. அதுல இந்தியாவில் 2 கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பார்த்தோம். இப்போ இண்டிவிஜுவல் சர்வீசஸ் ஒவ்வொரு சர்வீசஸா எடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூரிசம் சர்வீசஸ். இது வந்து 5 எடிட்டர்ஸ்ல 206ல நம்ம இப்பதான் லேட்டஸ்டா டிஸ்கஸ் பண்ணோம். சசி தரூர் எழுதுன அந்த ஆர்டிகல். ஸோ அதுலயும் நம்ம சர்வீஸ் டூரிசம் ஆஃப் இந்தியாவை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுல ஒரு மெயினா பேசுனது என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இமேஜ் அண்ட் இந்தியா இட் செல்ஃப் அப்படின்னு 3 ஐங்கிறது சொன்னாரு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொன்னேன். இந்தியாவில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வராருன்னா டூரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவ் கிளீன் இமேஜ் கொடுக்கணும். Cleanliness and sanitation is very important part of it. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் இந்தியாவில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, டாக்ஸில போறப்போ, ரோட்ல நடந்து போறப்போ, ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல போறப்போ அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் டூரிசம் இஸ் பேக் போன் செக்டர். இன்டர்நேஷனல் டூரிசம் இது வந்து ஒரு முக்கியமான செக்டரா வந்து நம்ம இந்தியன் எக்கானமில இருக்கு. ஆனா இன்னும் ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸை ரீச் பண்ணவே இல்லை. சர்வீசஸ்ல இன்னும் ப்ரீ பேண்டமிக் லெவல்ல ரீச் ஆகாத ஒரு சில செக்டர்ஸ் பிளஸ் டூரிசமும் ஒன்று. பேண்டமிக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு இன்னும் வரைக்கும் நம்ம வந்து இன்டர்நேஷனல் டூரிசம்ல ரீச் ஆகல. டொமஸ்டிக்ல ரீச் ஆயிட்டோம், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ல இன்னும் ரீச் ஆகல. ஃபினான்ஷியல் இயர் 24ல வந்து டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர் கான்ட்ரிபியூட்டட் 5% டு ஜிடிபி விச் இஸ் க்ளோஸ் டு ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். கிட்டத்தட்ட வந்து 8 crore ஜாப்ஸ் வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இட் இஸ் கிரியேட்டிங். நம்ம எடிட்டோரியல்ல கூட பார்த்தோம், டூரிசம் இஸ் ஹேவிங் a huge potential to create jobs. சர்வீஸ் செக்டர்ல லேபர் இன்டென்சிவான சர்வீஸ் வந்து டூரிசம். ஏன்னா வெறும் அந்த டெஸ்டினேஷன்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்டினேஷன் சுற்றி எத்தனை கடைகள் வரும், ஹோட்டல்ஸ் வரும், லாட்ஜஸ் வரும், டிராவல். ஒரு டூரிஸ்ட் வந்து ஏர்போர்ட்ல இறங்கினதுலேருந்து இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுலேருந்து அந்த டெஸ்டினேஷன்ல போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா செக்டர்ஸ்க்கும் அது இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வெறும் வந்து கைடு, டூரிஸ்ட் கைடு, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் லொகேஷன்ல வேலை செய்யறவங்க மட்டும் கிடையாது. ஸோ அந்த அக்ளாமரேஷன் எஃபெக்ட் வந்து ஹையா இருக்கும் டூரிசம்ல. ஸோ அதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். கன்சிஸ்டன்ட் வித் திஸ் growth, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் earnings. ஸோ டூரிசம் செக்டர்ல 35 பில்லியன் வரைக்கும் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் வந்து டூரிசம்ல ரொம்ப இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது மெடிக்கல் டூரிசம். ஸோ மெடிக்கல் டூரிசம்ல ஒரு முக்கியமான ஹப்பா வந்து இந்தியா வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. இட்ஸ் ஹை வேல்யூ, நான் சீசனல். மிச்ச டூரிசம்லாம் சீசனலா இருக்கும், ஆனால் மெடிக்கல் டூரிசம் இஸ் நான் சீசனல். நான் சீசனல்லாம் 365 நாளும் இதுக்கு டிமாண்ட் இருக்கு. இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு, அப்பதான் டிமாண்ட் இருக்கும். ஆனால் மெடிக்கல் டூரிசம்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கு. ஸோ மெடிக்கல் டூரிசம்னா என்ன, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறது. இப்போ இங்க நிறைய பேர் எஜுகேஷனல் டூரிசம்ல இருக்கீங்க. எஜுகேஷனல் டூரிசம் கிடையாது, அது படிக்க வந்திருக்கீங்க. ஸோ ஆனா என்னதுன்னா மெடிக்கல் டூரிசம்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக போறது. அந்த மாதிரி மெடிக்கல் டூரிசம்க்கு ஒரு அஃபோர்டபுள் குவாலிட்டி ஹெல்த் சர்வீசஸ் கொடுக்குற நேஷனா இந்தியா இப்போ எமர்ஜ் ஆயிருக்கும்.
எஸ்பெஷலி வந்து அதுல சென்னை இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹப். சென்னை, ஹைதராபாத், மும்பை மூணுமே வந்து ஒரு முக்கியமான ஹப். அண்ட் சென்னை இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹப். ஏன்னா ரெப்யூட்டட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க வளர்ந்துருக்கிறதுனால. ஸோ மெடிக்கல் டூரிஸ்ட் அரைவல் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ். 2009 1 lakh இருந்தது, இப்போ 6 lakh வருது. எவ்ரி இயர் ஆவரேஜா 6 லட்சம் பேர் இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வராங்க வெளிநாட்டுல இருந்து. எந்தெந்த நாட்டுல இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தான். அவங்க தான் வந்து நிறைய வராங்க. டிஸ்பைட் அக்கௌண்டிங் ஃபார் தி மாடஸ்ட் ஷேர்ஸ் ஆஃப் டோட்டல் அரைவல்ஸ், மெடிக்கல் டூரிஸ்ட் ஜென்ரேட் ஹையர் பெர் விசிட் ஸ்பெண்டிங். பெர் விசிட் ஸ்பெண்டிங்னா ஒரு நார்மல் டூரிஸ்ட் வந்து செலவு பண்றத விட இவங்க அதிகமாக செலவு பண்றாங்க. அப்போ நமக்கு அதிக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இதுக்கு பெர் டூரிஸ்ட் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த செக்டரை வந்து நம்ம இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு இம்ப்ரூவ் பண்றது என்ன பண்ணணும்? எந்தெந்த நாடுகள்ல இருந்து நமக்கு அதிக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நாட்டுக்கு ஃபிளைட் கனெக்டிவிட்டி, இ விசா அரைவல், இந்த மாதிரியான விஷயங்கள் எமிகிரேஷன்ல ஈஸ் கொண்டு வரணும். ஈஸ் ஆஃப் டிராவல் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த நேஷன் வந்து மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் வந்து வராங்க. ஸோ அடுத்ததா வந்து இன்னும் வந்து இது சசி தரூர் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார், காலங்காலமாக நம்ம பேசுறது. இந்தியாவில் டூரிசம் பொட்டன்ஷியல் இஸ் வெரி இம்மென்ஸ் பட் இட் இஸ் நாட் ரீப்டு ஃபுல்லி. என்டையர் வேர்ல்டோட ஒரு அக்ளாமரேஷன், ஒரு கெலிடோஸ்கோப் ஆஃப் கல்ச்சர் தான் வந்து இந்தியா அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். கெலிடோஸ்கோப் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்தியாவில். ஆனால் இன்னும் நம்ம அது வந்து ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு சுவிட்சர்லாண்டும் இருக்கு, ஒரு யூரோப்பும் இருக்கு, ஒரு ஐலாண்டும் இருக்கு, ஒரு டெசர்ட்டும் இருக்கு, ஒரு ஃபாரஸ்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்தியாவுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி நான் ரீல் கூட பார்த்தேன், அது நல்லா இருந்தது. இந்த மாதிரி இந்தியன் லொகேஷனை காட்டிட்டு திஸ் இஸ் நாட் சுவிட்சர்லாந்து, திஸ் இஸ் காஷ்மீர், அது உங்களுக்கு வந்ததா? அதுதான் அந்த ரீல் தான். அந்த ரீல் வந்து அதுதான் இந்தியா. அப்படி இருக்கிறப்போ அதை எப்போ நம்ம ரீட் பண்ண போறோம்? ஸோ அப்போ அல்காரிதம்ல, அப்போ உங்க அல்காரிதம்ல நானும் இருக்கேன், சந்தோஷம் தான். சரி, நிறைய நான் பார்க்குற ரீல் நீங்க பார்க்கறது இல்லை, அதனால கேப் ஆகுது. இப்போ அந்த மாதிரி எது வந்து ஃபியூச்சர்ல அதிக பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா ஹைக்கிங் ட்ரெயில்ஸ். இந்தியாவில் வந்து ஹில் நிறைய இருக்கிறதுனால ஹைக்கிங் டூரிசம்னே ஒன்று தனி டூரிசம் இருக்கு. அப்பப்போ 4 பேர் கிளம்பி மலை ஏறி போறது. அது ரேண்டமா மலை ஏறி போகக்கூடாது, இதுக்குன்னு ஹைக்கிங் ரூட்னு இருக்கு. ஹைக்கிங் டூரிசம்னா என்னதுன்னா ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு பேஸ் கேம்ப்ல இருந்து சம்மிட் லெவல் வரைக்கும் ரூட்டை வந்து போடணும். ஸோ பேஸ் கேம்ப் டு சமிட் லெவல், நடுவில் வந்து நிறைய ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ரூட்டை ரெடி பண்ணி அங்கே ஒரு அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி அதை ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறது. அந்த மாதிரி மலையால நம்ம நாட்டில் ஊருக்கு ஒரு மலை இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஹைக்கிங் டூரிசம் வந்து இன்னும் ஹியூஜ் பொட்டன்ஷியல் வந்து யூஸ் இல்லாமலே இருக்கு இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபாரஸ்ட் அண்ட் ரிவர் எக்கோ டூரிசம்க்கு வந்து அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. கேம்ப் ஸ்டேஸ் அண்ட் ஃபாரஸ்ட், இந்த கேம்ப் ஃபயர். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்டேஸ். ஹோம் ஸ்டேஸ்னா என்னதுன்னா வீட்லயே வந்து ஒரு ஏர்பிஎன்பின்னு சொல்றீங்களா, வீட்லயே வந்து ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி கட்டி அங்கேயே வந்து ஒரு டூரிஸ்ட், இப்போ அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்ல உங்க வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ்ல இன்னொரு குட்டி ஒரு ரூம் கட்டி டூரிஸ்டுகள் வந்தா தங்கறதுக்கு அப்படின்னு அது வந்து வாடகைக்கு விடுறாங்க, ஏர்பிஎன்பி மாதிரி. ஸோ அதுக்கு ஆப் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ் வரதுனால அது வந்து அங்க இருக்கிற ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்கம் சப்போர்ட்டா இருக்கு. அடுத்து வந்து மெரினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மெரினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம மெரினா பீச் இல்ல, மெரினா டூரிசம்னா என்ன அப்படின்னா கடல் சார்ந்த டூரிசம். இந்தியா வந்து இட் இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன்ஸ் அமாங் மேஜர் நாடுகள்ல. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லஸ்டா யூஸ் பண்ணணும். ஸோ மெரினா டூரிசம்னா என்ன அப்படின்னா இந்த யாட்ச் டூரிசம். யாட்ச் டூரிசம்னா என்ன? இப்போ நீங்க வந்து ஒரு சில படம், இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ல வெறும் யாட்ச் இருக்கும், அதுல வந்து ஃபுல்லா யாட்சஸ் தான் இருக்கும். ரேண்டமா அதுல என்னன்னா அங்க போய் ஒரு யாட்ச் எடுத்து நீ அப்படியே நடுக்கடல்ல போயிட்டு சுத்திட்டு வரலாம். அதுல வந்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணுவாங்க நடுக்கடல்ல ஊட்டி போயிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சரி வாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இது ஆக்சுவலி இந்தியாவில் வந்து பெருசா இல்லை. இந்தியாவில் வந்து நான் இந்த மாதிரி யாச்சஸ் நிறைய பார்த்தது பாம்பேல பார்த்தேன். கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்துல நிறைய அது கொஞ்சம் இருக்கு, ஏன்னா அங்க எலிஃபென்டா கேவ்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஆனா வந்து இந்த மாதிரி வந்து ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு. அடுத்ததா வந்து ரெகட்டா, கடைசியா ஒன்று இருக்கு பாருங்க ரெகட்டான்னு. இதுக்கு வந்து ரெகட்டானா என்ன அப்படின்னா அந்த செயில் ரேஸ். அவ்வளோ கடல் வச்சிருக்கோம், இங்க சர்ஃபிங் இருக்கா, செயிலிங் இருக்கா? கிடையாது. செயிலிங்க்குலாம் ஒலிம்பிக்ஸ் இருக்கு, காம்படிஷன்ஸ் இருக்கு, ரேஸ் எல்லாம் வைப்பாங்க. நம்ம ஊர்ல யாராலையும் கடல் ஓட்ட முடியாது. ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜ் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி வச்சிருந்தோம், சோலா டைம்லயோ மராத்தா எம்பர்லயோ. ஸோ மராத்தா நேவி, சோலா நேவின்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு செயிலில் வந்து நம்ம வந்து ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே இந்தியா இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த ரெகட்டாங்கிறது அந்த செயிலிங் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட், அந்த செயில் போட்ஸ்ல அப்படியே ஓட்டிட்டு போறது. ஒரு சர்ஃபிங்ல இந்தியன்ஸ் யாராவது இருக்காங்களா குளோபல் லெவல்ல? இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அதுக்கான ஒரு ஃபியூவல் ஏரியா, மூரிங்ஸ்னா இந்த மாதிரி கடல்ல இருக்கிற ஹார்பர் செட்டிங்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மெரினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி மெரைன் டூரிசமை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் வந்து சொல்றாங்க. ஸோ கிளியரா இது டூரிசம் செக்டர்.
அடுத்து வந்து ஐடி அண்ட் ஐடிஎஸ். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எனேபிள்ட் சர்வீசஸ். ஸோ இது வந்து இதுல வந்து புது பொட்டன்ஷியல். இதுல எக்ஸிஸ்டிங்கா நம்ம கால் சென்டர் பார்க்குறோம், சாஃப்ட்வேர் பார்த்துட்டோம், ஐடி கம்பெனிஸ் பார்த்துட்டோம். இது லேட்டஸ்ட் எதுனா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். இதுவும் வந்து ஒரு 4-5 வருஷமா எக்கனாமிக் சர்வேல நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஜிசிசி. ஜிசிசினா என்ன? ஸோ நம்ம ஆரம்பத்தில் இந்தியாவில் வந்து சர்வீசஸ், இப்போ இந்த சர்வீசஸோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும்போது கால் சென்டர்ஸ் தான் வருது. ஃபோன் எடுத்து ஹலோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குற அந்த வேலை தான். அதனால கால் சென்டர் ஜாப்ஸ் வந்துச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல, ப்ராடக்ட்ஸ்ல, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல, அப்புறமா வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி வந்து அது டெவலப் ஆச்சு. இன்னைக்கு வந்து அதோட அடுத்த கட்டம் ஹை எண்ட் சர்வீசஸ். ஹை எண்ட் சர்வீசஸ்க்கான ஹப்பாவும் இந்தியா மாறுறதுக்கு தான் இந்த ஜிசிசி அப்படிங்கிற இந்த கான்செப்ட். குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருங்கிறது இட்ஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஓட புது டைப். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட நிறைய வேரியன்ட்ஸ் மாதிரி இது ஒரு வேரியன்ட், ஒரு ஐடி காரிடார் மாதிரி. ஐடி காரிடார்லயே ஹை எண்ட் ஐடி சர்வீசஸ் கொடுக்குற ஒரு காரிடார், அதான் வந்து ஜிசிசி. ஸோ இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல உங்களுக்கு ஹை எண்ட் சர்வீசஸோட இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிஃப்ட் சிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து மல்டிநேஷனல் ஃபார்ம்ஸ் உடைய கிஃப்ட் சிட்டி இஸ் ஒன்லி ஃபார் ஃபினான்ஸ், அந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிலும் இருக்கிற சர்வீசஸ் இதுல உங்களுக்கு இருக்கும். ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஆர்என்டி, ரிசர்ச், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சர்வீசஸ் தானே. இந்த மாதிரியான சர்வீசஸை டெவலப் பண்ற ஏரியாவுக்கு வந்து இந்தியா வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அதோட நம்பர்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர் ஆஃப் ஜிசிசிஸ் வந்து 2019ல 1400 வந்து இப்போ 1700 இருக்கு. இந்தியா ஃபுல்லா 1700 ஜிசிசிஸ் இருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாடு இதுலயும் வந்து ஒரு மெயின் ஹப்பா டெவலப் ஆயிட்டு இருக்கு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். போன வருஷம் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல அதுக்கு பேசியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேலையும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து இதுல ஹெட் கவுண்ட், நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் தர், 19 lakh people ஆர் ஒர்க்கிங் ஆல்ரெடி இன் தி ஜிசிசிஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியா இஸ் அ நியூ ஜிசிசி ஹப் இன் தி வேர்ல்டு. இது மூலமா ஆல்ரெடி 64 பில்லியன் ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஹை அண்ட் சர்வீசஸ் இந்தியா இன்னும் கேப்சர் பண்ணி இதுல இன்னும் ஒரு முக்கியமான குளோபல் லீடரா நம்ம எமர்ஜ் ஆகணும். ஸோ அதான் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சர்வீசஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது எழுதுறதுக்கு. ஸோ இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க, சார் அக்ரிகல்ச்சர் நடத்தீங்க, இண்டஸ்ட்ரி நடத்தீங்க, சர்வீசஸ் நடத்தவே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இப்போதான் நடத்திட்டு இருக்கேன், அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எக்கனாமிக் சர்வே இருக்கிறதுனால தான் நான் அந்த டாபிக்ல இங்க நடத்திடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் சர்வீசஸ், வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சென்டர்ஸ். அடுத்து எமர்ஜிங் ஏரியா ஆஃப் சர்வீஸ் செக்டர் எது அப்படின்னு பார்த்தா டேட்டா சென்டர்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் டேட்டா சென்டர்ஸ்? இப்போ டேட்டா தான் வந்து ஃபியூச்சர், ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டு வருது. நீங்க இப்போ டிஜிட்டல்னா நம்ம பண்றது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளவுட்ல மெமரியில ஸ்டோர் ஆயிருக்குல்ல. இப்போ உங்களோட கூகுள் டிரைவ் எடுங்களேன், 15 GB தரான் எல்லாருக்கும் ஃப்ரீயா. நானே ஒரு 15 ஐடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 15 × 15 225 GB நானே வந்து கூகுள்ல வச்சிருக்கேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ இத்தனையுமே ஏதோ ஒரு இடத்துல, இப்போ எனக்கு அது கிளவுடு, ஆனா அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெமரியில அந்த இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குல்ல, ஏதோ ஒரு மெமரி சிப்புக்குள்ள. அந்த மாதிரியான சென்டர்ஸ் தான் டேட்டா சென்டர்ஸ். இட்ஸ் லார்ஜ் சர்வர்ஸ் வித் ஹியூஜ் மெமரி. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னென்னலாம் இருக்கும். ஒரு டேட்டா சென்டர்ல என்னென்னலாம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த மாதிரி கிளவுடோடைய பிசிக்கல் ஸ்டோரேஜ் சென்டர். ரெண்டாவதா இந்த டேட்டா சென்டர்ஸ்ல என்ன இருக்கும்னா, லார்ஜ் அல்காரிதம்ஸ் எல்லாம் ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸர்ஸ் இருக்கும், ஜிபியூஸ், கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சாட் ஜிபிடியில் நீங்க ஒரு கூகுள் சர்ச் போட்ட உடனே அது இமீடியட்டா அந்த ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குதுல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆயிருக்கும்ல ஒரு சிபியூல. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராசஸ் பண்றீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் வந்து சிபியூ வந்து ஒர்க் பண்ணுது. அந்த மாதிரி நீங்க டிஜிட்டல்ல பண்றதெல்லாம் ஏதோ ஒரு சிபியூ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சிபியூஸ் வந்து டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் தான் இப்போ வந்து பயங்கரமான டிமாண்ட்ல பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இப்போ இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டேட்டா ஜென்ரேஷன் நேஷன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு இருக்கிறப்போ, ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இந்தியாவில் இல்லை. அப்போ இந்தியன்ஸ் இவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்றோமே, இந்த டேட்டாலாம் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு ஆர் யூரோப்ல இருக்கு. நம்மளோட ஜென்ரேட் பண்ற இந்தியாவில் நம்ம ஜென்ரேட் பண்ற டேட்டாலாம் அங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்தியாலே வந்து இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுல வந்து பாக்குறோம். ஸோ டேட்டா சாவர்னிட்டி அப்பதான் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம டேட்டா நம்ம இந்தியா, அப்போ நிறைய டேட்டா சென்டர்ஸ் இங்கே இருந்தாலும் அந்த டேட்டாவில் இங்கே ரீடைன் பண்ண முடியும். ஏன்னா ஃபேஸ்புக்கோட சர்வர் அங்கே இருக்கும், கூகுளோட சர்வர் அங்கே இருக்கும். அப்போ கூகுளோட சர்வர் இங்கே வந்தால் தான் அந்த கூகுள் டேட்டாலாம் நம்மளது இங்கே இருக்கும். அதுதான் இப்போ சுந்தர் பிச்சை விசாகப்பட்டினத்தில் கட்டுறன்றாரு. ஸோ தட் அப்போ நமக்கு வந்து டேட்டா சாவர்னிட்டி வந்து கிடைக்கும். டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ டிஸ்பைட் ஜென்ரேட்டிங் 20% ஆஃப் தி வேர்ல்ட் டேட்டாவும் 1/5 ஆஃப் குளோபல், ஏன்னா 17% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும், 20% டேட்டா கூட ஜென்ரேட் பண்ணலன்னா எப்படி? India hosts only 3% of data centers.
ஸோ 20% ஆஃப் டேட்டா ஆஃப் தி வேர்ல்டு நம்ம தான் ஜென்ரேட் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஆனால் 3% தான் இருக்கு. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து டிஜிட்டைசேஷன், இதெல்லாம் தான் அது காரணம். ஸோ வேர்ல்டில் வந்து 11,000 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட 150 தான் இருக்கு. 150 தான் அதில் இந்தியாவில் இருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி எனர்ஜி இன்டென்சிவ். நம்ம டேட்டா இதோட எனர்ஜி இன்டென்சிட்டி பற்றி நம்ம நிறைய எடிட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு டேட்டா சென்டர் எவ்வளோ எனர்ஜியை யூஸ் பண்ணும், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கூட கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஒரு லேப்டாப்பே எவ்வளோ சூடாகுதுன்னா இது எவ்வளோ சூடாகும். அப்போ யூ நீட் ஹை அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன், கூலிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த டேட்டா சென்டர்ஸ் தான் அடுத்த சர்வீஸ் செக்டர் விச் வி ஹேவ் டு ஃபோக்கஸ். அதை இந்தியா கொண்டு வரணும். ஆல்ரெடி அமேசான் அண்ட் கூகுள் போத் ஆஃப் தெம் ஹேவ் பிளான் டு ஸ்டார்ட் ஒன். அடுத்து வந்து ஜென்ரேஷன் ஏஐ, ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ், இதான் வந்து அடுத்த சர்வீஸ் செக்டர்ல பூமார ஹைரியா. நம்ம நியூ ஃப்ரான்டியர் போகணும்னு நான் சொல்றோம்ல, ஸ்டெபிலிட்டி வந்துச்சு, அடுத்து நியூ ஃப்ரான்டியர். இந்த நியூ ஃப்ரான்டியர்ஸ் தான் இதெல்லாம். ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப், ஸ்டார்ட் அப்ஸ்லேயே வந்து இந்த ஜென் ஏஐனா எதுனா ஜெனரேஷன் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நம்ம சாட் ஜிபிடி பார்க்குறோம்ல, அதுவே ஒரு கண்டென்ட். ஏஐல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ரோபோவும் ஏஐ தான், செல்ஃப் டிரைவிங் கார்ஸும் ஏஐ தான், ஒரு ட்ரோனும் ஏஐ தான். அதே மாதிரி சாட் ஜிபிடியில் நீங்கள் ஒன்று கேட்டால் அதுவே ஒன்று. இப்போ நான் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம், இப்போ யூடியூப்ல என்னோட சேனலெல்லாம் தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே ஏஐல வாங்குற தம்ப்நெயில் தான். ஸோ அப்போ அதுவாக ஒன்று ஜெனரேட் பண்ணுதுல, ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுது, ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுது, ஒரு வீடியோவை, ஒரு ஆடியோவை, அதை தான் ஜென் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸ் தான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஹையஸ்ட் பூமில் இருக்கு அமாங் ஏஐ பிகாஸ் ஆஃப் சாட் ஜிபிடி ரெவல்யூஷன். ஸோ டீப் டெக் கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்சிங் 78% ரைஸ் இன் தி ஃபண்டிங். இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு தான் 78% ரைஸ் ஆயிருக்கான் ஃபண்டிங். இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ஆஃப் ஜென் ஏஐஸா இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஜென் ஏஐஸ்ல இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல நமக்கு ஒரு சாட் ஜிபிடி வேணும். அடுத்து இதுல வந்து நமக்கு வந்து ஒரு கூகுள் வேணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வரணும். சர்வம் ஏஐ பத்தி கூட ஏஐ சமிட்ல பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தாரு. ஸோ அதை பத்தி பார்ப்போம், அடுத்த எடிட்டோரியல்ல நம்ம ஏஐ சமிட் பத்தி பேசுவோம். Within this, generative AI segments has experienced the rapid growth. Threefold, கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு ஏறி இருக்கான் இந்தியாவில் வந்து ஜென் ஏஐ பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ். ஆக்சுவலி இந்த ஜென்ரலா வந்து நான் மேல இந்த 35,000ங்கிறது வந்து டெக் ஸ்டார்ட் அப்ஸ். 35,000 டெக் ஸ்டார்ட் அப்ல ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து 850 தான். 35,000 ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப்னு சொல்றேங்கிறது தப்பு. 890 ஜென் ஏஐ ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் ஹியூஜ் நம்பர். ஸோ இந்தியா ஸ்ட்ரென்தனிங் கேட்போம். இப்போ இந்தியா வந்து இதெல்லாம் வரும்போது இது எல்லாம் இந்தியாவுக்கு வரணும்னா இது கூடவே இன்னொன்று வரணும், சைபர் செக்யூரிட்டி. எல்லாமே டேட்டா எல்லாமே டிஜிட்டலாக இருக்குன்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வரணும். இந்தியாவும் சைபர் செக்யூரிட்டியில் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்ம செக்யூரிட்டி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இந்தியாவோட ரேங்கிங் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து தே ஆர் ரிலீசிங் திஸ் இண்டெக்ஸ் கால்ட் குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். இதில் இந்தியா வந்து Tier 1 ரேங்கிங் கண்ட்ரியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும். Tier 2லேருந்து Tier 1 ரேங்கிங் கண்ட்ரி. ஸோ நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கும். போன வருஷமும் நல்ல ஸ்கோர், இந்த வருஷமும் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கும். ஸோ குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இதை வந்து நம்ம அப்ஸ்கேல் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம யாரை ஃபாலோ பண்ணலாம்னா சிங்கப்பூர் மாடலை ஃபாலோ பண்ணலாம். சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் சின்ஸ் 2000 they have implemented multi-year research, innovation and enterprise RIM plan. ஒரு செக்டரை நீங்க டெவலப் பண்ணணும்னா இந்த மூணும் பண்ணணும், ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் என்டர்பிரைசஸ் growth. இது மூணுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் செக்டர் வளரும். அதோட ரிசர்ச்சை ஃபண்டிங் பண்ணும். அதுல இனோவேஷனா உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வந்ததுன்னா அந்த இனோவேஷனுக்கு நீங்க இன்குபேஷன் கொடுத்து அதை ஒரு என்டர்பிரைஸா மாற்றணும், கம்பெனியா மாற்றணும். ஒரு ஐடியாவை கம்பெனியா மாத்துறது தான் ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் பிகமிங் இன்டு என்டர்பிரைஸ். ஸோ இந்த 3 ஸ்டேஜையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தான் பண்ணணும். அதுல வந்து கவர்மெண்டோட R&D இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் வித் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ அந்த நம்ம R&D பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ ஒன்று பார்ப்போம், ட்ரையாங்கிள் இண்டஸ்ட்ரி, அகாடமியா அண்ட் இண்டஸ்ட்ரி, அகாடமியா அண்ட் இவங்க சயின்டிஸ்ட், இவங்க 3 பேருடைய லிங்க் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட் ஒரு சைடு, ரிசர்ச்சர்ஸ் அவங்களாம் ஒரு யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி இவங்க 2 பேர் கூட யார் லிங்க் ஆக போறா, ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இது 3 பேருக்கு லிங்க் இருக்கிறப்போ தான் இனோவேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த 3 பேருக்குமே கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணணும். ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிச்சா? இதான் வந்து நியூ ஃப்ரான்டியர் இன் தி சர்வீசஸ். அடுத்த சர்வீஸ் செக்டர்ல ஐடிக்கு அப்புறமா நம்ம பார்க்கறது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் பத்தி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கொஞ்சம் பார்ப்போம், அது வந்து நாளைக்கு பார்ப்போம். பட் இங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டோடைய சர்வீஸ் சைடில் அது ஒரு சில டேட்டா, வெறும் டேட்டா மட்டும் இங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது வெறும் டேட்டா தான். இந்தியாவோட போர்ட்ஸ், cargo handled in Indian ports has improved. அங்க வந்து 1000 மில்லியன்ல இருந்து 1600 மில்லியன் டன்ஸ்க்கு நம்மளுடைய போர்ட்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல.
ஸோ போர்ட் கெப்பாசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்டு பை கிட்டத்தட்ட 33%, 1/3 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் வெசல்ஸ். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன? ஒரு சரக்கு கப்பல், ஒரு கூட்ஸ் கப்பல், ஒரு பெரிய ஃப்ரைட் கப்பல் வந்து ஒரு போர்ட்டுக்கு வருது. அது அந்த போர்ட்டுக்குள்ள வந்த பிறகு உள்ள வந்து அந்த கப்பல் நின்று அதுல இருந்து உள்ள இருக்கிற கார்கோ கண்டெய்னர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து திரும்ப அடுத்த ஜேர்னிக்கான புது கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏத்தி அது கிளம்புது. ஸோ உள்ள வந்ததுல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு அரை டைம். இதுதான் டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் குவாலிட்டி ஆஃப் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் கம்மியா இருந்தானா அது வந்து எஃபிஷியன்டான சிஸ்டம், பெட்டர் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கிற சிஸ்டம். ஸோ லெசர் தி டேர்ன் அரவுண்ட் டைம், மோர் எஃபிஷியன்ட் தி லாஜிஸ்டிக்ஸ் இஸ். அப்போ ட்ரேடு வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைமை குறைக்கணும். ஸோ நம்மளோட டேர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப நாளாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. நான் வந்து அது ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ 60 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 43 மணி நேரம், இப்போ வந்து 30 மணி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பரவாயில்ல. ஒரு சில போர்ட்லாம் இன்னும் 60 ஹவர்ஸ்லேருந்து இப்போ 30 ஹவர்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ், ஒரு நாள் கூட ஒரு 6 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்தியன் போர்ட்ஸில். அண்ட் இந்த வாட்டி எக்கனாமிக் சர்வீஸ் வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா வாட்டர்வேஸ். ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த பூஸ்ட் வந்து ஆக்சுவலி 2015 ஆரம்பிச்சது. நம்ம வந்து இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கு நம்ம வி ஸ்டார்டட் மெனி ஸ்கீம்ஸ். வி ரெகக்னைஸ் தி இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஹைவேஸ் மாதிரி வாட்டர்வேஸையும் நம்ம இந்தியாவில் ஒரு 115 வாட்டர்வேஸை ரெகக்னைஸ் பண்ணோம். ஸோ ரெகக்னைஸ் பண்ணதுல இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல ஃப்ரைட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ரிவர்ல இன்லேண்ட் வாட்டர்வேஸ்னா ரிவர்ஸ்ல, எஸ்டுரிஸ்ல ஆர் லேக்ஸ்ல அங்க வந்து டிரான்ஸ்போர்ட். அங்க அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்னா ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து நேஷனல் வாட்டர்வே 1 எங்க இருக்கு? பிரயாக்ராஜ் டு ஹால்டியா. ஸோ அலகாபாத் டு ஹால்டியா அப்படிங்கிறது தான் நேஷனல் வாட்டர்வே 1 வரும். நேஷனல் வாட்டர்வே 2 வந்து அசாமில் இருக்கும், சாடியா டு டூப்ரி பிரம்மபுத்திரா ரிவர்ல. நேஷனல் வாட்டர்வே 3 வந்து கேரளாவில் இருக்கும், கோட்டயம் டு ஆழப்புழா அங்கே இருக்கும். 4வது வாட்டர்வே வந்து காக்கிநாடா டு பாண்டிச்சேரி, இங்கே பெக்கிங்ஹாம் கேனல்லாம் வரும் அதில். ஸோ அப்போ இந்த மாதிரி வாட்டர்வேஸை ரெகக்னைஸ் பண்ணி அதில் டிரான்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட அது வந்து 18 மில்லியன் டன்ஸ் 2014 இருந்தது 145 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 மடங்கு. இட் ஹாஸ் grown பிகாஸ் ஆஃப் தி இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் சீயிங் ஜல் விகாஸ் மார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் போட்டாங்க. அந்த ஸ்கீம் பத்தியும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஜல் விகாஸ் மார்க் இல்ல ஜல் மார்க் விகாஸ். ஜல் மார்க், ஜல்னா தண்ணி, மார்க்னா ரோடு, தண்ணி ரோடு, விகாஸ்னா டெவலப்மெண்ட். அவ்வளவுதான் ஜல் மார்க் விகாஸ். வாட்டர்வேஸ் மார்க் ஜல் மார்க் விகாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து நேஷனல் வாட்டர்வே 1 வந்து டெவலப் பண்றதுக்காக போட்டாங்க. அடுத்து வந்து ஏவியேஷன் சர்வீசஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ் அண்ட் கார்கோல ஸ்டெடி இன்க்ரீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப பார்ப்போம். அடுத்து வந்து என்ன சொல்ல, ரயில் ஃப்ரைட் சர்வீசஸ். ஸோ நம்மளோட இட்ஸ் ரயில் ஃப்ரைட் வந்து நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், 50% காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு ரோடு. ரோடை விட இது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, ஆனா கிராஸ் சப்சிடைசேஷனால இது காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுல வந்து நம்மளோட ஃப்ரைட் சர்வீசஸ்ல நம்மளோட ட்ரெயின்ல கூட்ஸ் வண்டியில லார்ஜஸ்ட் கூட் எதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா கோல் தான். கோல் இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ஷேர், ஃபாலோட் பை அயன் ஓர், அப்புறமா சிமெண்ட், அதுக்கப்புறமா தான் அதர் ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல், அயன் ஓர், சிமெண்ட், இது 3 தான் வந்து பல்க் கமாடிட்டிஸ் லார்ஜ்லி விச் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் த்ரூ ரயில் ரூட்ஸ். ஆனா ஏன் இது மட்டும் தான் போகணும், ஏன் மற்றதெல்லாம் போக மாட்டேங்குது? ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல போய் சேர்றதுக்கு. ஆனா வந்து ஃபாஸ்டா மூவ் ஆக வேண்டிய கூட்ஸ் எல்லாம் இது ரொம்ப ஸ்லோவா போறதுனால எல்லாரும் ரோடுக்கு போயிடுறாங்க. இது ஏன் ஸ்லோவா போகுது? இது ஏன் ஸ்லோவா போகுதுன்னா நமக்கு இருக்கிற ட்ராக்ல பேசஞ்சர் ட்ரெயின் போகிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அப்போ பேசஞ்சர் ட்ரெயின் வரும்போதெல்லாம் கூட்ஸ் வண்டியை தள்ளி வச்சிடறாங்க. இப்போ கூட்ஸ் வண்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பேசஞ்சர் வண்டியை தள்ளி வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கோவம் வரும். அதுக்கு தான் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை யோசிச்சாங்க. 2007-8 டைம்ல வி நீட் டு பிரிங் இன் தி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. கூட்ஸ் வண்டிக்கு தனியா வந்து ஒரு ட்ராக் வந்து நம்ம போடணும். அதுல வந்து நம்மளுடைய ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, விச் இஸ் கனெக்டிங் பஞ்சாப் வித் கல்கட்டா. ஸோ காரக்பூர் டு லுதியானா, லுதியானா டு காரக்பூரை கனெக்ட் பண்ற அந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இஸ் இனாகிரேட்டட். ஸோ தனியா கூட்ஸ் வண்டிக்கு மட்டும் தனி ட்ரெயின். ஆக்சுவலி லுதியானா வரைக்கும் போல, இப்போ டெல்லி வரைக்கும் தான் வருது, தாத்ரி வரைக்கும் தான் வருது. தாத்ரி டு காரக்பூர் இன் கல்கட்டா தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தாத்ரி டு லுதியானா பார்ட் அதை வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் சர்வீசஸ் இம்ப்ரூவ் பண்ண வி ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ். அடுத்து வந்து டெலிகாம் சர்வீசஸ். ஸோ ஒரு சர்வீஸ் செக்டரோட பெர்ஃபார்மன்ஸஸும் யூ வில் நோ, அவ்வளோதான்.
டெலிகாம் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். தேர் இஸ் a very big revolution in the last 10 years. ஜியோ ரெவல்யூஷன் 2016. அதுக்கப்புறமா பயங்கரமான டெலிகாம் வந்து மல்டிபிள் எக்ஸ்ல க்ரோ ஆயிருக்கு. ஸோ டோட்டல் டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் கனெக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கு. டெலி டென்சிட்டினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டெலிஃபோன் கனெக்ஷன் டிவைடட் பை அந்த பாப்புலேஷன். ஸோ அதில் வரும்போது கிட்டத்தட்ட 86% வந்து போயிருக்கு. இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 101 crore. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர்ட்ட மொபைல் இருக்குங்கிறது 1.2 பில்லியன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தட்டே 2-3 இருக்கும். அதனால வந்து நீங்க 1.2 பில்லியன்னா அப்போ இந்தியாவில் இருக்க ஃபுல் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1.4ல 1.2 வந்துருச்சுன்னு இல்லை. இண்டிவிஜுவலா நீங்க அதில் அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து 100 crore வந்திருக்கு. இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறது அதுக்கு இன்னொரு டேட்டா இருக்கு. பட் இதுவே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 25 crore to 101 crore in a decade. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி டேட்டா கன்சம்ஷன் பெர் சப்ஸ்கிரைபர் 2014ல ஆவரேஜா ஒருத்தர் 62 MB தான் கன்சியூம் பண்ணாங்க. 62 GB பத்தாதேடாங்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆவரேஜ் இங்க பாருங்க, இது வந்து மந்த்லி ஆவரேஜ் யூஸ் வந்து 25 GB. ஆவரேஜா ஒரு இந்தியன் மந்த்லி 25 GB. இப்போ உங்களுக்கு எல்லாம் மந்த்லி வந்து 60 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 2 GB யூஸ் பண்றீங்கன்னா 60 GB இல்ல மந்த்லி. இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 25 GB. ஏன்னா எல்லாத்தையும் இல்ல, நம்ம பாப்புலேஷன் போட்டா கொஞ்சம் குறையும். ஸோ ஆவரேஜா வி ஆர் யூசிங் 25 GB பெர் மந்த் இந்தியாவில். அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் வேர்ல்டுலயே வந்து லார்ஜஸ்ட் டேட்டா கன்சம்ஷன் நேஷன் இந்தியா தான். சீப்பஸ்ட் டேட்டா காஸ்ட் இந்தியா தான். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டேட்டா. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். இந்தியாவில தான் வந்து இன்டர்நெட் வந்து சீப்பஸ்ட். இப்ப நம்ம பேசுறோம்ல 200 அவன் வந்து நம்மளை கொள்ளடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 750 இஸ் சீப்பஸ்ட் தான் ஃபார் இன்டர்நெட் அப்படிங்கறத நம்ம இப்ப நோட் பண்றோம். ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன் இன் பிரைசஸ் 2014ல ஒரு ஜிபிக்கு வந்து 300 இருந்தது. ஏன்னா அப்போ அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து 8.3 rupees பெர் ஜிபிக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து மிகப்பெரிய லீப் ஃபார்வர்ட். அன்லிமிட்டெட் அதெல்லாம் வந்து வந்திருக்கு. பிளஸ் இதுக்கு பாரத் நெட் இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது பாரத் நெட் ப்ரோக்ராம் 5Gக்கு என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நாளைக்கு வரும். அடுத்ததான் இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல முக்கியமா நம்ம எடுத்து பேசினது மீடியா சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் எக்கனாமிக் சர்வேல மீடியா சர்வீசஸ்ங்கிற சப்டைட்ல பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மீடியா சர்வீசஸ்ங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த எக்கனாமிக் சர்வேல மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸ் சேர்த்திருக்காங்க அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல இதோட பூம். சர்வீஸ் செக்டர்ல மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸோட ஷேர் வந்து ஏறிடுச்சு. ஏன்னா வரவங்களாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவ்வளவுதான், வேற எதுவும். இப்ப பாத்தீங்கன்னா நானும் ரேண்டமா ஒரு சேனல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப ரேண்டமா எவ்ரிவன் கேன் ஸ்டார்ட் சேனல்ல டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான சர்வீஸ் வந்து புதுசா எமர்ஜ் ஆயிருக்குல்ல. இட்ஸ் சர்வீஸ் செக்டர் தான். ஒரு புது சர்வீஸ் செக்டர் வேர் யூ ஆர் கிரியேட்டிங் கண்டென்ட் டிஜிட்டலி. ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால மீடியாவோட ஷேர் இன் தி சர்வீஸ் செக்டர் ஹஸ் பூம்ட் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். So the media entertainment sector has become the significant component of India's service economy. Audio visual production, broadcasting, digital content. இது வந்து நம்ம ஒரு சைடு தான் பார்த்தோம், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன். இதை தாண்டி வந்து அனிமேஷன் அண்ட் கேமிங் இருக்கு. கேமிங்கும் பூம் ஆயிட்டு இருக்கு, அனிமேஷன்ஸும் பயங்கர லெவல்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா இஸ் a hub for animation development. ஆல்ரெடி விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய வந்து கம்பெனிஸ் வந்துருச்சு. அட்வர்டைசிங் இன்னைக்கு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பிரிண்ட் மீடியால இருந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு மூவ் ஆயாச்சு. உங்களுக்கே புரிஞ்சிச்சா? ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான திங். அண்ட் லைவ் என்டர்டெயின்மெண்ட்னா எதை பத்தி நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா கான்சர்ட்ஸ், லைவ் ஈவெண்ட்ஸுக்கு போற அந்த கல்ச்சர், அந்த சர்வீசஸ் வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வருது. ஸோ நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், பேசலாம் ஆனா லஞ்சம் கொடுக்குறேன். ஸோ என்னதுன்னா ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன் இல்ல ஏ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற. சோ இங்க வந்து கடவுள் நச்சுக்கோ குடிங்க. நானே ஒரு முக்கியமான டாபிக், நீங்க குடிங்க, உனக்கு தான் தேவைப்படும், எனக்கு தேவைப்படல. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா லைவ் என்டர்டெயின்மெண்ட் கல்ச்சர் வந்து அதிகமாயிருக்கு. என்னதுன்னா கான்சர்ட்ஸ், ஸ்டாண்டப் காமெடி, ஸ்டேஜ் ஷோஸ், அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட், அலெக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கல் ஸ்டாண்டப் காமெடி, மெடிக்கல் காமெடின்னு ஒன்று புதுசாக பால்மாணிக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. மெட்காம், சிட்காம் மாதிரி மெட்காம்னு ஒன்று. ஸோ அப்போ வந்து என்னதுன்னா மெடிக்கல் காமெடியா ஆரோக்கியசாமியும் சரவணகுமாரை வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நியூ விதமான ஸ்டேஜ் கல்ச்சர் இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சர்வீஸ் செக்டர்ல. ஸோ அதுதான் வந்து இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸ்.
இதோட growth வந்து இந்த வாட்டி நம்ம சிக்னிஃபிகண்டா பார்க்குறோம். ஓவர் தி பாஸ்ட் டிகேட் இஸ் அண்டர்கான் அ ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் டெலிவரி. இண்டஸ்ட்ரியோட எஸ்டிமேட் வந்து 2.5 ட்ரில்லியனா இந்தியாவில் இதுக்கான பொட்டன்ஷியல். ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபார் தி பாப்புலேஷன். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ரேபிட் இன்டர்நெட் ப்ரொடக்ஷன், லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் ஹையஸ்ட் லெவல் கன்சம்ஷன். இதுல இன்னும் நிறைய டீடைல்டு அனாலிசிஸ்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அனாலிசிஸ்னா, கண்டென்ட் எல்லாமே வந்து பேன் இந்தியா கண்டென்ட் தாங்கி லோக்கலைஸ்டு கண்டென்ட் தான் அதிகமா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்க. கியூரியஸ் ஆதில் அப்படிங்கிற சேனலோட யூசர்ஸ் வந்து யாருன்னா தமிழ்நாடுன்னு நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா ஐ கேன் சி அனாலிட்டிக்ஸ். என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எந்தெந்த சிட்டிஸ்ல இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க, என்ன ஜெண்டர்ல இருக்காங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா அது காட்டும், யூடியூப் ரிப்போர்ட்ல கொடுக்கும். ஸோ 4 சிட்டி தான், சென்னை, மதுரை, திருச்சி, கோவை. ஸோ 4 இடத்துல தான் மெயினா கண்டென்ட் வந்து இப்போதைக்கு வியூவர்ஷிப் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து லோக்கலி ஜென்ரேட். ஏன்னா நான் வந்து தமிழ்ல தான் கண்டென்ட் கிரியேஷன் பண்றதுனால, ஸோ இந்த மாதிரி லோக்கல் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கு தான் அதிகமான ரெஸ்பான்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. நமக்கு பேன் இந்தியா சேனல்ஸ் இருக்கு, ஆனால் லோக்கல் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் தான் இன்னும் வந்து ஹையஸ்ட் க்ரோத்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லோக்கலைஸ்ட் ஆடியன்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து 60% வந்து பாய்ஸ், 40% கேர்ள்ஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேனல்ல வந்து நான் நோட் பண்ணேன். அடுத்தது வந்து வேற என்ன டீட்டெயில் வேணும். எவ்வளவு சம்பாதிக்கிறார் ஆதில் யூடியூப் மூலமா? மை சேனல் இஸ் நாட் மானிடைஸ், இட் இஸ் 0 தான். சரியா? இன்னும் மானிடைஸ் பண்ணல, ஃப்ரீயா தான் வச்சிருக்கேன். மானிட்டைசேஷன் ஆன் பண்ணல என் சேனல்ல. ஸோ அதனால ஆதில் பேக் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு தம்ப்நெயில் போட முடியாது. ஸோ ஓடிடி அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஓடிடியில அடுத்து வந்து ஓடிடி வந்து க்ரோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ். இங்க வாங்க, அப்படியே ஆட் வருதுன்னா கேட்காதீங்க. நீ சேனல் ஆன் பண்ணலனாலும் ஆஃப் பண்ணலனாலும் ஆட் போட வேண்டிய யூடியூப் பாலிசி மாத்திட்டான். ஸோ அதனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓடிடி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேஷன், விஎஃப்எக்ஸ், கேமிங் அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்லைட்ல தெரியலையா? கேமிங், ஒரிஜினல் கண்டென்ட், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த எக்கானமிக்கு தான் அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன பேர்னா ஆரஞ்ச் எக்கானமி. ஆரஞ்ச் எக்கானமி, an emerging lever for media, tourism and urban services. ஸோ இதுக்கு தான் ஆரஞ்ச் எக்கானமி. ஆரஞ்ச் எக்கானமின்னு ஒன்று, ஆரஞ்சு பழம் இல்லை, அதுக்கும் நாக்பூருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆரஞ்சுக்கும் நாக்பூருக்கும் சம்மந்தம் இருக்கு, ஆனா இந்த ஆரஞ்சு வந்து வேற. நான் ட்ரிபிள் மீனிங்ல பேசுறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் எக்கானமி வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆரஞ்ச் எக்கானமி ரெஃபர்ஸ் டு தி பார்ட் ஆஃப் எக்கானமி ட்ரிவன் பை கிரியேட்டிவ், கல்ச்சர் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற செக்டர்ஸ், கல்ச்சர் ஓரியன்ட் பிஸ்னஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓரியன்ட் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆரஞ்ச் எக்கானமின்னு சொல்கிறோம். ஐடியாஸ், நாலேஜ், ஆர்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம். இந்த ஆரஞ்ச் எக்கானமியோட ஒரு மேஜர் ஷேர் டிஜிட்டலில் தான் இப்போ நடக்குது. ஸோ இது எல்லாமே கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு இருக்க கிரியேட்டிவிட்டி வந்து பெயிண்டரோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அதோட ஷேர் வந்து இல்லை. அது வந்து டிஜிட்டலாக தானே போகுது. எல்லாரும் பெயிண்ட் வரைஞ்சு ரீல்ஸ் தான் போடுறாங்க. அது புரியுது அவங்களுக்கு? ஒரு மியூசிஷியன் இருந்தாருன்னா அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சு டெய்லி ஒரு பாட்டை வாசிச்சு போடுறாரு. ஸோ அப்போ கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து டிஜிட்டல்ல தான் இப்போ இருக்கு. அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் அடுத்ததா வந்து இந்தியாவில் வந்து லார்ஜா பூமான செக்டர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல கான்செப்ட் எக்கானமி. இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்கலாம், எல்லாரும் ஒரு கான்செப்ட் போட்டாங்க. தேவா, விஜய் ஆண்டனி, அனிருத், இப்போ ஹிப்ஹாப் தமிழ் அது ஒன்று வருதான். ஸோ யாரு ஏஆர் ரஹ்மான் 15 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ போட ஆரம்பிச்சவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்டா லாஸ்ட் 1 இயர்ல இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க. வித்யாசாகர், விஜய் ஆண்டனிலாம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டவங்க இப்போ கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் கல்ச்சருங்கிறது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாஸ் இப்போ இந்த ஏரியாவில் வந்து கான்செப்ட் எக்கானமி வந்து இட்ஸ் வெரி கீ செக்மெண்ட். இது வந்து லார்ஜ் ஸ்கேல் லைவ் மியூசிக் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் எக்ஸ்டெண்டட் வேல்யூ செயின்ஸ். இது என்னதுன்னா வெறும் மியூசிக் கிடையாது, நீங்க ஸ்டாண்டப் காமெடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த கான்செப்ட் கல்ச்சர்ல. இது வந்து ஒரு செக்டர்ல டிக்கெட்டிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்க வந்து ஸ்நாக்ஸ், டிராவல், லாஜிஸ்டிக்ஸ், மீடியா. ஒரு கான்செர்ட் நடத்தணும்னா அதுக்கு பின்னாடி சவுண்ட் சர்வீஸ், கேமரா சர்வீஸ், இவ்வளவு செலவுகள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து அந்த எல்லா எக்கானமி சேர்த்து அது வளர்க்குது. வெறும் அந்த மியூசிஷியன்ஸ்க்கோ ஆர்டிஸ்டுக்கு மட்டும் பணம் இல்லை. ஒரு கான்செப்ட் நடக்குதுன்னா சுத்தி அவ்வளோ செக்டர்ஸ் வந்து அதனால ஜென்ரேட் பண்ணுதான், அக்ளாமரேஷன் எஃபெக்ட். அதான் ஆரஞ்ச் எக்கானமில இது ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல். லேபர் இன்டென்சிவா இருக்கான். அத்தனை கேமராமேனு, மியூசிக்ஸ், இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க. இந்தியாவில் இது ஹைலி ஸ்கேலிங், நேசண்டா இருந்தாலும் ஸ்கேலிங்ல இருக்கு. அண்ட் யங் பாப்புலேஷன் நிறைய இருக்கு, ரைசிங் இன்கம்ஸ். ஸோ எல்லாருமே கான்செப்ட் போக விரும்புறாங்க.
டிக்கெட்டிங்லாம் டிஜிட்டல்லே கிடைக்கிறதுனால அது வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சஸ்டெயின் பண்ணோம்னா நம்ம வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தணும். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி, அந்த கான்சர்ட்ஸ்க்கு ஹால், இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அர்பன் ரெடினஸ், இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரியான கவர்னன்ஸ், பர்மிஷனை வந்து ஸ்ட்ரீம்லைனிங், இந்த பர்மிஷன் ப்ராசஸ், ஒரு பப்ளிக் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் ப்ராசஸ்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். நிறைய இதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் நான் பேசல. ப்ரெடிக்டபிள் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாம போய் தான் அவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்தது. நான் ஆர்சிபி பெங்களூர்ல சொல்றேன். ஸோ என்டர்டைன்மெண்ட் வச்சு அது பொலிட்டிக்கல் மீட்டிங். அது நான் சொல்றது என்டர்டைன்மெண்ட்னா இப்போ ஆர்சிபினால நடந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் தான் என்டர்டைன்மெண்ட்காக போயிடுது. நம்ம ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லயே போன வாட்டி மறக்குமா நெஞ்சம்ல ஒரு மறக்காத மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம ஊர்ல இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆகணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து லைவ் வென்யூஸ் வந்து கம்மியா இருக்கு. இதெல்லாம் நடத்துறதுக்கான வென்யூஸ் வந்து இன்னும் வந்து கம்மியா இருக்கு. இதுல வந்து ஆக்சுவலி ஃபாரின் விசிட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு கான்சர்ட் அட்டன் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க. ஒரு நாட்டை விட்டு ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு ஸ்ரீலங்காக்கு போனாங்க. அந்த ஓவர் ஹைப்டு பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் பாய்காட் பண்ணும் அந்த மேட்ச் எல்லாம். எதனால சொல்லணும்னா நான் நேஷனலிசம் பேட்ரியாட்டிசம் வச்சு சொல்லலை, நம்மளை ஏமாத்துறாங்க அதெல்லாம் வச்சு. இந்தியா பாகிஸ்தான் இஸ் நாட் ஆஸ் ஹைப்ட் ஆஸ் இட்ஸ் ஓவர் ஹைப்டு நோ. இட்ஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு அந்த மேட்சை வச்சுக்கிட்டு. அதுக்கு பின்னாடி இவங்க பேசுற விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஸ்டண்ட், போர் அடிக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்தியா தான் ஜெயிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் லைவ் வென்யூஸ், ஃபாரின் விசிட்ஸ் இல்லை. இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டின் பைபர்னு ஒருத்தர் வந்து இப்போ லேசா மும்பைல 2 கோல்ட் பிளே ஒன்று நடந்தது, ஜஸ்டின் பைபர் வந்தாரு. அதெல்லாம் நடக்கிறப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மூலை முடுக்குகள்ல இருந்து எல்லாரும் மும்பைக்கு போனாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து டிராவல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் நிறைய வர வைக்கணும். ஸோ அப்போ நம்ம ஊர்ல நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் இன்னும் நடக்கிறது இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்க்கணும். நீட் ஃபார் இ விசா, சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தா இந்த எக்கானமியை சஸ்டெயின் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இதே மாதிரி கேர் எக்கானமி அப்படிங்கிறத ஒரு டாபிக்கா புதுசா வந்து எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் 15 மார்க் மெயின்ஸ்ல கேட்டான், கேர் எக்கானமினா என்னப்பா அப்படின்னு. இப்போ ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா ஆரஞ்சுனா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆரஞ்சு எக்கானமி வந்து படிங்க. நான் எதுக்கு எல்லாத்துக்கும் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் செக்டர். ஆரஞ்சு எக்கானமி பத்தி படிங்க. ஏன்னா மெயின்ஸ்ல இப்போ இதுல ஆரஞ்சு எக்கானமினா என்ன, அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்ட் என்ன, அதுதான் இந்த ஸ்லைட்ல 4 பாயிண்ட்ல நான் ஒன்லைனர்ஸா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அர்பன் ரெடினஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட், சப்ஹெட்டிங். இதுக்கு நீங்க 2 ரோடு சரியில்லை, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எஸ்ஓபிஸ் இல்ல, பியூரோக்ராட்டிக் ரெட் டேபிசம் இருக்கு, இதெல்லாம் ஒரு சப் டாபிக்கா நீங்க போட்டு ஆன்சர் எழுதுறோம். அவ்வளவுதான். அந்த ஆரஞ்சு எக்கானமின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா மெயின்ஸ்ல எழுதுறது, அவ்வளவுதான் இதோட பர்பஸ். டைரக்ட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் 15 மார்க் ஆர் 10 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து முக்கியமா கமர்ஷியலைஸ் ஆகி பூம் ஆற இன்னொரு முக்கியமான லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டெவலப் ஆன செக்டர்ஸ் வந்து ஸ்பேஸ். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்தியாவில் ஒரு 30 வருஷமாவே பூம் தான். ஆனா லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம எது ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணலாம்னா கமர்ஷியலைசேஷன். அதாவது இந்தியா கிவிங் ஸ்பேஸ் சர்வீசஸ் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. மற்ற நாடுகளுடைய சேட்டலைட்ஸை லான்ச் பண்றது, மற்ற பிரைவேட் செக்டர்ஸோட சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி சேட்டலைட் லான்ச் சர்வீஸ் இஸ் அ மேஜர் ஏரியா. இது ஒரு சைடு கமர்ஷியலைசேஷன். ரெண்டாவது சைடு ஆஃப் கமர்ஷியலைசேஷன் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் இன் ஸ்பேஸ் செக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இன் ஸ்பேஸ் அண்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து கமர்ஷியல் விங் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோட கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தனியா, இஸ்ரோ கீழே இது வரல, இஸ்ரோக்கு விட தனியா செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பிஎஸ்எல்வி மாதிரியான ராக்கெட்ஸ் வந்து இப்போ ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரீக் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி கடந்த 2 லான்ச்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதுலயும் இப்போ ஏதோ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுவுமே இல்லாம சீக்கிரம் இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஸோ நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து இட் இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் கம்பெனி. இட் ஹாஸ் பீங் டூயிங் அ வெரி குட் ஸ்பேஸ் லான்ச் சர்வீசஸ் த்ரூ பிஎஸ்எல்வி. ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்பேஸ்ல வந்து யார் இருக்கானா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு. அப்புறமா உங்களுக்கு வந்து இஸ்ரோங்கிற ஒரு ரிசர்ச் ஏஜென்சி இருக்கு, அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி. அப்புறமா வந்து இப்போ பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஏகப்பட்ட பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸும் இப்போ சேட்டலைட் டெவலப் பண்றாங்க, லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்றாங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் நம்ம ஐஐடியில் இருக்கிற ஒரு கம்பெனி விச் இஸ் ஹேவிங் லான்ச் வெஹிக்கிள், லான்ச் பேட் இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே இப்போ ஸ்பேஸ் செக்டர் அப்படிங்கிற ஸ்பேஸ் செக்டர்னு ஒரு அதை வந்து இப்போ வந்து டைவர்சிஃபைடா பல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டதுனால இவங்களெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டரை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பேஸ் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி பாடியை உருவாக்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது ஆர்பிஐ செபி மாதிரி அவ்வளோதான். ஆர்பிஐ எப்படி பேங்க்கு ரெகுலேட்டரோ, செபி எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டரோ, அந்த மாதிரி ஸ்பேஸோட ரெகுலேட்டர் தான் இந்த இன்ஸ்பேஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே ஒர்க் பண்ற ஒரு டிபார்ட்மெண்டா இன்ஸ்பேஸ் இருக்கும். அவங்க தான் இந்த என்டையருமே ரெகுலேட் பண்ற ரெகுலேட்டரி ஏஜென்சியா இருக்க போறாங்க. ஸோ இன்ஸ்பேஸ்ங்கிற ஒரு ரெகுலேட்டர், இவர் 3 பேரையுமே ரெகுலேட் பண்ணுவார். என்ன செயலுங்கிறது ஒரு கம்பெனி விச் இஸ் ஜஸ்ட் டூயிங் தி சேட்டலைட் லான்ச் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ இதோட பர்பஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நேஷனல் ஸ்பேஸ் பாலிசியில இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8.4 பில்லியன் வேல்யூ வந்து இருந்தது, இது இருக்குது. இது நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து 44 பில்லியன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்னலாம் சர்வீசஸ் நம்ம பண்றோம்? லான்ச் சர்வீஸ், சேட்டலைட் லான்ச் பண்ணி கொடுக்குறோம். சேட்டலைட் கம்யூனிகேஷன், இப்போ இந்தியா லான்ச் பண்ண சேட்டலைட்ல உள்ள இருக்கிற அந்த பேண்ட் வித்தை வந்து வாடகைக்கு விடுறது, அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வாடகைக்கு விடுவாங்க. அவங்க வந்து அது மூலமா தன்னோட கம்யூனிகேஷன் சர்வீசஸை பண்ணிப்பாங்க. எர்த் அப்சர்வேஷன், ஸோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் மூலமா ரிமோட் சென்சிங் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. நேவிகேஷன், இப்போ நம்ம நேவிக் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 393 ஃபாரின் சேட்டலைட்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் 34 கண்ட்ரிஸ். ஸோ அண்ட் வி ஹேவ் தி கின்னஸ் ரெக்கார்ட், ஒரே லான்ச்ல 100 சேட்டலைட் லான்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஹஸ் ஸ்ட்ரென்தன் தி நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடோட ப்ராஃபிட்ஸும் ஏறிட்டு இருக்கு. இட்ஸ் பிஎஸ்யூ விச் இஸ் ஏர்னிங் குட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் கவர்மெண்ட். கூடிய சீக்கிரம் இவனும் ஒரு ரத்னாவா மாறிடுவான். ஐ மீன் ஆல்ரெடி ஒரு மினி ரத்னா தான், அடுத்து நவரத்னாவா வருவார். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் செக்டர்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து 2020 ஸ்பேஸ் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பண்ணி இந்தியா ஸ்பேஸ் பாலிசி 2023 வந்து கொண்டு வந்தாங்க. இது மூலமா வந்து ஸ்பேஸ் செக்டர்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு வந்து இந்த நியூ ஸ்பேஸ் பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா, பிரைவேட் செக்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 300+ ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வந்துருச்சு. இன்ஸ்பேஸ் அப்படின்னு சிங்கிள் விண்டோ ஏஜென்சி டு ப்ரொமோட், ரெகுலேட் அண்ட் ஆத்தரைஸ் தி நான் கவர்மெண்டல் என்டிட்டிஸ். இவங்க எல்லாருமே ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் செக்டர்ல FDA 100% ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க த்ரூ ஆட்டோமேட்டிக் ரூட் இன் தி லெஸ் சென்சிட்டிவ் செக்டர்ஸ். கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியாஸ்ல டிஃபென்ஸ் மாதிரியான சேட்டலைட்ஸ்க்குலாம் வந்து 74%ல வச்சிருக்காங்க. யூனியன் கேபினெட் வந்து 1000 crore வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்பேஸ் கீழே. எதுக்குன்னா ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு. கவர்மெண்டே ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், இப்போ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுன்னு ஒரு MSME ஒன்று ஆரம்பிச்சாங்க, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். அந்த மாதிரி ஸ்பேஸ் கம்பெனிக்காக ஒரு ஃபண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி அடாப்டேஷன் ஃபண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் செக்டரை பிரைவேடைஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு 5 வருஷமா கேள்வி வரும்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. இந்த வருஷம் சயின்ஸ் அண்ட் டெக்ல வரும், சரியா? ஸோ மெயின்ஸ்ல எதிர்பார்க்கலாம். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க எல்லா IAS இன்ஸ்டியூட்டும் கேட்டாங்க. நான் KingMakersல 3 வருஷமா கேட்டுக்கிட்டு இல்ல, நான் எழுதின எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும், நான் மெயின்ஸ் எழுதுறப்ப எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் கேட்டாங்க. அது படிச்சு வச்சிருக்கோம், ஆனால் UPSC தான் கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த வருஷம் கேட்பாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்கை ரூட் அண்ட் அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற 2 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச்சே பண்ணிட்டாங்க. தே ஹவ் லான்ச் தேர் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் பேட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சேட்டலைட்ஸ் வந்து பிக்சல் ஸ்பேஸ், அசிட்டா அண்ட் X20 வந்து சேட்டலைட்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ இப்போ ஆன்சர் எழுதுறப்போ பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸோட எக்ஸாம்பிள்ஸா கோட் பண்றது இவங்களெல்லாம் நீங்க கோட் பண்ணலாம். டெடிகேட்டட் லான்ச் பேட் ஃபார் இந்த மாதிரி பிரைவேட் செக்டரோட குட்டி குட்டி சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்றதுக்கு டெடிகேட்டட் லான்ச் பேட் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. குலசேகரப்பட்டினம், தமிழ்நாடுல, சவுத் தமிழ்நாட்டில் தே ஆர் ஸ்டார்டிங். ஸோ ஸ்ட்ரென்தன் தி லான்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன், சர்வீஸ் செக்டர்ல வாட் இஸ் த ஃபியூச்சர். ஸோ செக்டர் ஸ்பெசிஃபிக் ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ITESல என்ன ப்ரையாரிட்டி இருக்கு, நம்ம ரீஸ்கில்லிங் பண்ணணும். எதனால? ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ல வர ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸை நம்ம வந்து டெவலப் பண்ணணும், டேட்டா சென்டர் கொண்டு வரணும். நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதோட சம்மரி தான். ஸ்கில்டு விசாஸ், டாக்ஸ்ல கிளாரிட்டி வந்து கொண்டு வரணும். PPP கொலாபரேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது தான் டேட்டா சென்டர்ஸ்லாம் வரும். வெறும் கவர்மெண்டால மட்டும் டேட்டா சென்டர் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு அமேசான், கூகுள் மாதிரியான சப்போர்ட்லாம் தேவை. டூரிசம் வந்து நிஷி செக்டர்ல நம்ம டூரிசம் கொண்டு வரணும், மெரினா பாலிசி அதெல்லாம் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து லைவ் ஈவெண்ட் அண்ட் ஆரஞ்ச் எக்கானமியை ஸ்ட்ரீம்லைனிங் தி பர்மிஷன்ஸ் அண்ட் வென்யூஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணணும். ஸ்பேஸ் அண்ட் ஓஷன் சர்வீசஸ்,
இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும். ஓஷன் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஷன் ரிலேட்டட் டெக்னாலஜிஸை டெவலப் பண்றது. இப்போ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மைனிங், சீபெட்ல மைனிங் பண்றது, ஆர் ஓஷன் ரிசர்ச் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். இன்காய்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இன்காய்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஓஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ அவங்களாம் அதை வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ கோஆர்டினேட்டட் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் வந்தா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் தேர் டாக்கிங். ஸோ திஸ் இஸ் தி சர்வீஸ் செக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாங்க திரும்ப இண்டஸ்ட்ரியில வந்து we are going to discuss about the first வந்து குளோபல் ட்ரெண்ட். வேர்ல்டு வைடா இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட் என்ன இருக்கு, இந்தியாவில் அதோட டேட்டா என்ன இருக்கு, இந்தியாவில் 2-3 அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்ப்போம்னா, ஒரு இண்டஸ்ட்ரியா எடுத்து அதோட டேட்டா பார்ப்போம் தனித்தனியா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கோல் இண்டஸ்ட்ரி, நம்ம பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, பார்மாசூட்டிக்கலுக்கு என்ன ஸ்கீம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு டீடைல்டா போவோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கிளாஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து 48ல இருந்து இப்போ பிஎல்ஐ ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்கீம்ஸை தான் நம்ம பார்த்தோம். இங்கே தான் நம்ம செக்டர் வைஸா பார்க்க போறோம். உங்களுக்கு புரியுதா? அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதோட கண்டினியூட்டி. எக்கனாமிக் சர்வேல நம்ம செக்டர் வைஸா வில் பி டிஸ்கசிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து ஹாஸ் டிஸ்பிளேடு இதே ரெசிலியன்ஸ், குளோபல் ஹெட்வின்ஸ், அதே கதை தான். அது உலகத்துல பிரச்சனை இருக்கு, அதனால கஷ்டப்படுறாங்க. திஸ் மொமெண்டம் அதுதான் 3 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹை டெக்னாலஜி. இப்போ என்னன்னா, இப்போ எப்படி சர்வீசஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் சொன்னோம்ல, நியூ ஃப்ரான்டியருக்கு போகணும், ஹை எண்ட் சர்வீசஸ்குள்ள போங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹை எண்ட் மேனுஃபேக்சரிங் போகணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்தோம்ல, அது எதை சென்ட்ரிக்கா சொல்றோம் அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங்ல தான். ஒரு ப்ராடக்ட் இந்தியாவை நம்பி இருக்கணும், ஆர் ஏதோ ஒரு விஷயம் இந்தியாவை நம்பி இருக்கணும். அது சர்வீஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. அதனால ஃப்ரான்டியர் டெக்னாலஜியில சர்வீஸையும் இண்டஸ்ட்ரியும் கொண்டு போறப்போ அந்த ஒரு செக்டர்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்போ நம்ம இந்த இன்டிஸ்பென்சிபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்ம இதுல பாக்குறோம். ஸோ ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் ரீசென்ட் டைம்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்கு. The transition reflects the global trends where competitiveness is hinges less on the cost arbitrage. ஒரு காலத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து யார் வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் பண்ணோம். வாட் இஸ் காஸ்ட் ஆர்பிட்ரேஜ்? ஆர்பிட்ரேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அதிக வேல்யூ இருக்கு, ஒரு இடத்துல கம்மி வேல்யூ இருக்கு. அப்ப எல்லாருமே கம்மி வேல்யூ எங்க இருக்கோ அங்க போவாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து ஹை வேல்யூ லோ வேல்யூ வேற கம்பேர் பண்ணி லோ வேல்யூ எங்க இருக்கோ அங்க போறது தான் காஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இப்போ வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட் ஆனது காரணம் லேபர் காஸ்ட் தான். லேபர் காஸ்ட், சீப் லேபர் எங்க கிடைச்சதோ அங்க நான் மூவ் பண்ணேன். அப்படிதான் வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் வாஸ் அ ரீசன் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ கரண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனோட ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டியா இருக்கு அண்ட் இன்டகிரேஷன் வித் குளோபல் வேல்யூ செயின்ஸ் அதை நோக்கினதா இருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து 7% growth வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பாக்குறோம். ஸோ கிராஜுவலி இந்தியா வந்து ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கான். மீடியம் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆக்டிவிட்டிஸ். நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்ல 46% வந்து இந்த மீடியம் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆக்டிவிட்டிஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? இந்தியா ஸ்லோலி கிராஜுவலி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷிஃப்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து பிஎல்ஐ ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு 2020ல லான்ச் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த ஸ்கீம் வந்ததுனாலையும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து லாஸ்ட் ஒரு செமிகண்டக்டர் மிஷனோட 2.0 இப்போ இந்த பட்ஜெட்ல கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஸோ அப்போ இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், இந்த 2 ஸ்கீம்ஸ் வந்து இட் ஹஸ் புஷ்ட் இந்தியா இன்டு மீடியம் அண்ட் ஹை டெக்னாலஜி எண்ட். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். Alongside strengthening the domestic capabilities in electronics, மெயினா வந்து இதுல நல்ல நேத்தி கூட பார்த்தோம் எந்தெந்த செக்டர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எக்ஸ்டர்னல் செக்டர்ல பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ், பார்மாசூட்டிக்கல், கெமிக்கல்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல டெவலப் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் இன் சென்ஸ் வெஹிக்கிள்ஸ், பேட்டரி டெக்னாலஜி. நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா பிஎல்ஐ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண செக்டர்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்ல பார்த்தோம். பிஎல்ஐ ஸ்கீம் வந்ததுனால தான் ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ பிஎல்ஐ பத்தியே 2-3 இடத்துல நம்ம நோட் பண்றோம்ல, இது பிஎல்ஐ பத்தி நம்ம படிக்கிறது. இப்போ போன வருஷமே மெயின்ஸ்ல கேட்டாங்க வாட் ஆர் ஆல் தி அவுட்கம்ஸ் ஆஃப் தி பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் எழுதுறதுக்கு இதுதான் பாயிண்ட். இப்போ இதெல்லாம் கம்பைல் பண்ணி நமக்கு ஒரு பிடிஎஃப்ல கிடைக்கும், அவ்வளவுதான். அதை நம்ம படிச்சுக்கலாம்.
Consequently, India's global standing has strengthened its ranking. United Nation Industrial Development Organization, அதான் UNIDO. இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் UNIDO. ஸோ இவங்க வந்து காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ்னா ஹவு எஃபிஷியன்ட்லி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரன்னிங். நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தோம், IIPன்னு ஒன்று பார்த்துருக்கோம், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரி, அப்புறமா வந்து வி சா திஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ற இண்டிசஸ்லாம் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு குளோபல் லெவல் இண்டெக்ஸ் தான் இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், சிமிலர் டு IIP. அதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 40ல இருந்து 37க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் நோட் பண்ணேன். 2023 அப்புறம் வரல, நான் 25 ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன், இல்ல. அதனால தான் அவரும் சர்ச் பண்ணிருப்பார்ல, அவரும் கிடைக்கல. ஸோ அதனால அவரும் 23 தான் போட்டிருக்காரு. இல்ல, நான் ரிஷப் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நேத்திக்கு, எக்கனாமிக்ஸ் சார் எப்படிதான்ப்பா எழுதுறீங்க, அந்த பேக் எண்ட் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதுலதான் அவர் சொல்லிட்டு இருந்தார், கவர்மெண்டோட ரோல் என்ன, பிரைவேட் ரிசர்ச்சர்ஸோட ரோலும் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் ரிசர்ச்சர்ஸ்ல இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகல் அனுப்புவாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்க்ரூட்டனி பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து போடுறது தான் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசரோட மெயின் ரோல். அவருக்கு ஏதாவது டெய்லர் மேட் ஆர்டிகல் வேணும்னா அவர் வந்து அது கேட்பாராம், யாராவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல. ஏன்னா அவர் உட்காந்து ரிசர்ச் பண்ண முடியாது, எனக்கு இந்த டாபிக்ல இதுக்கு ரிசர்ச் பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ வருஷம் பூரா அவருக்கு அதான் வேலை அப்படிங்கிறது தான் சொல்றேன், அதான் அவருக்கு வேலை சீஃப் எக்கனாமிக் அட்வைசருக்கு. ஸோ அதான் அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பிகாஸ் ஹீ டிட் ஃபார் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரிஷப். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேவுடைய கதைகளும் சொல்லிட்டு இருந்தாரு. பிஸ்கல் டெபிசிட்டை வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி விடுங்க. இல்ல, பிஸ்கல் டெபிசிட்டை 3க்கு கொண்டு வரதுக்கு படுற பாட பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டேட்டாவை காட்டுறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, இந்த 5000 ரூபாய் வேற வந்துட்டதுனால ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ஓரளவுக்கு கொண்டு வந்து 5000 திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுல, இட் வாஸ் வெரி சர்ப்ரைஸ் அண்ட் சீக்ரெட் அனௌன்ஸ்மெண்ட். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 4-5 பேருக்கு தான் தெரியுமா, அந்த மாதிரி சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அவருக்கு நாட்டுல யாருக்குமே தெரியாது, காலையில ஏஞ்சி பார்த்தாதான் எல்லாருக்கும் 5000 ரூபான்னு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் குளோபல் ஸ்டாண்டிங். இதுல இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல வந்து நம்மளுடைய ரேங்க் வந்து 37க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து எல்லாரும் வாங்க, சர்வீஸ் செக்டரா இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங் செக்டரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே 50க்கு மேலதான் இருக்கு. பர்ச்சேசிங் மேனேஜர் 5000 ரூபாய் டாபிக் எல்லாம் டைவர்ட் ஆவீங்க, சரி வாங்க, உங்க யாருக்கு வந்திருக்காது எப்படியும், நீங்க எதுக்கு. ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ல போத் ஃபார் சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டுத்துக்கும் வந்து 50க்கு மேலதான் வந்து அந்த வேல்யூ வந்து இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். 50க்கு மேல போனா எக்ஸ்பேண்டிங், 50 கீழே இருந்தா கான்ட்ராக்டிங், ரெண்டுமே 50க்கு மேல இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இஸ் இம்ப்ரூவிங். பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு RBI ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்களாம். ஸோ இட்ஸ் சிமிலர் டு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி ரிலீஸ் பண்றது. அவங்க நாட்டில் இருக்க பர்ச்சேசிங் மேனேஜர்லாம் பிசினஸ் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சுட்டு நம்ம ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றோம். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்க்கு வித்தியாசம் என்ன, அந்த போன மாசம் எப்படி இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படிங்கிற பாஸ்ட சொல்றது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வரவிருக்கிற மாதம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஃபியூச்சரை சொல்லும். அதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் சொல்லும். 1ஆம் தேதி பர்ச்சேசிங் மேனேஜரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அந்த மாசம் அவுட்கம் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸ்னு அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் RBI அபிஷியலா பண்றாங்க. ஸோ இதுலயும் வந்து அபோவ் தி நியூட்ரலா இருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸ் இஸ் derived from quarterly industrial outlook survey which gauges the sentiment of manufacturing sector. ஸோ இண்டெக்ஸ் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி கூகுள் சர்ச் லேப்ல இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்கிறப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இது ஆத்தென்டிகேட்டான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் இதை நம்பணும். உங்களுக்கு புரியுதா, இங்க சொல்றது அப்படியே நம்ப கூடாது. ஏன்னா கூகுளும் இந்த ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போயிட்டு இருக்காங்க. நான் அப்படி நம்பினது தான் எடுத்து போடுவேன் எடிட்டோரியல்ஸ்லயும் எங்கேயும். ஸோ எப்பவுமே இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஒரேடியா நாங்கள் லிங்கே கிளிக் பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு ஈஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரெடிட். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் இப்போ நம்ம பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ல கிரெடிட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம். டார்கெட்டை விட அதிகமாவே கிரெடிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் பத்தி நேத்திக்கே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட்ல நடந்த கிராஜுவல் ஷிஃப்ட் என்ன, இண்டஸ்ட்ரீஸ் இன் கமர்ஷியல் செக்டர் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங் ஃப்ரம் பேங்க்ஸ். பேங்கிங் செக்டரை வெக்கேட் பண்ணி மார்க்கெட்டை நோக்கி போறாங்க. மார்க்கெட்ல கமர்ஷியல் பேப்பரும் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போயிருக்காங்க. அந்த பேங்க் வெக்கேட் பண்ண அந்த கேப்பை MSME ஃபில் அப் பண்ணிருக்காங்க. MSMEs ஆர் நவ் மோர் கெட்டிங் லோன்ஸ் மோர் ஃப்ரம் பேங்கிங் செக்டர். அந்த ட்ரெண்டை பத்தி தான் இங்க பேசியிருப்பாங்க. தோ பேங்க் பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் from commercial bank has moderated due to ongoing diversification of funding sources away from banks.
This shift could be due to large corporation increasingly relying on market-based instruments like commercial paper and corporate bonds. In the commercial paper and intercorporate deposits, intercorporate papers அப்படிலாம் இருக்குல்ல, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த இன்டர்கார்பரேட் டெபாசிட்ஸ்லாம் அதோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிற ட்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வரலாம். The number of commercial paper from industrial sector in India has improved அப்படிங்கிறது. So financial flows from non-banking sources to the commercial sector recorded a growth rate of 17%. 17% growth வந்து நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்சர்வ் பண்றோம். புரிஞ்சுச்சா? இது வந்து முக்கியமான ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட். இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸா பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிமெண்ட். சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட இஸ் a very important core industry. இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னா வாட் டஸ் இட் இண்டிகேட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth, அவ்வளவுதான். இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சிமெண்ட்டும் ஸ்டீலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே தான் லாஜிக். இப்போ ஃபெர்டிலைசர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் கோல், பெட்ரோலியம் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா எனர்ஜி, ஆல் தி அதர் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எவ்ரி அதர் செக்டர். இல்லை, எனர்ஜி செக்டர் நல்லா இருந்தால் எல்லா செக்டரும் நல்லா இருக்கும். ஏன்னா கரண்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எலக்ட்ரிசிட்டி. ஸோ சிமெண்ட்ங்கிற செக்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. எல்லா சிமெண்ட் கம்பெனியும், மேஜர் சிமெண்ட் கம்பெனி இந்தியாவில் தான் இருக்கு. அண்ட் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, ஐபிஎல் டீம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம் தானே. இந்தியா சிமெண்ட்ஸ், எல்லா சிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 690 மில்லியன் டன்ஸ். ஸோ இந்தியாவில் இது ஒன்று நோட் பண்ணோம். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா 690 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இந்தியாவில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனால் அவங்க 450 மில்லியன் டன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு கால்வாசி சும்மா தான் வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில். அவ்வளோ ப்ரொடக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருந்தாலும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன? இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. இவங்க ஆனால் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கோப் ஹாஸ் மூவ் ஃபார்வர்ட் கம்பேர்ட் டு வாட் எக்கனாமி இஸ் ஆஸ்கிங் ஃபார். சப்ளை வந்து நமக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆனால் இன்னும் டிமாண்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்னும் வந்து நம்ம புஷ் பண்ணணும். இன்னும் நான் இந்தியாவுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. நான் ஒரு டேட்டா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் படிச்ச எக்கனாமிக் சர்வேல படிப்பேன். என்னதுன்னா 2050 நம்ம இந்தியா ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். விக்சித் பாரத்ல நம்ம எக்கானமி இருக்குல்ல, அந்த எக்கானமிக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 75% இனிமேல் தான் நம்ம கட்ட போறோமா. இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த எக்கானமிக்கானது 25% தான். அப்ப இனிமேல் வரக்கூடிய அந்த விக்சித் பாரத்துக்கு தேவைப்படுற 75% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிமேல் தான் கட்ட போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை மெட்ரோ வரப்போகுது, எத்தனை போர்ட் வரும், எத்தனை ஏர்போர்ட் வரும், எத்தனை இது. அதான் நான் போர்ட்டுக்கு போலான்னு இருக்கேன் அடுத்து. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஏன்னா இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ 453 மில்லியன் டன்ஸ் வந்து தான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தி சிமெண்ட் பிளான்ஸ் ஆர் லொகேட்டட் நியர் தி ரா மெட்டீரியல் சோர்சஸ். இது லொகேஷனல் ஃபேக்டர்ஸ். நீங்க ஜியோகிராஃபி பேப்பர் 1 படிக்கிறப்போ லொகேஷனல் ஃபேக்டர்ஸ், நீங்க இது ஜியோகிராஃபி கண்டென்ட் தான், ஜியோகிராஃபிக்கும் இது ரெலவெண்ட் தான். எந்த இண்டஸ்ட்ரி படிச்சாலும் நம்ம ஜிஎஸ் சிலபஸ் எப்படி இருக்குன்னா லொகேஷனல் ஃபேக்டர் சென்ட்ரிக்கா தான் ஒரு லைன் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ எந்த இண்டஸ்ட்ரி படிச்சாலும் அது எங்க லொகேட் ஆயிருக்கும்? ரா மெட்டீரியல் கிட்ட இருக்குமா, மார்க்கெட் கிட்ட இருக்குமா, இல்ல அது ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியா? ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரினா எங்க வேணா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அதை பத்தி படிக்கணும். இது வந்து ரா மெட்டீரியல் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இது வந்து வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரி. வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரினா அதோட ரா மெட்டீரியல் இஸ் ஹெவியர் தென் ஃபினிஷ்டு குட்ஸ். ஏன்னா லைம்ஸ்டோன் ராக்ஸ் அதெல்லாம் வந்து ஹெவி. சிமெண்ட் மூட்டை கொஞ்சம் வெயிட் கம்மி தான், சிமெண்ட் மூட்டை வெயிட் அதிகம் தான், ஆனால் அதோட ரா மெட்டீரியல் இன்னும் வெயிட் அதிகம். ஸோ அப்போ அது ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் கெய்னிங் இண்டஸ்ட்ரி, வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட் லூஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து பேப்பர் 1ல நம்ம ஜியோகிராஃபியில் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சிமெண்ட் பிளான்ஸ் ஆர் லொகேட்டட் நியர் ஹியர். அபவுட் 85% ஆஃப் தி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. லைம் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. எல்லாம் செக்மெண்டடாக தான் இருக்கு, எதுவும் வந்து லொகேஷன் இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் சிமெண்ட் கன்சம்ஷன் இந்தியாவில் வந்து பெர் கேபிட்டா பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா சிமெண்ட் கன்சம்ஷனும், பெர் கேபிட்டா ஸ்டீல் கன்சம்ஷன், பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படின்னு 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதாவது என்னதுன்னா இந்தியாவோட டோட்டல் சிமெண்ட் ப்ரொடியூஸ் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆர் இந்தியாவோட டோட்டல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அப்போ இது பண்ணும்போது பெர் கேபிட்டா வேல்யூ வருது. சராசரியா இந்தியாவில் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து 290 கிலோ சிமெண்ட் வந்து கன்சியூம் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஆளுக்கு கன்சியூம் பண்றோம்னா யூஸ் பண்றோம், சாப்பிட முடியாது. ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். மோர் தி பெர் கேபிட்டா வேல்யூ பெட்டர் டெவலப் தி எக்கானமி. வேர்ல்டு ஆவரேஜ் பாருங்க 540 இருக்கு. ஆவரேஜா ஒரு தனி நபர் 540 kg சிமெண்ட் வந்து கன்சியூம் பண்ணும். நம்ம இன்னும் 290 தான் இருக்கும், இன்னும் லாங் வே டு கோ.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்களுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வரல. அதான் வந்து இதோட இண்டிகேஷன். ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போகணும். ஸோ இது வந்து இந்த கிராஃபை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ப்ளூ வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, கிரீன் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் கேப் இருக்கு. இன்னும் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் நம்ம நினைச்சா. அதான் வந்து நம்ம இதுல இருந்து பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்டீல் செக்டர். இந்தியா வந்து இதுலயும் வந்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூசர். க்ரூடுங்கிற வார்த்தையை நீங்க நோட் பண்ணணும். க்ரூடுனா வந்து ரா ஸ்டீல். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அயன் எடுத்து அயன்ல இருந்து ராவா வந்து நீங்க குரோமியமும் மெக்னீஷியமும் கலந்து வர ஃபர்ஸ்ட் அவுட்புட் தான் க்ரூட் ஸ்டீல். அதுக்கப்புறம் அதுல நீங்க வந்து டிங்கரிங்லாம் பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா வர கலவைகள்லாம் போட்டு அலாய்ஸ் எல்லாம் கலந்து நீங்க ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் பண்ணலாம். ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அதர் ஸ்டீல்ஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் க்ரூட் ஸ்டீல்ல நம்ம செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கணும். அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ மேஜர் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல். ஸோ அப்போ நம்ம ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பத்தாம இம்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நம்ம ஸ்டீல்ல வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லைக் அக்ரிகல்ச்சர் மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷனை விட கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் ஸ்டீல்ல நமக்கு இல்லை. அதான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கன்சியூம் பண்ண வேண்டியதா இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூ அது வந்து வேரி ஆகும் டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இதுல முக்கியமா வந்து நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை டிட்டர்மைன் பண்ற ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஒன்று சொன்னாங்க. என்னதுன்னா, குளோபல் லெவல்ல ஸ்டீலோட விலைவாசி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்ச நம்ம இதுல கூட ஸ்டீலோட விலைவாசி வந்து கொஞ்சம் சப்டியூ ஆயிட்டு வருது. இந்த நீங்க அந்த 3 மெட்டல்ஸ்ல பாக்குறப்போ நம்ம இந்தியன் சென்ட்ரிக்கா தான் பார்த்தோம். குளோபல் சென்ட்ரிக்ல பாக்குறப்போ அந்த ஸ்டீலோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் குறையுது. குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, டொமஸ்டிக் ஸ்டீல் கன்சூமர்ஸ்க்கு இங்க நீங்க ஜம்ஷத்பூர்ல வாங்குற ஸ்டீலை விட இம்போர்ட் பண்ணாலே சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்றாங்களாம். இது வேற ஒண்ணு நடக்குதான். ஸோ அப்போ குளோபலுக்கும் லோக்கலுக்கும் பிரைஸ் வேரியேஷன்ஸ்ல கேப் வந்து இருக்கிறதுனால இம்போர்ட்ஸும் நிறைய பண்றாங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் ஏறி இருக்கிறதுக்கு ரீசன் இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் குளோபல் லெவல்ல ஸ்டீல் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம நோட் பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்டீலுக்கும் நம்ம பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். நான் உங்களுக்கு பிஎஸ்எல்பியில் கொஸ்டின் வைக்கிறப்போ ஞாபகம் இருக்கா, டெஸ்ட் சீரீஸ்ல விச் ஆர் தி ஃபாலோயிங் செக்டர்ஸ் ஆர் அண்டர் பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு கேட்டப்போ ஆப்ஷன்ல நான் ஸ்பெஷாலிட்டி சிமெண்ட்னு போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் கரெக்ட்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் ட்விஸ்ட். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்னு நினைப்போம், ஆனா வந்து அந்த சின்ன இதுல வந்து மிஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் வந்து தான் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்னா என்னதுன்னா, நீங்க ஸ்டீல்ல வந்து மெக்னீஷியம் போடுறீங்களா, குரோமியம் போடுறீங்களா, இல்ல நிக்கில் கேட்மியம் போடுறீங்களா அப்படின்னு எந்த மெட்டல போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரக ஸ்டீல் வரும். ஒவ்வொரு ரக ஸ்டீலும் ஒவ்வொரு இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இங்கே இருக்கிறது ஸ்டீல் தான், வீட்டுல இருக்கிற பாத்திரமும் ஸ்டீல் தான், ரயில்வே தண்டவாளமும் ஸ்டீல் தான். அதே மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குல்ல, ஸோ நம்மளுடைய விக்ராந்த்ங்கிற போர் கப்பலும் ஸ்டீல் தான். ஆனா எல்லாமே வேற வேற கிரேட் ஸ்டீல் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டீல் தான் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். அந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் தான் ஃபியூச்சர் ஸ்டீல் செக்டர்ல. அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ண தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதை நம்ம இம்போர்ட் டிபெண்டா இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு ஸ்டீல் வேணும்னா அது வெளியே போய் வாங்கினா நல்லதா? ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு டாடா தான் ஸ்டீல் கொடுத்தாங்க, அது வேற கதை. நம்ம லோக்கல் ஸ்டீல தான் ஃபுல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் சொல்றேன், ஸோ இது வந்து ஹை வேல்யூ அண்ட் நிஷி ப்ராடக்ட். ஸ்டீல் செக்டர்ல புதுசா வந்திருக்கிற நபர் யாருன்னா ஸ்மாலே வந்திருக்காரு, அதானி ஸ்டீல்ஸ். ஸோ அதானி ஸ்டீல்ஸ் வந்து அவர் வந்து வெஞ்சர் பண்ணியிருக்காரு. ஸோ டாடாக்கு போட்டியா. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ குமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஎல்ஐ ஸ்கீம் வந்து ஆல்மோஸ்ட் 23,000 crore வந்து ஸ்டீல்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேலஞ்சஸ் வந்து இன்டர்நேஷனல் பிரைஸ் டிஸ்பாரிட்டி இருக்கா, லோ இன்டர்நேஷனல் பிரைஸ்ல இந்தியால இருந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் கம்மி வேல்யூ தான் கிடைக்குது, நிறைய இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டீல்ல நமக்கு இருக்க அடுத்த மேஜர் சேலஞ்ச் வந்து ஸ்டீலோட மேனுஃபேக்சரிங்ல நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் என்ன தேவைன்னா கோக்கிங் கோல் தேவைப்படும். அந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல கோலும் நமக்கு தேவைப்படுது அலாய் மிக்ஸ்ல. ஏன்னா கார்பனும் நீங்க மிக்ஸ் பண்ணும் ஸ்டீல்ல. ஸ்டீல் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன். ஸோ அப்போ கோக்கிங் கோலை நம்ம இம்போர்ட் பண்ணி தான் அதை வந்து நம்ம ஒரு ஃபியூலா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், மிக்சர்லயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ கோக்கிங் கோல் இஸ் அ வெரைட்டி ஆஃப் கோல் தான். ஸோ இது வந்து இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாம லோக்கல் ப்ரொடக்ஷனே அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து லேட்டஸ்டா ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து மிஷன் கோக்கிங் கோல் அப்படிங்கிற மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கோக்கிங் கோல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிஎஸ்யூ இருக்கு இந்த கோக்கிங் கோலை ப்ரொடியூஸ் பண்றது. அந்த கம்பெனி இப்போ ரீசெண்டா பப்ளிக் லிஸ்டிங் கம்பெனியா மாறி லிஸ்ட் பண்ணும்போது ஹையஸ்ட் சேல்ஸ் போகுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஐபிஓலாம் சூப்பரா கலக்கிற கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி தான்.
உங்களுக்கு புரியுதா? எல்லா கம்பெனிஸ் செம்மையா விற்கும். ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணாங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னைக்குமே. ஸோ இப்போ கோக்கிங் கோல் கார்பரேஷனுமே வந்து செம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதா நம்ம இந்துல கூட ஒரு எடிட்டோரியல் வந்தது. ஸோ டொமஸ்டிக் ரா கோல் ப்ரொடக்ஷன், கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் வந்து 140 மெட்ரிக் டன்ஸா இன்க்ரீஸ் பண்றது தான் இதோடைய கோல் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் இண்டஸ்ட்ரி. கோலும் வழக்கம் போல நம்ம லார்ஜ் ப்ரொடியூசர், இம்போர்ட்டிங் பண்றோம், இம்போர்ட்டும் நடக்குது. இந்தியா இதுல வந்து எல்லா டேட்டாவும் இருக்கு. இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், எஸ்பெஷலி குரூப் 1 ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் யூபிஎஸ்சிலையும் கேட்கலாம். இப்போ அப்படி சொல்ல முடியாது. 5th லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் இன் தி வேர்ல்டு நம்ம கிட்ட இருக்கு. 2nd லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு நம்ம, கான்ட்ரிபியூட்டிங் 55% ஆஃப் நேஷனல் எனர்ஜி மிக்ஸ் அண்ட் ஃபியூவலிங் 74% ஆஃப் பவர் ஜென்ரேஷன். இந்த டேட்டா வரும்போதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகாது. நானும் எல்லா வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கோலோட ஷேர் வந்து தெர்மல் பவர் பிளான்டோட ஷேர் வந்து 55% தான். ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜி இப்போ ஆல்மோஸ்ட் 50 வந்துருச்சு. ஸோ அப்போ இது மிச்ச 50ல வரும். ஆனா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ல 74. இவன் என்னதான் 50 ஜிகாவாட் 50% ஆஃப் இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டியில உங்களுக்கு சோலாரும் விண்டும் இருந்தாலும் அவன் 365 நாளும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. 365 நாளும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது தெர்மல் பவர் பிளான்ட் நியூக்ளியர் தான். அதனால அதோட ஷேர் வந்து ப்ரொடக்ஷன்ல அதிகமா இருக்கும், இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி கம்மியா இருந்தாலும் பர்சன்டேஜ்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படிங்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுவே அசெஷன் ரீசனிங்ல கேட்கலாம், நல்ல ஒரு அசெஷன் அண்ட் ரீசனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து 74% ஆஃப் பவர் ஜென்ரேஷன். இந்தியாஸ் கோல் இண்டஸ்ட்ரி ரீச் தி ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலி வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து இந்தியன் ஹிஸ்டரியிலேயே வந்து ஆனுவல் ஹையஸ்ட் கோல் ப்ரொடக்ஷன் ரீச் பண்ணியிருக்கும். 1 இயர்ல கிட்டத்தட்ட வந்து 1000 மில்லியன் டன்ஸ். இது ஏன் வந்து ஒரு முக்கியமான டேட்டா அப்படின்னா, நடுவில் வந்து கோல் கிரைசிஸ்ல நம்ம இருந்தோம். 2015 to 2020 கோல் கிரைசிஸ். என்ன கோல் கிரைசிஸ்னா, நடுவில் வந்து ஒரு கோல் ஸ்கேம் வந்து பெருசா நடந்து கோலோடைய மைன் அலோகேஷன்ஸ்ல நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்ததுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அந்த கேஸ் போறப்போ அந்த ஸ்கேம் பீரியட்ல அலோகேட் பண்ண எல்லா கோல் மைன்ஸையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அந்த அலோகேஷன்ஸ் எல்லாம் ஸ்கிராப்னு கோல் ப்ரொடக்ஷன் நின்றுச்சு. இதுதான் அது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுவாங்க அந்த ஜட்மெண்ட். அலோகேஷன் எல்லாம் ஸ்கிராப் பண்ணதுனால, ஏன்னா அது முக்கியமான இண்டஸ்ட்ரி, ஸ்கேம் பண்ணி அலோகேட் பண்ணதால நிறுத்தினதுனால கோல் ப்ரொடக்ஷன் நின்று எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அஃபெக்ட் ஆகி கோல் இம்போர்ட்ஸ் அதிகமாகி ஏகப்பட்ட ஒரு நைட்மேர் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, திரும்ப அந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து மைனிங்க்கு வந்து ஆப்ஷன் பண்ணி ஏலம்ல விட்டு மைனிங் ஆரம்பிச்சு திரும்ப ப்ரொடக்ஷனை நார்மலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதான் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டிப் இருந்தது. இப்போ திரும்ப வந்து நம்ம வந்து we have reached the highest ever production. அதான் வந்து 1000 மெட்ரிக் டன்ஸ். ஸோ ட்ரிவன் பை ஸ்ட்ராங் டொமஸ்டிக் அவுட்புட். டொமஸ்டிக் அவுட்புட் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் அண்ட் இம்போர்ட்ஸும் இங்க வந்து நடந்திருக்கு. ஸோ நம்பர்ஸ் வந்து இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லோக்கல் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஏறினதுனால இம்போர்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 7.9% டிக்ளைன் இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்க்குறோம். ஓகே, ஸோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, கன்சம்ஷன் வந்து கிரீன் ஹையா தான் இருக்கு. இம்போர்ட் ஆனால் ரீசென்ட் டைம்ல குறைஞ்சிருக்கு, ஏன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் எவர் இந்த ரீசென்ட் டைம்ஸ் நம்ம பார்த்ததுனால நம்ம வந்து அதை வந்து we are seeing. அடுத்து வந்து கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? மிஷினரிஸ். நம்ம வந்து அதர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதான் வந்து கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரியில மிஷினரிஸ் அதை தான் வந்து ஜென்ரலா நம்ம பார்ப்போம். டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஹவ் ரெஜிஸ்டர்ட் கன்சிஸ்டன்ட் growth. ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இப்போ ஒரு நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அப்போ மிஷினரிக்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து கிவ் அண்ட் டேக் தான். நிறைய கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் மேனுஃபேக்சரிங் நடக்கும். நிறைய மேனுஃபேக்சரிங் ஆக கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் அதிகமாகும். இது அதிகமாக இருந்தாலும் அது அதிகமாகும், அது அதிகமானாலும் இது அதிகமாகும். அதனால ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணும். அதனால தான் நம்ம செகண்ட் 5 இயர் பிளான்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணதே இவங்கள தான், கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ கரண்டா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கீம் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் இன் தி கேபிட்டல் குட்ஸ் செக்டர். இதோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு பாருங்க. சவுண்ட் வருது. ஐ வாண்ட் பின் டிராப் சைலன்ஸ் அப்படின்னு பின் டிராப் பண்ணா சத்தம் கேட்கணும். ஸோ இங்க வந்து என்னதுன்னா, இதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கீம் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப்
கேபிட்டல் குட்ஸ் செக்டர்ல என்னென்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜி இனோவேஷன்ஸ். ஸோ கேபிட்டல் கூட்ஸ் உடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் போது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குறோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் ரிசர்ச் சென்டர் வேர் ஆல் தி திங்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தி செக்டர். அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் ரிசர்ச். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இஸ் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் வேர் ரிசர்ச் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்டர் ஹேப்பன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். அதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து சப்ளை செயினோட எல்லாத்த பத்தின ஒரு ரிசர்ச் அங்க நடக்கும், எல்லாத்த பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு ஆக்டிவிட்டியோ அங்க நடந்துட்டு இருக்கும். அது கேபிட்டல் குட்ஸ்க்கு நம்ம பண்றோம். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நிறைய இருக்கு. குவாண்டம் மிஷனுக்கு இருக்கு, ஏஐக்கு இருக்கு, பிளாக் செயினுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம பண்றோம். காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ். இப்போ காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி சென்டர்னா இப்போ வந்து ஒரு மிஷினரியை தயாரிக்கிறதுக்கு அதுக்கான ரா மெட்டீரியல்ஸோ காம்பனன்ஸோ வாங்கணும்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ காமன் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் ஹையரிங் மாதிரி. நாட் எவ்ரி ஒன் கேன் இன்வெஸ்ட் அண்ட் ஹாவ் தேர் ஓன் மிஷினரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் அண்ட் ஸ்கில்லிங் இதெல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு ஸ்கில்லிங்கும் இதில் பண்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். இண்டஸ்ட்ரீஸ்க்காக நம்ம போடுற ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டா இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம இந்த ஸ்லைட்ல இந்த இண்டஸ்ட்ரி முடியறதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 20 ஸ்கீம்ஸ் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த 20 ஸ்கீம்ஸ் தான் இண்டஸ்ட்ரீஸ்க்காக நம்ம போடுற ஸ்கீம்ஸ். 20 ஸ்கீம்ஸா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, இப்போ வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து ஆட்டோமொபைல். இப்போ இது வரைக்குமே நம்ம ஒரு 7-8 பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து நான் சொல்றேன். அதுக்கு மேலேயே இருக்கா? இருக்கும் தான், அதுதானே நம்ம வேலை, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ ஆட்டோமொபைல்ல இந்தியா ஆல்ரெடி ஸ்ட்ராங். இந்த ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னா பஸ், லாரி அந்த மாதிரியான விஷயங்கள், ஜேசிபி. ஸோ 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க, அதனால ஆப்வியஸ்லி த செக்டர் ப்ரொவைட்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இல்ல ஐ டிசர்வ் இட், நான் அதை பண்ணியிருக்கேன், அதனால பண்ணி my faculties will be happy. So the sector provides direct and indirect employments over 3 crores. 3 கோடி மக்களுக்கு வந்து அது வந்து வேலை கொடுக்குது and contributes 15% of country's GST collections. இப்போ நம்மளோட GST collectionsல 15%, இது நோட் பண்ணுங்க, ஒரு செக்டர்ல இருந்து 15% GST கலெக்ஷன் இந்த ஒரு ஆட்டோமொபைல்ல இருந்தே வருது. ஏன்னா அது 28% இருந்துச்சு. ஆட்டோமொபைல் வாஸ் கெப்ட் இன் 28% அண்ட் இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கன்சூமர். அப்போ ஆப்வியஸ்லி ஜிஎஸ்டி கலெக்டட் த்ரூ ஆட்டோமொபைல்லே 15% ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து முக்கியமான டேட்டா ஃபார் பிலிம்ஸ் ஆல்சோ. இப்போ அது வந்து நம்ம வந்து 18 and 40 பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதான் வந்து கரண்ட்லி வி கேன் சி. ஸோ ஆட்டோமொபைல்ல வந்து நம்மளுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ப்ளூல இருக்கு, டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து அதோட கம்மியா இருக்கு பாருங்க, இதுல ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டர். இப்போ நம்ம வந்து இந்தியா இஸ் நாட் ஓன்லி ஆட்டோமொபைல் கன்சூமர், வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மேஜர் எக்ஸ்போர்ட்டர். ஏன்னா நிறைய ஆட்டோமொபைலோட ஒரு குளோபல் ஹப்பா இந்தியாவும் இருக்கு. அண்ட் இது பக்கத்துல இருக்கிற கிராஃப் வந்து இ வெஹிக்கிள்ஸ். இப்போ ஆட்டோமொபைல்ல வாட்ஸ் தி நவ் ஹேப்பனிங் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஐசிஸ் டு இவி. ஸோ அப்போ வந்து இ வெஹிக்கிள்ஸோட ஆனுவல் growth ரேட் பாருங்க, பயங்கரமான ஒரு லீப் ஃபார்வர்ட் இருக்கு. முக்கியமா வந்து ஃபேம் ஸ்கீம் அண்ட் இப்போ வந்து அதுக்கு பேர் இ டிரைவ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம்னால தான் இது வந்து நடக்குது. ஸோ ஆட்டோமொபைல் செக்டருக்கு வாட் ஆர் தி ஸ்கீம்ஸ் லான்ச் அப்படின்னு கேட்டால் அது எழுதுறதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட் தான் நீங்க பார்க்கணும். மெயின்ஸ் படிக்கிறப்போ நீங்க இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்க்கணும், மெயின்ஸுக்கு இதெல்லாம் தான் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டர்னு தனியாக வந்து உங்களுக்கு பேப்பர் 1லையும் கேட்கலாம், பேப்பர் 3லையும் கேட்கலாம். பேப்பர் 1ல ஜியாகிரபியில உங்களுக்கு கேட்கலாம், பேப்பர் 3ல இண்டஸ்ட்ரி ஸ்கில்லே டைரக்டா கேட்கலாம். ஸோ அதனால ரெண்டுத்துலயுமே இது காமன் ஏரியா மெயின்ஸ்ல. ஸோ அப்போ வந்து பிஎல்ஐ ஸ்கீம் தான் என்னன்னு ஒன்லைன் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்கீம்ஸ் படிங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பிஎல்ஐல வந்து நம்ம என்ன பார்க்குறோம், பிஎல்ஐல ஆட்டோமொபைலுக்கு 2 இருக்கு. ஒன்று வந்து ஆட்டோ காம்போனன்ட்ஸ், நான் கன்வென்ஷனல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம பிஎல்ஐல சப்போர்ட் பண்றோம், ஆட்டோக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். உள்ள இருக்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷனும் பிஎல்ஐல சப்போர்ட் பண்றோம். ரெண்டாவதா பிஎல்ஐக்கு வந்து பேட்டரி ஏசிசி, அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல், இ வெஹிக்கிள்ஸ்க்காக அதுவும் பண்றோம். ஸோ பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம்ல வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிருக்கோம், அந்த ரூபாலாம் தேவையில்ல, இது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல்ல நம்ம வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு சப்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட வந்து 40 ஜிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பிஎம்இ டிரைவ் ஸ்கீம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஃபேம் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது, ஃபாஸ்டர் அடாப்ஷன்
ஆஃப் மொபிலிட்டி த்ரூ இ வெஹிக்கிள்ஸ். அதான் வந்து ஃபேம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் மொபிலிட்டி த்ரூ இ வெஹிக்கிள்ஸ். இப்படி இருந்தால் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதான் வந்து பிஎம் ஃபேம் ஸ்கீம். ஸோ அந்த ஃபேம் ஸ்கீமை வந்து இப்போ பிஎம் இ டிரைவ் அப்படின்னு மாத்திட்டாங்க. அந்த ஃபேம் ஸ்கீமோட காம்பனன்ஸ் எல்லாம் சப்ஸ்யூம் பண்ணி. ஸோ ஃபேம் ஸ்கீம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அதுதான் இது போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆட்டோமொபைல் இ வெஹிக்கிள் செக்டரோட என்டையர் சப்ளை செயினுமே அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ இ வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்றவனுக்கு சப்சிடி, அதை வந்து மேனுஃபேக்சரர் பண்ற மேனுஃபேக்சருக்கு சப்சிடி, அது காம்போனன்ட் செய்யற பேட்டரிக்கு அதுக்கும் சப்சிடி. அதை நீங்க இ வெஹிக்கிள்ஸ் விற்கிற கம்பெனி நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பிரான்சைஸ்ல ஏதாவது ஒரு பிரான்ச் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சப்சிடி, இ வெஹிக்கிள் வாங்குறவனுக்கு சப்சிடி. ஸோ டிமாண்ட் சைடுக்கு சப்சிடி தரும், சப்ளை சைடுக்கு சப்சிடி தரும். ஏன்னா அப்பதான் செக்டர் வந்து ஃபாஸ்ட் அடாப்டேஷன் பண்ண முடியும். அதான் வந்து ஃபாஸ்டர் அடாப்டேஷன் ஆஃப் மொபிலிட்டி த்ரூ இ வெஹிக்கிள்ஸ் ஃபேம். அதை தான் வந்து இப்போ நம்ம பிஎம்இ டிரைவ்ல வரணும். இது மட்டும் போதுமா? இ வெஹிக்கிள் வாங்கினா போதுமா? எங்க போய் சார்ஜ் போடுவீங்க? அப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பெட்ரோல் பங்க் மாதிரி. ஸோ எவ்ரி பெட்ரோல் பங்க் மஸ்ட் பிகம் அ சார்ஜிங் ஸ்டேஷன் ஆர் வி நீட் அ சார்ஜிங் பங்க்ஸ் ஆர் சார்ஜிங் போர்ட்ஸ் த்ரூ அவுட் தி. இப்போ அமெரிக்காலலாம் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. சார்ஜிங் போர்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு காட்டுற ஆப் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஊர்லயும் வந்துருச்சு. ஸோ பட் நமக்கு இன்னும் லாங் வே டு கோ. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ஸ்கீம்குள்ள கொண்டு வந்தாங்க இ டிரைவ்ல. ஃபேம் 1ல வந்து நம்ம நார்மலா கன்சியூம் பண்ற வெஹிக்கிள்ஸ் தான் இருந்தது. ஃபேம் 2ல தான் வந்து கமர்ஷியல் 3 வீலர்ஸும் பஸ்ஸும் இ பஸ்ஸஸ்க்கும் வந்தது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இ டிரைவுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுல 3 வீலர் 4 வீலர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது இப்போ நம்ம இ டிரைவ்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 2 வீலர் 3 வீலர்ல நல்ல க்ரோத் இருக்கு. கார்ஸ் இப்போ வந்து நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரி டாடா மஹேந்திரா எல்லாருமே பயங்கரமா ஸ்கேல் அப் பண்ணாங்க. மஹேந்திராவோட ஒரு மாடல் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் அப்படியே அந்த எலான் மஸ்கோட கார் டெஸ்லா மாதிரியே பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த இ டிரைவ்ல கவர்மெண்ட் ஸ்பெஷலா வந்து அடுத்து வந்து ட்ரக்ஸ், பஸ், ட்ரக் அண்ட் ஆம்புலன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎம் இ பஸ் சேவா பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்கீம். இது என்னதுன்னா, இது வந்து இ பஸ்ஸை ப்ரொமோட் பண்ற ஸ்கீம். அப்படி அது அப்படின்னு இல்லை, அது வந்து இ டிரைவுக்குள்ளேயே வந்துடும். இது என்னதுன்னா, நம்மளுடைய யார் வந்து இ பஸ் வாங்க போறா? மெயினா வாங்க போறதே இந்தியாவில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்டு. நம்ம ஊர்ல எம்டிசி வாங்குவோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் தானே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு, அவங்க தான் வாங்க போறாங்க. இல்ல மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் வாங்க போறாங்க. அவங்க எல்லாம் வாங்குறப்போ அதுக்கு வந்து பேமெண்ட், இதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட். பேமெண்ட் ஏதாவது டிலே இருந்ததுன்னா அதுக்கு கிரெடிட் கேரண்டிஸ் கொடுக்குறது. அப்பதான் வந்து அதுக்கு லோன் வாங்கணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸே லோன் வாங்கி தான் இந்த பஸ் எல்லாம் வாங்குறப்போ அதுக்கு பேமெண்ட் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்து இ பஸ் சேவா பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம். So with an estimated financial outlay of 3,400 to support deployment of 38,000 electric buses India. The objective of the scheme is to provide payment security in case of default by public transport authorities. So இது மூலமா என்ன ஆகுனா, அவங்க தைரியமா வந்து ஒரு சப்ளையர் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. சப்ளையர் கிரெடிட் கொடுக்கறதுக்கு ஒரு கேரண்டி வந்து இது மூலமா நம்ம வந்து கொடுக்குறோம். அதான் வந்து இ பஸ் சேவா. நம்ம தமிழ்நாட்டுலயும் நிறைய இ பஸ் இப்போ வந்துருச்சு, வர சவுண்டே தெரியாம வருது. அதுதான் வந்து மீம்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பிசாசு பிசாசு மாதிரி வந்து மோதிரி ஏங்குற மாதிரி. அந்த ரீல் எல்லாருக்கும் வந்ததா? சரி, உங்க ட்ரெண்ட்ல தான் நான் இருக்கு. சரி, நல்லது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமொபைல் புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டருக்கும், இப்போ ஆட்டோமொபைலுக்கு இந்த 4 ஸ்கீம், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டருக்கும் நம்ம 4 ஸ்கீமா பார்த்துட்டு முடிச்சிடலாம். முடிச்சிருவேன் நான், ப்ராமிஸ் ஐ வில் கம்ப்ளீட். அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஹேப்பனிங். ஆக்சுவலி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நிறைய வந்து எடிட்டோரியல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? எடிட்டோரியல்ல 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா வந்து 7th லார்ஜ், இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு 7th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கேட்டகரியில இருந்து இப்போ கரண்ட்லி 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கேட்டகரியா மாறிடுச்சு. நம்மளோட 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தாலும் நேற்றுக்கு டாப் 3 எக்ஸ்போர்ட்ஸ்ல 3வது மொபைல் போன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து பிஎல்ஐ ஸ்கீமோட ஒரு பிகெஸ்ட் சக்சஸ். பிஎல்ஐ ஸ்கீம் வந்து எதுல ரொம்ப சக்சஸ்னா மொபைல் மேனுஃபேக்சரிங். ஸோ டிரான்சிஷனிங் ஃப்ரம் அ நெட் இம்போர்ட்டர் டு வேர்ல்ட்ஸ் 2nd லார்ஜஸ்ட் மொபைல் போன் மேனுஃபேக்சரர். இந்தியா வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இது சொன்னேன். என்னதுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 2nd லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சர் ஆகும்னு சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேன், சிரிச்சுதான் இருந்திருப்பேன். என்னது 2nd லார்ஜஸ்ட் மொபைலா? சைனாலாம் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. சைனா தான் ஃபர்ஸ்ட், ஸோ பாரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனா வந்து நம்ம வந்து செகண்ட். இப்போ வந்து இந்தியா செகண்ட் வருங்கிறதே ஒரு இதுவாக தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு லார்ஜ் லீப், அது அவ்வளவு சீக்கிரமா வராதுன்னு நினைச்சோம். பட் பிஎல்ஐ ஸ்கீமோட ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கமா இதை நம்ம நோட் பண்ணலாம். அண்ட் அதுல 30% ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் காஞ்சிபுரம் அலோன். இந்த இந்தியாவோட மொபைல் மேனுஃபேக்சரிங்ல 30% வெறும் வந்து இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் நடக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் தான் சொல்லணும், அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்றதுனால காஞ்சிபுரம் பண்றேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மட்டுமே அந்த ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நெக்ஸ்ட் ஹப் வந்து நொய்டா.
அங்க சாம்சங் வந்ததுனால. ஸோ அதனால வந்து 300 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்தியாவில் இருக்கு. 2014 ரெண்டு மொபைல் மேனுஃபேக்சரர் தான் இருந்தாங்க. அதுல ஒன்னு சென்னையில இருந்தது தான் ஃபாக்ஸ்கான். 2014 இப்போ 300 ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான் அங்க இருந்து ஒரு பிளேயரா இருந்ததுனால எல்லா மொபைல் மேனுஃபேக்சரரும் அங்கே வேண்டாம் ஃபாக்ஸ்கான் பக்கத்துல. இதான் அக்ளாமரேஷன் எஃபெக்ட். அதனாலதான் தமிழ்நாடு பிகேம் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் இந்தியாவில். ஸோ இது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல இந்த வருஷம் இதுக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு எப்படி வந்து லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சர் ஆச்சு அப்படின்னு இப்போ வந்து எக்கனாமிக் சர்வேல. ஸோ மொபைல் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் விட்னஸ் த 30-fold இன்க்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஸோ கிட்டத்தட்ட வந்து 18,000 crore இண்டஸ்ட்ரி இப்போ 5.4 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் தி பிகஸ்ட் growth. இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். ஃபாண்ட் சின்னதாக இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் வீட்டுக்கு போய் படிங்க. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். ஃபர்ஸ்ட் PLI ஸ்கீம் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அது வந்து PLI இப்போதான் நம்ம பார்த்தோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐடி ஹார்ட்வேரும் நம்ம அதில் நோட் பண்றோம். ஐடி ஹார்ட்வேர்னா அதர் காம்போனன்ட்ஸ் விச் இஸ் நீடட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு இன்னொரு ஸ்கீம் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டம். மேல இருக்கிற PLI ரெண்டும் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி தான். இண்டஸ்ட்ரிக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்கு? நீ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணா நிறைய சப்சிடி, லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா சப்சிடி. ஆனா இந்த மிச்ச ஸ்கீம்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த எக்கோ சிஸ்டம்க்கு தேவைப்படுற மிச்ச விஷயங்கள், மிச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ல வி ஆர் கிவிங். கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம கொடுக்குறோம். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் உருவாக்குறோம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ அதான் வந்து கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது ஒரு அம்ப்ரல்லா வேர்டு. அது கீழே பல ரகங்கள் இருக்கு, அதுல கிளஸ்டர்ஸும் வரும். அண்டர் EMC கிரீன்ஃபீல்ட் கிளஸ்டர்ஸ் வித் 3 காமன் ஃபெசிலிட்டி சென்டர். காமன் ஃபெசிலிட்டி சென்டர்னா என்ன? எல்லா இண்டஸ்ட்ரியும் காமனா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சென்டர். ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ், ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இதுல வந்து செமிகண்டக்டர் சிப் செய்யறதுக்காக நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். மாடிஃபைடு ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம். ஸோ இதுல வந்து டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு இன்னொன்று இருக்கு, DLI. DLI ஸ்கீம்ங்கிறது எதுனா இந்த சிப்போட டிசைனுக்காக. இப்போ சிப்போட மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாம் இருக்கு, செமிகண்டக்டர் மிஷன் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ங்கிறது வந்து டிசைன் செக்டருக்காக மட்டும் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சிப்புனா அதுல சர்க்கியூட்டை டிசைன் பண்ணும். நீங்க எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்னு ஒரு பேப்பர், எலக்ட்ரானிக் சர்க்கியூட் டிசைன் ஒரு பேப்பர், ரெண்டுமே வந்து படிச்சிருப்போம். மோஸ்ட்லி இங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்குலாம் செமிஸ்டர்ல ஒரு பேப்பராகவே படிச்சிருப்பீங்க. நான் படித்தேன். ஸோ அதனால வந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்கீமே வந்துருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னே மறந்துச்சு. கெப்பாசிட்டரோட சிம்பிள்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ கிளியரா மொபைல் மேனுஃபேக்சரிங் வந்து ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்த பத்தின ஒரு பேசிக் ஐடியா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி ஒரு 2 minutes ஃபார் எவ்ரி ஸ்கீம் ஒரு ரீடு தான். நோட்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், பாலிட்டி படிக்க முடியாது. ஸோ நமக்கு லட்சுமிகாந்த் முடிக்கிறது தான் முதல் வேலை. சப்ஜெக்ட் தான் முதல்ல படிக்கணும், இதெல்லாம் சைடு தான். ஆனால் இதில் படிக்கிறப்போ ஒரு 2 minutes ஃபார் ஈச் ஸ்கீம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்பப்போ போர் அடிக்கிறப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா ஸ்கீம்ஸை கவர் பண்ணலாம். சரியா? போர் அடிக்கிறப்போ வேற சப்ஜெக்ட் படிச்சு போர் அடிக்கிறப்போ ஸ்கீம்ஸ் படிக்கணும். ஸ்கீம்ஸ் படிச்சு போர் அடிக்கிறப்போ அட்லஸ் படிக்கணும். அட்லஸ் படிச்சு போர் அடிக்கிறப்போ லொகேஷன்ஸ் வேற ஏதாவது வந்து நீ எடிட்டோரியல்ஸ் வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி வந்து டைவர்சிஃபைடா படிக்கணும். அடுத்து வந்து ஃபார்மசி ஒரு செக்டர் தான், இன்னும் 4 செக்டர்ஸ் தான், அது முடிச்சுட்டா முடிஞ்சிடும். பார்மசூட்டிக்கல் செக்டர்ஸ்ல வந்து நான் 745 தானே சொன்னேன், 720 என்ன கத்துறீங்க? வெரி பேட் பீப்புள். ஓல்டு அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக் சர்வேலாம் நான் வந்து எவ்வளவு மணி நேரம் நடத்தினாலும் உட்காருவாங்க. கரண்ட் ஜெனரேஷன் வந்து அப்படி இல்லைன்றீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் வேர்ல்ட் 3rd லார்ஜஸ்ட். நெக்ஸ்ட் ஃபார்மால வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் பிளேயர். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த ஒரு வாட்டி இந்த ஒரு மொமெண்ட்ல தான் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதே இல்லை. இங்க உட்காந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இதை படிச்சாதான் உண்டு. எல்லாம் வீட்டுக்கு போய் படிப்பீங்களா? அதுக்குதான் இந்த செஷனு. இந்த மாதிரி கிளாஸ்ல உட்காந்து இதை கவனிக்கிறப்போ பார்க்கறது தான் உள்ள இருக்க போகுது. ஸோ வேர்ல்ட் 3rd லார்ஜஸ்ட் பை வால்யூம். ஃபார்மசூட்டிக்கல்ல பை வால்யூம் பை வேல்யூன்னு 2 இருக்கு. வால்யூம்னா என்னதுன்னா எத்தனை மாத்திரை தயாரிச்சோம், நம்பர்ஸ். அது சின்ன மாத்திரையா இருந்தால் நிறைய கூட தயாரிக்கலாம். வேல்யூனா என்னதுன்னா அந்த மாத்திரையோட விலை என்ன. இப்போ ஒரு மாத்திரை ₹1 மாத்திரையும் இருக்கு, ₹100 மாத்திரையும் இருக்கு, ₹1000 மாத்திரையும் இருக்கு. எந்த மாத்திரையை தயாரிக்கிறீங்க? நம்ம வந்து பை வேல்யூ வால்யூம்ல தான் வந்து நம்ம ஹையஸ்டா இருக்கும், 3rd லார்ஜஸ்டா இருக்கும். வேல்யூல கொஞ்சம் பின்னாடி இருக்கும், 14th இருந்து இப்போ 11th ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்ப்போம்.
ஸோ வேல்யூல நம்ம இப்போ அது அடுத்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரிக் மேனுஃபேக்சரர். இந்தியா வந்து பார்மாசூட்டிக்கல்ல ஜென்ரிக் மெடிசன்ஸை தான் தயாரிக்கிறோம். அதாவது பேட்டன்ட் முடிஞ்ச மெடிசன்ஸை எடுத்து நம்ம அதை வந்து தயாரிச்சு சீப் விலைக்கு வித்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை, ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மருந்து இங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து புதுசா நம்ம இந்தியாவிலே புது மருந்தை கண்டுபிடிச்சு இங்க தயாரிக்கிறப்போ தான் வேல்யூ வந்து அதிகமாகும். அதுதான் இன்னும் ஹை அண்ட் அவுட்கம்ஸ் வந்து கொடுக்கும். அப்படி நம்ம புது மருந்து தயாரிப்போ எந்த மாதிரி மருந்து ஃபோக்கஸ் பண்ணும்? இந்தியாவில் இருக்கிற நோய்களுக்கான மருந்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ரிசர்ச் சப்போர்ட் பண்ணும். அதான் வந்து டெவலப்மெண்ட்ல கவர்மெண்டோட வேலையா இருக்கணும். ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு சி. ஏன்னா ஆர்ஃபன் டிசீசஸ் அப்படிங்கிற டிசீசஸே இருக்கு பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸால கைவிடப்பட்ட நோய்கள். ஏன்னா அதுல வந்து வால்யூம் இல்லைங்கிறதுனால அதை வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ டிராபிக்கல், ஏன்னா எல்லா பார்மாசூட்டிகல்ஸும் டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிறதுனால டிராபிக்கல் ரீஜன்ல வர டிசீசஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. அவங்க ஊர்ல என்ன பிரச்சனையோ அதுக்கு தான் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊர் பிரச்சனைக்கு தான் நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு டூ. ஸோ 20% ஆஃப் தி ஜென்ரிக் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் தான் நடக்குது. அண்ட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு 191 கண்ட்ரிஸ் ஜென்ரிக்ஸ் மெடிசன். அதனால தான் ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்றோம். எதை எக்ஸ்போர்ட் பண்றோம்னா இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ். ஸோ 191 நாடுனா ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி தே ஆர் பையிங் சம் மெடிசன் ஃப்ரம் இந்தியா. ஸோ அப்போ நம்ம பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி குரூஷியல். இதோட குவாலிட்டி தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின்ல வந்திருக்கு ஆஃப்டர் திஸ் காப் சிரப் இன்சிடென்ட்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எடிட்டோரியலே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணணும் குவாலிட்டி இன் பார்மாசூட்டிகல்ஸ். 50% ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதுல 50% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம அனுப்புறோம். அமெரிக்கா, யூரோப் மாதிரியான நாடுகளுக்கு தான் போகுது. அங்கெல்லாம் வந்து பயங்கர ரெகுலேஷன்ஸ் அதிகம். ஸோ அப்போ ஓரளவு குவாலிட்டி இருக்குதான். ஆனா இப்போ அதே மாதிரி வேக்சின்ல நம்ம தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வேக்சின், தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வேர்ல்ட்ல ஹையஸ்ட் வேக்சின்ஸ் தயாரிக்கிறது நம்ம தான். இந்தியா இஸ் 11th பை வேல்யூ. இப்போ நம்ம 14, நம்ம போன 2-3 எக்கனாமிக்ஸ் வரைக்கும் முன்னாடி 14 நம்ம நடத்தினேன். இப்போ 11th ஆயிருக்கும். பை வேல்யூல வி ஆர் 11th அப்படிங்கிறத இப்போ நம்ம கரண்ட்லி பார்க்குறோம். 3% ஷேர். ஸோ பார்மாசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்மளோட ஷேர் வந்து 3%. இது வந்து நம்ம பார்க்கலாம், முக்கியமான இண்டஸ்ட்ரிங்கிறதுனால. மெடிக்கல் டிவைசஸோட எக்ஸ்போர்ட்ஸும் க்ரோ ஆயிருக்கு. ஏன்னா பிஎல்ஐ ஸ்கீம்ல மெடிக்கல் டிவைசஸ்க்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு. பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து நம்ம இதுக்கும் வி ஆர் ஹேவிங் அ செப்பரேட் காம்பனன்ட். டு மூவ் அப் இன் தி வேல்யூ செயின் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து வால்யூம் ட்ரிவன்ல இருந்து வேல்யூ ட்ரிவனா நம்ம மாறணும். காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் அண்ட் பயோசிமிலர்ஸ்னா வந்து யூ வில் டேக் ஒரு ஆர்கனைஸ், அது வந்து இட்ஸ் சரி பார்மாசூட்டிக்கல் கான்செப்ட், அதுக்குள்ள போவேனா. பயோசிமிலர் இஸ் அ டைப் ஆஃப் மெடிசன். இப்போ நீங்க ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்றீங்கன்னா அதுல வெறும் கெமிக்கல் தான் இருக்கு. பயோசிமிலர்ஸ் இந்த மாதிரி பயாலஜிக்கல் மெடிசன்ஸ்லாம் என்ன இருக்குன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸே இருக்கும். ஸோ அதை வச்சு இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுல வந்து என்னென்னலாம் ஸ்கீம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். பிஎல்ஐலே பார்மாசூட்டிக்கல்ல 3 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து இன்கிரீடியன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். நம்ம என்னதான் பார்மாசூட்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சைனா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்கிரீடியன்ஸ் என்ன? ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், ஏபிஐ. அடுத்து கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ், அப்புறமா வந்து ட்ரக் இன்டர்மீடியட்ஸ். இந்த மாதிரி மருந்து செய்யறதுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம தயாரிக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சைனா கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம மருந்து அசம்பிள் பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம மருந்தோட ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலே தயாரிக்கணும். ஸோ அதுதான் வந்து வி ஆர் சீயிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு பிஎல்ஐல. ஓகே. அண்ட் பிஎல்ஐல அடுத்தது வந்து மெடிக்கல் டிவைசஸ் இருக்கு. மெடிக்கல் டிவைசஸ்னா எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேன் மிஷின், எம்ஆர்ஐ மிஷின், அந்த மாதிரியான மிஷின்ஸ் தயாரிக்கிறது. உங்களுக்கு வந்து டெஸ்டிங்க்கு கிட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே இருக்கு. இதுல வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து செப்பரேட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஃபார்மால நம்ம ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். பல்க் ட்ரக் பார்க்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். பார்மாசிஸ்க்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை தான் வந்து நம்ம பல்க் ட்ரக் பார்க் அப்படின்னு சொல்றோம். வேர்ல்ட் கிளாஸ் பார்க்ஸ் வந்து எங்க இருக்குன்னா குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ். ஸோ ட்ரக்ஸுக்கு ஒரு பார்க் இருக்கு, மெடிக்கல் டிவைசஸ்க்கு தனி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதுல தான் யார் இருக்கானா யூபி, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் இருக்கு. ஸோ அதுல ஹிமாச்சல், குஜராத் அண்ட் ஆந்திரா. அதுல அந்த ஹிமாச்சல் தான் கொஞ்சம் கோளாறு கொடுக்குறான். எதுலன்னா இந்த லோ குவாலிட்டி ட்ரக்ஸ் மாட்டுச்சுல, அதுல ஹிமாச்சல் ஒரு கோளாறு. நம்மளோட ஒரு காப் சிரப் மாட்டினா இப்போ லேட்டஸ்ட் கேஸ்ல. ஆனா ஆப்பிரிக்கால மாட்டின கேஸ் வந்து ஹிமாச்சல்ல இருந்து வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ பார்மாசூட்டிக்கலுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னா அதுக்கு எழுதுறதுக்கு மெயின்ஸ்க்கு இதெல்லாம் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்க லிஸ்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மேபி காம்போனன்ட்ஸ் ஏதாவது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ். இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 179 பில்லியன் வேல்யூ.
2% of GDP and 11% of manufacturing, and it's one of the largest. நம்ம வந்து இந்த டேட்டாலாம் சும்மா பார்த்துக்கோங்க. நம்மளோட மேனுஃபேக்சரிங் 11% அண்ட் ஜிடிபியில் 2%. அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கல்டிவேட்டர் ஆஃப் காட்டன் கல்டிவேஷன்ல நம்ம ஒரு லார்ஜஸ்ட் ஷேர் வந்து வச்சிருக்கோம். அண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட்டும் நம்ம தான் லார்ஜஸ்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க். ஸோ இது மூணுமே வந்து நம்ம நோட் பண்றோம். ஸோ சில்க் வந்து லார்ஜஸ்ட் யாருன்னா சைனா இஸ் நோன் ஃபார் சில்க். ஸோ அதனால அங்கேருந்து வருது. ஸோ பியாண்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ், இந்தியா இஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் மேன்மேட் ஃபைபர்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் எங்கேருந்து வரும்? நேச்சுரல் ஃபைபர்னா காட்டன், ஜூட், இதெல்லாம் நேச்சுரல். ஸோ அதுலேருந்து டேரக்டா நீங்க வந்து காட்டன்லேருந்து யான் எடுப்பீங்க. யான்னா வந்து நூல் எடுத்து அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்க டெக்ஸ்டைல் அப்பேரல் பண்ணுவீங்க. அப்பேரலுக்கு அப்புறமா தான் ஃபைனலாக அது ஒரு டெக்ஸ்டைலா மாறும். கிளாத்தா ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தா மாறும். கிளாத் தான் வந்து ஃபைனலா வந்து ஒரு ட்ரெஸ்ஸா மாறும். ஸோ காட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு மேன்மேட் ஃபைபர்னா இந்த பாலியஸ்டர் அண்ட் வைகோஸ் ஃபைபர்ஸ். ஸோ இப்போ பாலியஸ்டர் ஆர்டிஃபிஷியல் கிளாத்தும் வருதுல்ல, பாலியஸ்டர் கிளாத்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்றோம். பிஎல்ஐ ஸ்கீம்ல டெக்ஸ்டைல்ல இருக்கிறது மேன்மேட் ஃபைபருக்கு தான். ஸோ எம்எம்எஃப். ஸோ அதுல வந்து நம்ம ரேங்கிங் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாலியஸ்டர் அண்ட் விஸ்கோஸ். இந்தியா இஸ் தி 6th லார்ஜஸ்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல். நம்ம வந்து லார்ஜஸ்ட் காட்டன்லாம் வச்சிருந்தாலும் 6th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா தான் இருக்கும் வித் ஷேர் ஆஃப் 4%. பார்மசூட்டிக்கல் 3% தான், இவன் 4%. இப்போ இதுல வந்து போன வருஷம் எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்டைல் நடத்துறப்போ நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அட்டன் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கா? சரி, நான் சொல்றேன். ஸோ என்ன கேஸ் ஸ்டடினா, இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போன வாரம் எடிட்டோரியல்லே மறந்துச்சு. இதில் நீங்க போன வருஷம் டெக்ஸ்டைல் என்ன ஒரு பிரச்சனை பாக்குறோம்னா, இதுல வந்து ரா மெட்டீரியல் காட்டன் ஒரு இடத்துல இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல இருக்கு. அதாவது காட்டன் தயாரிக்கிற இடங்கள் தனியா இருக்கு, யான் மேனுஃபேக்சரிங் ஹப் தனியா இருக்கு, அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஹப் தனித்தனியா இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சைக்கிள்ல எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியா ஃபுல்லா இந்தியாவில் வெறும் கோயம்புத்தூர் மட்டும் தான் டெக்ஸ்டைல்னு இல்லை. ஸோ இந்த டெக்ஸ்டைல் ஹப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் ஒரு இடத்துலயும், யான் ஒரு இடத்துலயும், அப்பேரல் ஒரு இடத்துலயும் செக்மெண்டடா இருக்கிறது தான் பிரச்சனை. இவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஒரு இடத்துல கொண்டு வரணும், இதுக்கு பார்க் வேணும். ஸோ அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அதுக்கு வந்து பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். பட் அதை நோக்கி தான் இப்போ நம்ம போகணும். அதுதான் வந்து நம்ம இதுல இருக்க பிரச்சனை. அப்புறம் 6th லார்ஜஸ்டா இருக்கிறது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம காம்படிட்டர்ஸ்க்குலாம் வந்து டாரிஃப்ஸ் கம்மியா இருக்கு. பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் they are getting less tariffs compared to India. ஸோ அதனால அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் சீப்பர் தென் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சீப்பர் இன் தி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தென் us because we are having high tariffs. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பிஎம் மித்ரா வந்து நம்ம கொண்டு வந்தோம், மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல்ஸ் பார்க். மித்ராக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பேரல் பார்க்ஸ். இதுல வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கேள்வி வந்தாலே நீங்க டிஃபால்ட்டா எதை எழுதணும்? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணணும்னு எழுதாதீங்க. இப்போ டெக்ஸ்டைலுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, நிறைய பிஎம் மித்ரா ஸ்கீம்ஸ்ல நிறைய பார்க் வரணும். ஸோ அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி டிஃபால்ட்டா வந்து நீங்க வந்து ஸ்டெப்ஸ் டேக்கணும், வே ஃபார்வர்டுக்கும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் வரை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பார்க் இருக்கு, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அப்போ எதுக்கு தராங்க? கேபிட்டல் சப்சிடிக்கு தராங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒன்று சந்துடுறாங்க. ஸோ நீங்க வே ஃபார்வர்ட் எழுதுறப்போ இது எல்லாமே நீங்க ஆன்சரே தெரியலனாலும் எந்த இண்டஸ்ட்ரி கேட்டாலும் இதை எழுதி முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு பேர் தான் பேப்பரை ஃபில்அப் பண்ணிட்டு வருது. ஆனா தெளிவா ஃபில்அப் பண்றது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து we have to learn in the mains. ஸோ லெஃப்ட் விங் வந்து சரியில்லை. ஸோ அதனால வந்து ஸோ யா லெஃப்ட் விங்ல இருந்து சவுண்ட் நிறைய வருது. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து மேன்மேட் ஃபைபர்ஸ்க்கும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா என்ன? இப்போ இந்த சீட்டு தான் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இப்போ இங்க ஒரு லெதர் கோட்டிங் இருக்குல்ல, அப்போ உங்க பேக் இருக்குல்ல, அதுவும் ஒரு டெக்ஸ்டைல் தானே, கிளாத் தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்டைல்னா, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா இந்த மாதிரி அதர் இது வீட்டில் இருக்கிற டோர் மேட்டு ஆர் வந்து ஒரு சீட் கவர், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி தே ரிவோக் தி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் பத்தி ஒரு குட்டி அனாலிசிஸ் இருக்கும், அதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து எதுக்குள்ள போறோம்னா, பிஎல்ஐ ஸ்கீமோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்க போறோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து 14 கீ செக்டர்ஸ் வி ஆர் சப்போர்ட்டிங். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது தான். இதோடைய டோட்டலா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்? 18 lakh crore. ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு 12 லட்சம் பேருக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 8.2 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டா பார்க்குறோம்.
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் PLI ஸ்கீம் வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஸ்கீம் ஃபார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தா நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். இது போன வருஷம் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. PLI ஸ்கீம் பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியுங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் நாட் டிஸ்கசிங் அபவுட் தி ஸ்கீம். அந்த 14 செக்டர்ஸ் படிங்க, அதுதான் ஒரு பொட்டன்ஷியல் ஏரியா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். இதை பத்தி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணேன். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன்னா ஒன்றும் கிடையாது, மேக் இன் இந்தியாவோட பேர் மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். மேக் இன் இந்தியாவில் 2014ல என்ன டார்கெட் வச்சு அதை லான்ச் பண்ணாங்களோ அதே டார்கெட்டை வச்சு திரும்ப 2015ல 25ல ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா லான்ச் பண்ணும்போது இருந்த அதே டார்கெட் தான் 2025ல இருக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம நோட் பண்ணோம். வி டிஸ்கஸ் ஏன் வந்து மேக் இன் இந்தியா குடன் பிக்அப் அப்படிங்கிறது கிளாஸ்ல கூட நம்ம பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஷாக்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அண்ட் சேலஞ்சஸ். போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷனுடைய கோல் என்ன? இட் ரெப்ரசன்ஸ் தி ஃபவுண்டேஷன் பாலிசி ஃபார் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இதோட டார்கெட் என்னன்னா 2035 மேக் இன் இந்தியா டார்கெட்டட் டு 2025. நவ் வி ஆர் ஷிஃப்டிங் த டார்கெட் டு 2035. ஸோ இது என்னதுன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி. இண்டஸ்ட்ரியோட ஜிடிபி ஷேர் வந்து 27. அதுல 4 இருக்கு: மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கேஸ். அதுல மேனுஃபேக்சரிங் செக்டரோட ஷேர் வந்து 12% தான் இருக்கு, 12 to 13% தான் இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் ஷேர் இன் டோட்டல் ஜிடிபியை நம்ம 25% ஆகணும். அப்போ இண்டஸ்ட்ரியோட ஷேர் ஒரு 35-40 ஆகும். அதுதான் அதோடைய கோல். ஸோ மேனுஃபேக்சரிங்கோட ஷேர் இன் ஜிடிபி கரண்ட் 13%ல இருந்து 25% ஆகணும். இது மூலமா ஒரு 14 கோடி மக்களுக்கு வேலை உருவாக்கணும். 14 crore எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். மேக் இன் இந்தியா had 10 crore எம்ப்ளாய்மெண்ட் as டார்கெட். இப்போ வந்து அதை 14 crore மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்கீமை வந்து எதை வச்சு கொண்டு வர போறோம்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஸோ மிஷன் ஹேஸ் 2 ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்டர் ஸ்பெசிபிக் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம உருவாக்க போறோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எது வந்தாலும் அதை போட்டு ஒன்று உருவாக்க போறோம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பேஸ்ட் ஆன் தி பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் பார்த்து அதில் நெக்ஸ்ட் வந்து இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை சப்போர்ட் பண்றது. இதுதான் இதோடைய ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கறது. இப்போ நம்ம அடுத்த லாஸ்ட் செக்மெண்ட், இந்த லாஸ்ட் செக்மெண்ட்னா இது ஒரு எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் அதோட முடிஞ்சிடும். இண்டஸ்ட்ரி சாப்டர் ஆஸ் ப்ராமிஸ்ட் ஒன்லி 4 hours தான். ஸோ ஸ்டெப்ஸ் டு பூஸ்ட் தி காம்படிட்டிவ்னஸ். ஸோ இப்போ என்னதுன்னா, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸோட ஒரு செக்டரோட இதை பார்த்தோம். இப்போ இதுல வந்து வே ஃபார்வர்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன வே ஃபார்வர்டு தராங்க அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரியல் செக்டரை வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ரொடக்டிவாகவும் காம்படிட்டிவாகவும் மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன ஸ்டெப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 4 ப்ராங்க்டு ஸ்டெப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ ஒரு செக்டரோடைய டேட்டாவும் எக்கனாமிக் சர்வேல இருக்கு. அதை நீங்க வந்து யூ ரீட் இட் த்ரூ தி PDFs. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் டு பூஸ்ட் தி காம்படிட்டிவ்னஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம R&D சப்போர்ட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப் எடுத்தாதான் இன்னும் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் காம்படிட்டிவ்னஸும் அதிகமாகும். ஸோ இனோவேஷன் அண்ட் R&D ஃபோக்கஸ் பண்ணாதான் மேனுஃபேக்சரிங் வரும். அடுத்து வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸை ரிவ்யூ பண்ணணும். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராடக்ட், ஒரு சேர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சேருக்கு என்னென்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், இந்த சேர் இந்த குவாலிட்டியில இருக்கணும். இந்த ஷர்ட்டை தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஷர்ட் என்ன குவாலிட்டியில இருக்கணும். ஒரு பெண்ணு தயாரிக்க இண்டஸ்ட்ரிக்கு வாட் இஸ் த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொண்டு வரணும். அதை ஃபாலோ பண்ணாதான் அவனுக்கு அலோவ் பண்ணணும், இல்லை அலோவ் பண்ண முடியாது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் பத்தி தான் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும். இது 3வது ஸ்டெப். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் லாஜிஸ்டிக்ஸையும் நம்ம பூஸ்ட் பண்ணணும். லைக் ரோடா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்றது அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அடுத்ததா 4வதா என்ன? MSME தான் இந்தியாவோட ஒரு முக்கியமான பேக் போனா இருக்கு. இந்தியாவில் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸோட MSMEs தான் நம்பர்ல அதிகம். அப்போ இந்த MSME நம்ம குளோபல் சப்ளை செயினோட இன்டகிரேட் பண்ணணும். ஸோ MSME ஷுட் நாட் பி ஜஸ்ட் அ ஸ்மால் கம்பெனி. ஏன்னா MSME வளர்ந்தாதான் இந்தியன் மேனுஃபேக்சரிங் வளரும். இந்த MSME எல்லாம் இப்போ வந்து மைக்ரோவை ஸ்மால் ஆக்கணும், ஸ்மாலை மீடியம் ஆக்கணும், மீடியம் லார்ஜ் ஆக்கணும். இவங்க ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி அதை ப்ரொமோட் பண்ணிட்டே கொண்டு போறதுக்கு தான் நம்ம வந்து 4 ப்ராங்க்டு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இனோவேஷன் அண்ட் R&D குளோபலி 3rd பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேப்பர், இந்த யூனிவர்சிட்டிலாம் பேப்பர் போடுறாங்களா அதில் வந்து வேர்ல்ட்லேயே 3rd. ஆனால் எந்த பேப்பரும் குவாலிட்டியா இல்லை. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்குன்னு 4 ப்ரொஃபஸர் 40 பேப்பர் போட்டாலும் எல்லாம் நேம் சேக்கு சும்மா ஒரு PhD வாங்க ஏமாத்துறதுக்காக போடுறது. எதுவுமே வந்து ஒரு அவுட் பண்ணா மாற மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு பேப்பர் வருதுன்னா அதுல இருந்து ஒரு அவுட்கம் வரணும், ஒரு அவுட்புட் வரணும். அது மேபி ஒரு ஐடியாவா இருந்தா ஒரு ஸ்டார்ட் அப்பா மாறணும், ஒரு கம்பெனியா மாறணும், இல்ல புது ஃபைண்டிங்ஸை கொடுக்கணும். இவங்க அரைச்சமாவே அரைக்கிறதா ஒரு பேப்பர் போடுறதா உங்களுக்கு தெரியும், நீங்க அதான் பண்ணியிருப்பீங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்கிங் வந்து 66ல இருந்து இப்போ கரண்ட்லி வந்து 38க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூவ். அதை நம்ம டாப் 10குள்ள கொண்டு போகணும். இதான் வந்து கவர்மெண்டோடைய ஃபோக்கஸா இருக்கு. கரண்ட்லி வந்து இன்டென்சிவான இனோவேஷன் ஹப்பா வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆயிருக்கிறது பெங்களூரு, டெல்லி அண்ட் மும்பை. டாப் 50 மோஸ்ட் இனோவேஷன் சென்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டா மாறி. ஏன்னா அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப்போட டென்சிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இந்த 3 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்றோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டேட்டா எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா பாருங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட் மார்க்ஸ்ல நம்ம 4வதா இருக்கும், நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ்ல 6வதா இருக்கும், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்ல 7வதா இருக்கும் ஃபைலிங்ல. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டிவா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ இதுல வந்து அப்ராக்சிமேட்லி 500 ஸ்டார்ட் அப்ல இருந்து இப்போ 2 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இந்தியாவில். இதுதான் நீங்க நோட் பண்ணுங்க. இந்தியாவில் மொத்தம் ஒரு 10 இயர்ஸ் பேக் 500 ஸ்டார்ட் அப் இருந்தது, இப்போ 2 லட்சம் ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. இந்த 2 லட்சம் ஸ்டார்ட் அப்ல தான் 30,000 ஸ்டார்ட் அப் வந்து ஹை டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ். அதுல ஒரு 890 ஸ்டார்ட் அப்ஸ் தான் ஜென்ரேஷன் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ். உங்களுக்கு அந்த லிங்க் இப்போ புரியுதுல? ஸோ இதான் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். இனோவேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்ஐஆர் வந்து லேட்டஸ்டா எதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்ஐஆர் வந்து லேட்டஸ்டா வந்து இந்த ரெஜுபேவ் அண்ட் எக்கோஃபிக்ஸ் அப்படிங்கிற 2 விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெஜுபேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போத்தோல் ரிப்பேர் சிஸ்டம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன, இப்போ இல்ல அது வந்து எக்கோஃபிக்ஸ் தான் வந்து போர்ட்டோல் ஃபிக்சிங். போர்ட்டோல் ஃபிக்சிங்னா என்னதுன்னா ரோட்ல இப்போ அங்கே ஒரு மழை பெஞ்சுன்னா அங்கங்க கூலி ஆயிடுதுல, அங்கங்க நமக்கு தெரியும். அது ஒரு ரோட்ல வந்து அங்கங்க மேடு பள்ளமா குழிகளா மாறுது ஆஃப்டர் எவ்ரி ரெயின். இந்த எக்கோ ஃபிக்ஸுங்கிறது இட்ஸ் அ காம்பனன்ட். இதை போய் அங்கே மேலே கொட்டி கொஞ்சம் ஒரு ரோலர் விட்டீங்கன்னா அது ரோடா மாறிடும். ஸோ அங்கே தனியாக நீங்கள் வந்து ரோடு போடுறது அளவுக்கு இது தேவையில்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு புது டெக்னாலஜி. இது ப்ரிலிம்ஸ்ல ஒன்லைனராக வரும், அதனால அதை மட்டும் நான் எடுத்து போட்டேன். சிஎஸ்ஐஆர் பற்றி நிறைய கதைகள் இருந்தது, அதெல்லாம் வேணான்னு. ரெஜுபேவ்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து பிளாஸ்டிக்ஸை வச்சு ரோடு போடுறது. நம்ம மதுரையில் கூட அதுக்கு ஒரு பேட்டன்ட் ஒருத்தர் காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கமாடிட்டிஸை வச்சு நீங்க வந்து அதை வச்சு அதை ரோடோட மிக்ஸில் கொண்டு வந்து அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்றது. அதை பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இப்போ யூஸ் பண்றாங்களாம். இந்த 2 டெக்னாலஜியும் பார்டர்ஸ்ல ரோடு போடுறதுக்கு தே ஆர் ஆல்சோ யூசிங் இட். ஸோ அதே மாதிரி வந்து சோலார் பவர்ட் அடுத்த சிஎஸ்ஐஆர் எது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹாப்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்லைனருக்காக நான் எடுத்தேன், இனோவேஷனுக்காக என்ன பண்ணாங்கிற ஒரு பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ சோலார் பவர்ட் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்ஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய சேட்டலைட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெலிகாம் ரிலே. ஸோ ஒன்று வந்து இவங்க வந்து சர்வைலன்ஸ் பண்ணலாம், பார்டர் செக்யூரிட்டியை சேட்டலைட் மூலமா சர்வைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் டெலிகாம் ரிலே அப்படின்னா என்னதுன்னா இப்போ நம்ம இன்டர்நெட் மூலமா கம்யூனிகேஷன்லாம் கொண்டு வரோம். இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம டவர் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரியான ஹாப்ஸ் எல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது அது மூலமா அவங்களுக்கு நெட்வொர்க் வரும், ஆர் டெலிகாம் கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹாப்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இனோவேஷனுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ் இது. இனோவேஷன்ல இருக்க பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன? கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி. ஸோ ஆர்என்டில கவர்மெண்ட் பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் ஒன்லி 0.6%. இல்ல கவர்மெண்ட் இல்ல, டோட்டல் இந்தியா வந்து தன்னோட ஜிடிபியில ஆர்என்டிக்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது 0.64%, which is very very low compared to US, சைனா அண்ட் சவுத் கொரியா. யூஎஸ், சைனா அண்ட் சவுத் கொரியாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் வெரி வெரி லோ. ஸோ என்னதுன்னா யூஎஸ்ல வந்து 3% ஆஃப் ஜிடிபி, சைனால 2.4%, சவுத் கொரியால 4.9% வந்து தேர் ஸ்பெண்டிங். பட் இந்தியாவில் வந்து ஜிடிபியில் 0.6%, which we have to improve a lot. இதுக்கு தான் இந்த அனுசந்தன் அதை வந்து நம்ம கொண்டு வந்தோம், அதை பற்றி பார்ப்போம். லோவர் எக்ஸ்பெண்டிச்சர் இன் ஆர்என்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் தான் இங்க மேஜர் பிளேயரா இருக்காங்க. இது எல்லா வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் நம்ம பார்க்குறோம். பிரைவேட் செக்டரோட ஷேர் வந்து ஆர்என்டில ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்என்டி பை தி பிரைவேட் செக்டர். ஸோ 41% தான். அப்போ 59% வந்து ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்றது கவர்மெண்ட், 41% தான் பிரைவேட்ல இருந்து வருது. ஆனா ஆவரேஜா மற்ற நாடுகள் எல்லாம் பிரைவேட் தான் மேஜர் பார்ட்டா இருப்பாங்க, கவர்மெண்ட் கம்மி பார்ட்டா தான் இருப்பாங்க. இங்க கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. சைனால 77% பிரைவேட், யூஎஸ்ல 75%, சவுத் கொரியால 79% பிரைவேட், மிச்சது தான் கவர்மெண்ட். ஸோ பிரைவேட் செக்டர் என்னைக்கு ரிசர்ச் அதிகப்படுத்துவாங்களோ அன்னைக்கு தான். பட் நம்மளோட பிரைவேட் செக்டர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி ஒன்று யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்றது தான், சொந்தமா அவனு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து லைசன்சிங் மோட்ல தான் என்ன அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ ஆர்என்டி வந்து சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான், இனோவேஷன் வரணும். அப்போ அதுக்கான ஆரம்பம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றதோட அது ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த கல்ச்சரே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்ம எஜுகேஷன் பாலிசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதை ஃபோக்கஸ் பூஸ்ட் பண்ணதான் அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச்
ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ANRF அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்குன்னா இட்ஸ் an எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனி which is going to focus on strengthening the innovation in India. இந்தியாவில் வந்து இனோவேஷன் growth அண்ட் ஃபண்டிங் இது எல்லாமே பார்த்துக்கிறதுக்கான ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷனாக இருந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு, ரிசர்ச்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே R&Dக்கு ஃபண்டிங்கும் கொடுக்க போகிறாங்க, சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் போடும், பிரைவேட் செக்டர் ஒரு அமௌண்ட் போட்டு R&Dயை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை கொண்டு வரோம். இந்த அனுசந்தனில் வந்து they are also the primary agency with respect to research in National Quantum Mission, National Mission for Cyber Physical Systems. Cyber Physical System robotics, AI, செமிகண்டக்டர், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ரிசர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இனோவேஷனுக்காக நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஸோ இனோவேஷன் புரிஞ்சிச்சா? இல்லை இந்த டேட்டா வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். இந்தியாவில் 0.64, ஆனால் அதில் வந்து பிரைவேட் செக்டரோட ஷேர் வந்து கம்மியாக இருக்கு, கவர்மெண்ட் தான் வந்து அதிகமான லீடிங் பிளேயரா இருக்கு. ஸோ அடுத்து QCC. இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டருக்கு வரலாம். ஒரு பொருளுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால? கன்சூமருக்கு சேஃப்டி, கன்சூமருக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ், தே ஷுட் ஹேவ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், லாங் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். நல்ல விஷயம் தான். ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸை சம்டைம்ஸ் கொடுக்குறப்போ கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டியும் தாண்டி கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஸோ அதனாலே என்ன ஆயிடுதுன்னா இது வந்து பேக் ஃபயர் ஆகுது. என்ன மாதிரியான பேக் ஃபயர் ஆகுதுன்னா, கவர்மெண்ட் போடுற இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி MSMEஸ்க்கு நிறைய இதுக்கு இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா குவாலிட்டியாவே ப்ரொடியூஸ் பண்ணாம பிளாக் மார்க்கெட்ல லோ குவாலிட்டி ப்ராடக்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்டர் போட்டு யூஸ் இல்லாம இருக்கு. ரெண்டாவது, ஒரு சில ஆர்டர்லாம் வந்து இட்ஸ் மோர் தென் ப்ராக்டிகாலிட்டியா இருக்கு. ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ரெட் டேபிசம் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் அப்ரூவல் வாங்கி பர்மிட் வாங்கிட்டு பண்றதுக்கு. ஸோ அப்போ அதனால இதுல வந்து நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் கொண்டு வரது அவசியம். ஆனா அது வந்து கம்ப்ளைன்ஸ் பர்டனை அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ கம்ப்ளைன்ஸ் பர்டனை ஈஸ் பண்ணணும். ஸோ டீரெகுலேட் பண்ணுங்க. ஸோ நம்ம போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீரெகுலேஷன்ஸ். ஸோ கம்ப்ளைன்ஸ் பர்டனை குறைச்சி டீரெகுலேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுல தான் நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போ தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதிகமாகும். ஸோ போன வருஷம் நம்ம நிறைய கம்ப்ளைன்ஸ் பர்டன்ஸ் எல்லாம் எதுல லேபர்ல அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வருஷம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அண்ட் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸை ரீவர்க் பண்ணி புது ஆர்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் போத் பேலன்சிங் ப்ராக்டிகாலிட்டி அட் தி சேம் டைம் குவாலிட்டி என்ஷோர் பண்ணணும், ஆனால் அது ப்ராக்டிகலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரீஆர்டர் பண்ணியிருக்கிறதா வி ஆர் சீயிங். ஸோ நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து டெவலப் ஆகணும்னா குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான், அதே மாதிரி குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான் குளோபல் வேல்யூ செயினுக்குலாம் போக முடியும். ஸோ இந்தியாவில் வந்து டோட்டலாக 143 குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 723 ப்ராடக்ட்ஸ். ஸோ அண்ட் தே ஹவ் ட்ரிபிள்டு தி கவரேஜ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது 214 ப்ராடக்ட்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ 723 ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெல்கமிங் ஸ்டெப். பட் MSME they are not having enough capital to quickly adopt it. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாயிடுது, காம்படிட்டிவ்னஸ் குறைஞ்சிடுது. இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் கேரி பண்ண முடியாதனால ஆகிற டிலே வந்து ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது சப்ளை செயின்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம பிராக்மேட்டிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். இட் ஷுட் என்ஷோர் குவாலிட்டி அஷூரன்ஸ், கன்சூமர் சேஃப்டி அண்ட் ப்ராக்டிகலாகவும் இருக்கணும். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட்ஸ் ரீசன்ட் ரீகாலிபிரேஷன் வித் பேலன்ஸ் அடாப்டேட்டிவ் அப்ரோச் டு போஸ்டர் மேனுஃபேக்சரிங் வித்வுட் பர்டன். ஸோ இது பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கு. இதை இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 700 ப்ராடக்ட் தான் இல்லை, 700 ப்ராடக்ட் இப்போ வந்திருக்கு. இனிமேல் வரக்கூடியது இதே ஸ்டான்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனையும் பார்க்கணும், MSME பர்டன் பண்ணாத மாதிரி இருக்கணும், ஆனால் ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அது நீ நேரில் தான் போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் அது பண்ணணும். அதுதான் சரி, அதான் பாலிசி மேக்கிங், அப்படிதான் அவனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கிளியரா? இப்போ இது இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ விக்சித் பாரத்க்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு எழுதுறப்போ இதெல்லாம் ஒரு பாயிண்ட் மெயின்ஸ்ல நம்ம எழுதுறப்போ அதுதான் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் கட்டி சக்தி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கட்டி சக்தினா என்ன? கட்டினா ஸ்பீடு, சக்தினா வந்து இவனோ பவர். நாட்டில் எது நடந்தாலும் ஸ்பீடா நடக்கணும், ஸ்லோவா நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத ஸ்பீடப் பண்ணணும். எஸ்பெஷலி எதை ஸ்பீடப் பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்லோ செக்டரா இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு ரோடு போட்டு முடிக்கணும், ஒரு மெட்ரோ கட்டி முடிக்கணும்னா 7 வருஷம் ஆயிடுது. அதே ஸ்பீடா கட்டி முடிக்கலாம்ல, 2-3 வருஷத்துலேயே பண்ணலாம்ல. ஏன் ஸ்லோ ஆகுது அப்படிங்கறத பார்த்தா பல டிபார்ட்மெண்ட் நடுவில் ஒரு கன்வர்ஜென்ஸ் இல்லை, எல்லாம் வந்து ஃப்ராக்மெண்டடா செயல்படுறாங்க. ஸோ அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம் பாதி வேலையை.
அதுதான் வந்து கட்டிசக்தியோட கோலே. அது மூலமா ஸ்பீடு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ அப்போ இது வந்து மல்டி மோடல் பிளானிங் அண்ட் யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் மோர் தென் 57 மினிஸ்ட்ரி. 57 மினிஸ்ட்ரிஸும் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்குள்ள ஒன்னா செயல்படுறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வருதுன்னா அது ரிலேட்டடான 57 டிபார்ட்மெண்ட் வாங்க, எல்லாரும் ஒரு இடத்துல வந்து போடுங்க. அவன் ரோடு போடுறான்னா அதுக்கு முன்னாடியே நீ கேபிள் வச்சிரு. அவன் ரோடு போட்டு முடிச்ச பிறகுதான் தோண்டுவாங்க. கேபிள் வைக்கணும், டெலிகாமுக்கு வந்து வயர் வைக்கணும். யோ, போட்டரோட நாஸ்தி பண்றதே கவர்மெண்ட் தான். ஸோ அதுதான் கட்டிசக்தி வந்து பாத்துக்குது. முன்கூட்டியே பிளான் பண்ணி நீ முதல்ல அதெல்லாம் போட்டுரு, அப்புறம் நான் ரோடு போடுறேன். ஸோ கட்டிசக்தி பப்ளிக் அண்ட் யூனிஃபைட் ஜியோஸ்பேஷியல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி நம்ம வந்து டேட்டா செட்ஸ் 230 டேட்டா செட்ஸ் உருவாக்கியிருக்கோம் இந்தியாவோட வேரியஸ் செக்டர்ஸ் பற்றி. ஸோ அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னா இந்த டேட்டா செட்ஸ்ல இருந்து நீங்க வந்து யூ கேன் சி அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கூட எல்லாம் நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் சீக்கிரமா கொண்டு வரலாம். ஸோ அடுத்ததா வந்து நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் டு இம்ப்ரூவ் தி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து நம்ம டெவலப் பண்றோம். இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்னன்னா, இப்போ நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா ஒரு பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், அது ஒரு ஏரியால இண்டஸ்ட்ரீஸ் வரணும், அது இட்ஸ் ரியல் எஸ்டேட் ஐடியா தான். ஆனா இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடுவில் ஒரு ரோடோ இல்ல ரயிலோ போகும். அந்த ரோடு ரூட் ரயில் ரூட்டுக்கு ரெண்டு சைட்லயுமே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வரது தான் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ இப்போ சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னா இந்த ரெண்டு ரோட்டுக்கும் போற ஹைவேஸ் பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்றது. ஏன் ஹைவேஸ் பக்கத்துல இண்டஸ்ட்ரி செட் பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இமீடியட்டா ஹைவேஸ்குள்ள வந்து அது அப்படியே போறதுக்கு போகணும். நீங்க ஊர் சுத்தி 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 வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாயிடுது. ஸோ அதான் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்ம இண்டஸ்ட்ரீஸை இன்னும் ஈஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்டா கரண்ட் பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க, கிரிட்டிக்கல் மினரல் காரிடார் அதுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால வந்து இந்தியாவில் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 7.9% ஆஃப் ஜிடிபிக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், பாரத் மாலா, சாகர் மாலா, இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால இது குறைஞ்சது. இது பற்றிலாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம், பாரத் மாலா, சாகர் மாலா பத்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இஸ் ஸ்கேல் அப் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த டேட்டா வந்து நம்ம நோட்ஸ்ல பார்த்தோம்ல, அதே தான். 35% ஆஃப் மேனுஃபேக்சரிங், 48% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், 31% ஆஃப் ஜிடிபி, மொத்தம் 7 கோடி எம்எஸ்எம்இஸ் இருக்கு. ஸோ எம்எஸ்எம்இயோட பிக்கஸ்ட் ஹர்டிலே வந்து ஃபார்மல் கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது தான். அதான் வந்து பிக்கஸ்ட் ஹர்டிலாக இருந்துச்சு. ஸோ தே ஆர் மோஸ்ட்லி ரிலையன்ட் ஆன் தி இன்ஃபார்மல் சோர்சஸ். ஸோ இப்போ அது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா 2021 2023 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல் பேங்க்ஸோட ஷேர் வந்து ஏறி இருக்கு, மணி லெண்டர்ஸோட ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்க நோட் பண்றீங்களா? இது ரெண்டு மட்டும் நோட் பண்ணுங்க, மிச்சது எல்லாத்தையும் பார்க்கறதோட. ஸோ இதான் வந்து நம்ம நோட் பண்றோம். ஸோ கமர்ஷியல் கிரெடிட் வந்து அது ஃபார்மல் சோர்சஸ்லேயே அவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை தான் வந்து இந்த கிராஃப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ புரியுதா? ஸோ கிரெடிட், இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கவர்மெண்ட் கொண்டு வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பேண்டமிக் அப்போ கொண்டு வந்து கிரெடிட் கேரண்டியை என்ஷோர் பண்ணாங்க. அதனால தான் எம்எஸ்எம்இஸால இன்னைக்கு வர முடிஞ்சது. அதே மாதிரி இந்த கிரெடிட் கேரண்டி அமௌண்ட் வந்து கவரேஜ் வந்து அப் டு 10 crore வரைக்கும் போன வருஷம் பட்ஜெட்ல ஏற்றினாங்க. முதல்ல வந்து அது வந்து 2 crore இருந்தது, 2 crore 5 crore ஒரு பட்ஜெட்ல ஏற்றினாங்க. போன வருஷம் பட்ஜெட்ல 5 crore 10 crore ஆக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அப் டு 10 crore வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட் கவர் வந்து கிடைக்கும். இந்த கிரெடிட் கேரண்டி கவரேஜ்ல உமன் ஓன்ட் எம்எஸ்எம்இஸ் வந்து 85 to 90% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி உமன் ஓன்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் இதில் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு, இது அதே பாயிண்ட் தான் திரும்ப காப்பி பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். இதோட பர்பஸ் என்ன? எம்எஸ்எம்இக்கு ஃபண்டிங் தான் தர போறாங்க, லோன் கொடுக்கல. இப்போ சிட்பி வந்து லோன் கொடுக்கும் முத்ரா யோஜனா மூலமா. ஆனா இவங்க வந்து வெஞ்சர் கேபிட்டல் கொடுக்குறாங்க, ஈக்விட்டி கொடுக்குறாங்க. ஸோ டெட் ரூட்ல இல்லாம they are investing as a venture capitalist in a MSME. So this fund will be a owner of that MSME, one of the shareholders. By investing in that MSME இவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டலா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுவாங்க. they are getting deposits. இப்போ இந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் சோர்சஸ் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி அதை இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட். அப்புறம் ஜீரோ எஃபெக்ட் அப்படிங்கிற பாலிசி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஜீரோ எஃபெக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கணும். ஸோ ஜீரோ டிஃபெக்ட்னா என்ன ஆல்ரெடி பார்த்தோம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஜீரோ எஃபெக்ட்ங்கிற சர்டிஃபிகேட் என்ன? அந்த பொருளை கன்சியூம் பண்றதுனால கன்சியூமருக்கும் ஹார்ம் வரக்கூடாது, அந்த கம்பெனினால என்வாயரன்மெண்ட்டுக்கும் ஹார்ம் வரக்கூடாது. ஸோ அதான் எஃபெக்ட். ஸோ அதான் வந்து ஜீரோ எஃபெக்ட் இருக்கணும். நம்ம எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துலயும் இருக்க பிரச்சனையே குவாலிட்டி கம்மியா இருக்கு, டேமேஜ் அதிகமா பண்ணுது.
ஸோ அப்போ எம்எஸ்எம்இஸ்ல குவாலிட்டி வந்தாதான் இண்டஸ்ட்ரீஸ் குளோபல் வேல்யூ செயினை பத்திலாம் யோசிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட் ஸ்கீம். ஸோ இங்க வந்து எம்எஸ்எம்இஸ்ல இருக்கிற சேலஞ்சஸ் வந்து தன்னுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகுது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றது தான். ஸோ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சமாதான் போர்ட்டல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஆல்ரெடி பார்த்தோம். அது எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இக்கு டிலேட் பேமெண்ட்ஸ் தான் சால்வ் பண்றதுக்கு. ஆனா வெறும் கவர்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இக்கு தான் இருக்கா? ஒரு எம்எஸ்எம்இக்கு ஒரு இன்னொரு கம்பெனிக்கு இருக்கலாம். அப்போ இன் ஜென்ரல் 2 கம்பெனிஸ்க்கு நடுவில் டிலேட் பேமெண்ட் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல். இது என்னதுன்னா, இப்போ இதுல ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 எம்எஸ்எம்இஸ்குள்ள ஒரு பேமெண்ட் டிலே வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வரும்போது அந்த எம்எஸ்எம்இஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு எம்எஸ்எம்இ வந்து பயப்படுது கேஸ் போட்டா அடுத்த ஒரு கன்சூமர் நம்ம கஸ்டமர் வராமல் போயிடுவாரோ, தப்பா நினைச்சுப்பாரோ. ஆனா பணம் இல்லாமலே அதுக்காக கஷ்டப்படவும் முடியாது. ஸோ பணம் இல்லாம கஷ்டப்படவும் முடியல, ஆனா கேஸ் போட்டா கம்யூனிகேஷன் போயிடும், பிசினஸ் போயிடும். ஸோ அப்போ அதை வந்து எல்லாத்துக்கும் கேஸ் போடாம ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி நெகோசியேஷன்ஸ் அண்ட் ஆர்பிட்ரேஷன்ஸ் மூலமா எம்எஸ்எம்இ டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்றது தான் இந்த போர்ட்டலோட மெயின் கோல். ஸோ அதான் வந்து எம்எஸ்எம்இ ஸ்கீம் ஆன் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இதுல வந்து நிறைய வந்து லோ காஸ்ட்ல ரெசல்யூஷன்ஸ் வந்து நடக்குது. 24/7 வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நெகோசியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க 2 எம்எஸ்எம்இக்கு கம்மி விலையில மார்க்கெட் பிரைசஸோட. ஸோ இது மூலமா டிஸ்பியூட் சீக்கிரமா இருந்தாலும் பணம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும். கிரெடிட் ஃபினான்ஷியல் ஃப்ளோ தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இந்த ஸ்கீம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். முத்ரா யோஜனா, என்பிஎஃப்சி, எம்எஃப்ஐனே ஒன்று இருக்கு, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். இதை பத்தி பார்த்தோம், 60% ஆகியிருக்காங்க. எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்ஸ், பிஎஸ்எல் நார்ம்ஸ், பிஎஸ்எல் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல எம்எஸ்எம்இ இருக்கு. ஸோ இதனால கிரெடிட் ஆக்சஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் கடைசி டாபிக் வந்துட்டோம், இன்டகிரேஷன் இது குளோபல் சப்ளை செயின்ஸ். ஸோ குளோபல் சப்ளை செயின்ஸ்ல இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு டயலமா வந்து இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா அக்கௌண்டட் ஃபார் நியர்லி 2.9% ஆஃப் குளோபல் மேனுஃபேக்சரிங் ஜிவிஏ. ஸோ குளோபல் மேனுஃபேக்சரிங் ஜிவிஏல 2.9% வந்து நம்ம கொண்டு வரோம். அண்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ்ல, ஸோ குளோபல் மேனுஃபேக்சரிங்ல 2.9, எக்ஸ்போர்ட்ஸ்ல 1.8. இதுதான் வந்து போன வருஷம் பிலிம்ஸ் கேள்வி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லிமிடெட் ஷேர் இன் ஜிவிஏ வந்து எதனால இருக்கு அப்படின்னா, நம்மளோட குளோபல் வேல்யூ செயின்ஸ்ல பெருசா நம்ம கலந்துக்கிறது இல்லை. இப்போ இங்க தான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இந்த கொஸ்டின் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷுட் இந்தியா ப்ரையாரிட்டைஸ் டீப்பனிங் தி டொமஸ்டிக் சோர்சிங் ஆர் ஃபோக்கஸ் ஆன் இன்டகிரேட்டிங் மோர் வித் தி இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ஸ்? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆத்ம நிர்பர் ஆகி டொமஸ்டிக் எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, இல்லை குளோபல் வேல்யூ செயின்ல இன்டகிரேட் ஆகணுமா? இப்போ குளோபல் வேல்யூ செயின்ல இன்டகிரேட் ஆனால் என்ன பிரச்சனை? இன்டகிரேட் ஆனால் டிபெண்டபிலிட்டி வருது, அவன் ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் வேணும், பேக் சிலிக்கா வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறோம். ஸோ குளோபல் வேல்யூ செயின்ல இன்டகிரேட் ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டிபெண்டன்சி ஒரு வீக்னஸ் கொடுக்குது. ஆனால் இன்டகிரேட் ஆனாதான் வந்து நல்ல ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம வெறும் டொமஸ்டிக்காவே இருக்கிறதுனால we are losing out of தி ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டும் இன்டகிரேட் ஆகணுமா அப்படிங்கிற இந்த கேஸ் ஸ்டடி வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம எக்கனாமிக் சர்வேல வியட்நாமோட கேஸ் ஸ்டடி எடுக்கிறாங்க. The share of global value chain integration in local manufacturing. Domestic value additionல, சரி இப்போ நம்ம 2 வேல்யூ பார்க்குறோம், ஃபாரின் வேல்யூ அடிஷன், டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன். ஸோ டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் எக்கானமிக்குள்ள எவ்வளோ வந்து வேல்யூ ஆட் ஆயிருக்கு மேனுஃபேக்சரிங்ல. ஸோ ஃபாரின் வேல்யூ அடிஷன்னா என்னதுன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, ஒரு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியல்ல இருந்து ஃபினிஷ் குட்ஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒன்று நடந்து ஃபைனலாக ஃபினிஷ் குட் வருது. ஸோ சிப் வந்து சவுத் கொரியாவில் பண்ணுவாங்க, தாய்வானில் பண்ணுவாங்க, டிசைன் வந்து கலிஃபோர்னியாவில் நடக்கும். ஸோ அதோட காம்பனன்ட்ஸ்லாம் யூரோப்பில் நடக்கும், அசம்பிளி வந்து சைனாவில் நடக்கும், ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வரும். ஸோ இப்படிதான் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இதுதான் வேல்யூ செயின். அதோட டிசைன்ல இருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒன்று நடக்குது. அப்போ ஒவ்வொரு நாளையும் ஒரு வேல்யூ அடிஷன் நடக்குதுல்ல. கலிஃபோர்னியாவில் ஒரு வேல்யூ அடிஷன், யூரோப்பில் ஒரு வேல்யூ அடிஷன், தாய்வானில் ஒரு வேல்யூ அடிஷன், சைனாவில் ஒரு வேல்யூ அடிஷன். இந்த 4 வேல்யூ அடிஷன் ஒன்று சேர்ந்த பிறகு தான் அந்த ஃபோன் உருவாகுது. ஸோ அதுதான் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன் தி குளோபல் வேல்யூ அடிஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயாரிக்கிறப்போ இந்த மாதிரி ஃபாரின் வேல்யூ அடிஷன், குளோபல் வேல்யூ அடிஷனில் இன்டெகிரேட் ஆகி அந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் ஷைனில் நம்ம உள்ள போகணுமா, இல்லை என்டையர் ப்ராடக்ட் இந்தியாவிலே தயாரிக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படிங்கிறத இங்கே ரைஸ் பண்ணுறாங்க. என்டையர் ப்ராடக்ட் இந்தியாவிலே தயாரிக்கிறது ரைஸ் பண்ணிடுறது சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான், அது சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளோபல் வேல்யூ செயினில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெசிஸ்டன்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் வேல்யூ செயின்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் ஷார்ட் டேர்ம்ல நீங்க நிறைய குளோபல் வேல்யூ செயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணா அதோட பை ப்ராடக்டா ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்ல டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் இம்ப்ரூவ் ஆகுது.
இன்னைக்கு நம்ம குளோபல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வேல்யூ செயின்ல ஒரு பார்ட்டா இருக்கும்போது தான் அதுல இருந்து இருக்கிற லேர்னிங் வந்து டொமஸ்டிக் வேல்யூ செயின்ல நமக்கு கொடுக்குது. இதுக்கு கேஸ் ஸ்டடி தான் வியட்நாம் எடுக்கிறாங்க. வியட்நாம் வந்து 90ஸ்லயும் 2000ஸ்லயும் குளோபல் வேல்யூ செயின்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 10 வருஷத்தோட முடிவுல டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வியட்நாமோட இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இஸும் நம்மளும் வந்து ஆத்ம நிர்பருங்கிறது வச்சுக்கலாம். ஆனா அதுக்காக வெறும் டொமஸ்டிக் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம குளோபல் வேல்யூ அடிஷன்ல நம்ம வந்து லிங்க் போகலாம். அதுல ஒரு முக்கியமான ரோலா நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு போகணும்னா தான் நமக்கு குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேல இந்த வருஷம் வந்து ஒரு அனாலிசிஸா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசர்ச் சப்போர்ட் தட் லேபர் ரிச் எக்கானமி லைக் இந்தியா வேர் கிரேட்டர் இன்டகிரேஷன் இன்டு ஜிவிசி எஸ்பெஷலி த்ரூ பேக்வர்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ எந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பேக்வர்டு பார்ட்டிசிபேஷன். ஸோ பேக்வர்ட் பார்ட்டிசிபேஷன் என்னதுன்னா, நீங்க ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸை இங்க தயாரிக்கிற மாதிரியான செயின்ல நம்ம போகணும். நம்ம வந்து ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டரா போகக்கூடாது. இப்போ இதே வேல்யூ அடிஷன்ல காட்டனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இன்னொரு நாட்டில் துணி தயாரிச்சாங்க பிரிட்டிஷ் டைம்ல. அந்த மாதிரி இல்லாம ரா மெட்டீரியலை வாங்கி பொருளை இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரி நம்ம இன்டகிரேட் ஆகணும். அப்படி இன்டகிரேட் ஆகிறப்போ தான் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் அதிகமாகும். ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டர் இஸ் ஆல்சோ பீங் பார்ட் ஆஃப் அ வேல்யூ அடிஷன். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பீங் பார்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் அதான் வந்து பேக்வர்ட் லிங்கிங். பேக்வர்ட் லிங்கிங்னா என்னதுன்னா, இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து இங்க வந்து மேனுஃபேக்சரிங், அப்புறமா வந்து இங்க பேக்கேஜிங், அதுக்கப்புறமா தான் வந்து இங்க வந்து ட்ரேடே வருது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டே வருது. ஸோ பேக்வர்ட்ல நீங்க சப்ளை செயின்ல பேக்வர்ட்ல லிங்கேஜஸ்ல வந்து நீங்க வந்து வெளிநாட்டோட லிங்க் ஆயிருக்கணும். ஸோ இந்தியா வந்து இங்க வரணும். இங்க வந்தாதான் நம்ம பேக்வர்டோட லிங்கேஜஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து தயாரிச்சு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க வந்து சொல்றாங்க. ஸோ பிரிங் பேக்வர்ட் லிங்கேஜஸ் இன் தி குளோபல் வேல்யூ அடிஷன். ஸோ குளோப் வந்து நமக்கு பேக்வர்ட்ல இருக்கணும், அப்புறம் இந்தியா வரணும், அப்புறம் ஃபினிஷ் குட்ஸ் வரணும். ஸோ நம்ம வந்து ரா மெட்டீரியல் தயாரிக்கிற எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு நாடா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ அதான் வந்து பேக்வர்ட் லிங்கேஜஸ் BVA. இதை வந்து என்ன சொல்றோம்னா பேக்வர்ட், இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேற வச்சிருக்காங்க, பேக்வர்ட் வேல்யூ அடிஷன் இன் எக்ஸ்போர்ட், BVAX. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, ஸோ ரா மெட்டீரியல், அப்புறம் வந்து இங்க வந்து மேனுஃபேக்சரிங், அப்புறம் பேக்கேஜிங், அப்புறம் அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இதானே நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம பண்ற எக்ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு வந்து நம்ம பேக்வர்ட் வேல்யூ அடிஷனை வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஷேர் எடுக்கிறது தான் இந்த பேக்வர்ட் வேல்யூ அடிஷன் இன் எக்ஸ்போர்ட்ஸ், BVAX அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ். ஸோ இந்த BVAX ஷேரை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. So backward linked side where firms import intermediaries and components to assemble for export initially raises the share of foreign value added in the short term. So இப்போ இனிஷியலா இதனால என்ன ஆகுதுன்னா FVA அதிகமாகும், but it generates significantly higher absolute domestic value added in the employment in the medium term due to scale effects. So medium termல நிறைய employment இதனால உருவாகும். BVAX ratio measured as the share of the foreign value added in the gross exports rose from 10% to 25% in Vietnam. இந்தியாவில், ஸோ அது இந்தியாவுக்கு வந்து 10ல இருந்து இப்போ 25% வந்திருக்கு. ஆனால் வியட்நாமுக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 48%ல அது இருக்கு. ஸோ இந்த BVAX வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கம்பேர் பண்றாங்க. வியட்நாம் வந்து 48%ல இருக்கு, இந்தியா வந்து இப்போ 2013ல 25 இருந்தது, இப்போ அது குறைஞ்சு 17க்கு தான் வந்திருக்கு பேண்டமிக் அப்போ. ஸோ நம்ம வந்து நம்மளோட BVAX-ஐ இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. So in this context, higher import tariffs on the intermediates and capital goods relative to final tariffs can lead to inverted duty structure. So inverted duty structure நம்ம வந்து raw material import தான் பண்றோம்னா அந்த tariffs வந்து நம்ம குறைக்கணும். Inverted duty structure நம்ம வந்து சரிப்படுத்தணும், which raise input costs in the domestic manufacturer and discourage the assembly. So புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம raw material importing நாடுனா அப்போ import duty குறைக்கணும். இப்போ இம்போர்ட் டியூட்டி அதிகமா இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு டியூட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அதான் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். நம்ம GST அப்போ கூட பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம மாற்றணும். அப்போ இந்த மாதிரியான GVAல நம்ம கலந்துக்கிறதுக்கு இருக்கிற அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு இதுக்கெல்லாம் மெயின்ஸுக்கு இதெல்லாம் ஒரு 2 பாயிண்ட். பட் ப்ரிலிம்ஸ்ல இது கேட்கலாம், இந்த BVAX ரேஷியோனா என்ன, த டேர்ம் பேக்வர்ட் அடிஷன் இன் தி எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ் போட்டாங்க. ஸோ அதான். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்ட்ராட்டஜி, வே ஃபார்வர்ட்? ஷிஃப்ட் ஃப்ரம் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் டுவர்ட்ஸ் ஸ்கேல். நம்ம வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து பண்ணோம், ஆனால் வந்து அட் த சேம் டைம் காம்படிட்டிவ்னஸ் அதிகப்படுத்தி, இனோவேஷன்ஸ் அதிகப்படுத்தி குளோபல் வேல்யூ செயின்ல
இன்டகிரேஷன்ஸை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ இதை எனேபிள் பண்ணோம்னா we need R&D இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி அடாப்டேஷன், ஸ்கில் அப்கிரேடிங் அண்ட் சர்வீசஸ் அண்ட் MSME வந்து நம்ம இது கூட லிங்க் பண்ணணும். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு என்னதுன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அதோடைய டேட்டா பார்த்தோம், ஸ்கீம்ஸும் பார்த்துருக்கோம், அப்புறம் ஒரு சில அனாலிசிஸும் பார்த்தோம். இதுல எது ப்ரிலிம்ஸ்க்கு எது மெயின்ஸ்க்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரிவைஸ் பண்ணணும். இப்போ எக்கனாமிக் சர்வேல அடுத்து பண்ற தப்பு என்ன அப்படின்னா கதை கேட்டு அப்படியே விட்டுறது. நான் இன்னைக்கே உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் போடுறேன், போன வருஷத்துக்குலாம் முடிச்சோன்னு தான் போடுவேன், பட் 4 நாள் இருக்கிறதுனால நான் இப்பயே போடுறேன். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு கூட வாங்க டைம் இருந்ததுன்னா. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சோஷியல் செக்டருக்கு போக போறோம். நாளைக்கு ஃபுல்லா சோஷியாலஜி, இன்னைக்கு ஜியோகிராஃபி பார்த்த மாதிரி நாளைக்கு சோஷியாலஜிக்கு போக போறோம். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட் இதான் நாளைக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரென்தனிங் தி கனெக்டிவிட்டி அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ நம்மளுடைய கனெக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை பற்றி பேசுதுன்னா கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கெப்பாசிட்டி ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டி, ஹவு எஃபிஷியன்ட் தே ஆர் இஸ் டிட்டர்மைன்ட் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் 3 செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமிலையும் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், ட்ரேட் நல்லா இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கெப்பாசிட்டி பில்ட் ஆகும். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸில் நம்ம பார்க்குற ஒரு சாப்டர் தான் எக்கனாமிக் சர்வேயோட ஒரு சாப்டரும். ஸோ இதில் ரூரல் டெவலப்மெண்ட்டும், பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் அதுக்காக போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறோம்.